ஆன்ம உறவுகளுக்கு அன்பு வணக்கங்கள். அனைவருக்கும் இனி அன்பான காலை வணக்கம். ஐயா வணக்கம். நம்பிக்கைக்குள் ஐயா வணக்கம் வணக்கம் வணக்கம். அனைவருக்கும் அன்பான அனைவருக்கும். உண்மையான ஞானமும் உங்களது நல்ல கர்மாவும் மட்டுமே உங்களுக்கு அனைத்து இன்பங்களையும் கொடுக்கும். கடவுள் அன்புமயமானவர், ஆனால் கர்ம விதிகளுக்கு உட்பட்டு செயல்படுபவர். இறை தூதர் டாக்டர் இளங்கோ அவர்கள். ஆஹ், அதாவது ஒரு 3 நாள் லீவ் போட்டிருந்தோம் இல்லையா? 3 நாள் லீவ் போட்டிருந்தேன். பேசாம வீட்டில் இங்க இருக்கிற அங்க இருக்கிறத விட இங்கேயே வந்துடலாம் மாதிரி ஆயிடுச்சு. நிறைய பேர் அன்பு அழைப்புகள் நிறைய வந்திருந்தது. அதுல வந்து சிலர் சொல்லியிருந்தாங்க. புரியல, கேக்குதா? ஆடியோ கிளியரா இல்லைங்க. ஆடியோ இல்லையே, 100% கரெக்டா வச்சிருக்கேன். கரெக்டா இருக்கு சார். கரெக்டா இருக்கு சார். கரெக்டா இருக்கு. நன்றி. அப்போ ஒருத்தர் பேசியிருந்தாரு, எங்க போயிருக்கீங்க அப்படின்னா, வெளியூர் வந்திருக்கேன், 3 நாள் லீவு. அதான் டாக்டர் சொன்னாங்க, எதுக்கு 3 நாள் லீவ் போடுறீங்க? அரை மணி நேரம் தானே பேச போறீங்க, இதுக்கு எதுக்கு லீவு? எங்க இருந்தா என்ன, பேச வேண்டியதானே? வீடியோல இப்ப மட்டும் என்ன நேரடியா வந்து பேசுறீங்க என்ன? அதுவும் கரெக்டு தான், லீவே அதுக்கு தான். பேசுறதுக்கு தான் லீவ் விட்டுருக்கோம் அப்படின்னா. அரை மணி நேரம் பேசல சார், 24 மணி நேரம் இருக்கு, அரை மணி நேரம் தானே, 23.5 மணி நேரம் இருக்குல்ல, அதுல உங்க வேலையை பாருங்க. சரி, ஏத்துக்குவோம் அப்படின்னு. அப்புறம் இன்னொருத்தர் பேசுனாங்க, மதுரையில இருந்து, எங்க போயிருக்கிய? நான் தெரியாதனமா நான் மதுரைன்ட்டேன். ஏன்னா நான் போயிருக்கிறது வேற ஊரு. சரி, மதுரையில இருக்கேன்னா அவங்களும் மதுரை போல் இருக்கு. ஏன் நானும் மதுரை தான், எங்க இருக்கீங்க? நான் மாட்டுத்தாவணியில இருக்கேன் அப்படின்னு. என்ன மாட்டுத்தாவணியில இருக்கீங்களா? அந்த அம்மா அப்படின்னு. நீங்க எங்க இருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் வேற ஊர்ல தானே இருக்கேன், நான் மதுரையில இருந்தேன். எந்த பக்கத்துல இருந்தது, நான் வந்துட்டு போயிடலான்றேன், என்ன பண்றதுனால நான் சொன்னேன், நான் ஆட்டுத்தாவணியில இருக்கேன். ஏய், என்ன சொல்றிய? மதுரையில மாட்டுத்தாவணி தான் இருக்கு, ஆட்டுத்தாவணி இல்லையே என்ன? மாட்டுக்கு ஒரு தாவணி இருக்கும்போது ஆட்டுக்கு ஏன் தாவணி இருக்கக்கூடாது? ஆனா நான் இருக்கிற இடம் ஆட்டு தாவணி தான். இல்ல, எங்க இருக்குன்னு சொல்லி லொக்கேஷன் அனுப்பிவிடியா, வந்துடுறோம். லொக்கேஷன்லாம் அனுப்ப முடியாது, நான் இருக்கிற லொக்கேஷனே வேற, அதனால லொக்கேஷன் அனுப்ப முடியாதுன்னு. அப்புறம் பெங்களூர்ல இருந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணாங்க, லீவ் இருக்கியாமே, எந்த ஊர் வந்திருக்கிய? இங்க என்னதான் கண்டுபிடிச்சிருவாங்கன்னு. முதல்ல நீ எந்த ஊர்ல இருக்கன்னு. பெங்களூர்ல எங்க இருந்து? அப்பா சரி, நம்ம தமிழ்நாட்டை பாடுற கொண்டு எல்லாம் இருக்காங்கன்னு. டப்புன்னு தெரியாது, நம்ம கோயம்புத்தூர்னு. கோயம்புத்தூர் இல்ல இல்ல. அவங்க கேட்கும் போது தெரியும், என்ன கோயம்புத்தூர்ல நம்ம கோஷ்டி கொஞ்சம் நிறைய இருக்குது. இல்ல இல்ல, கோயம்புத்தூர்ல எல்லாம் இல்ல. அப்புறம் கேட்டேன், உங்களுக்கு எங்க சொந்தக்காரங்க எல்லாம் இல்லாத ஊர் எதுன்னு. ஏன் கேட்கிறியா, என்ன சொல்லுங்க என்ன? இந்த கன்னியாகுமரியில எல்லாம் கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க, மத்த இடத்துல இருக்காங்க என்ன. அப்ப நான் கன்னியாகுமரியில தான் இருக்கிறேன். அப்புறம் நீங்க கன்னியாகுமரியில எங்க இருக்கீங்க? இல்லையா, நான் எங்க இருக்கிறேன். ஏன்னா அன்பு அழைப்புகள் நிறைய அப்படி வந்தது, மிகுந்த மகிழ்ச்சி, ரொம்ப நன்றி. நம்ம வெளியில போனாலும் தொலைதூர இடத்துல இருந்தாலும் கூட அழைப்புகள் தொட்டுக்கொண்டே இருக்கிறது. அதனால தான் சொன்னேன், இந்த உறவுகள் அப்படிங்கிறது ஆன்மாவை தொடர்ந்து வருவதனால் அப்படிங்கிறதுனால தான் ஆன்ம உறவுகளுக்கு அன்பு வணக்கம் அப்படின்னு சொன்னேன். அதில் குறிப்பாக இந்த 3 நாள் சிறப்பாக வழிநடத்தி சென்ற மரியாதைக்குரிய வெங்கட்ராமன் அவர்கள் வந்து எல்லிமனையும் வந்து எல்லா ப்ராசஸ் ரெடி பண்ணிட்டு லீட் பண்ணாரு. அப்புறம் ரவிக்குமார் சார் பர்டிகுலரா வந்துட்டு, நான் என்ன சொல்றேன்னா வந்துட்டு மரியாதைக்குரிய பிரசாத் அவர்கள் நல்லா லீட் பண்ணாங்க. மூவருக்கும் மற்ற அனைவருக்கும் அன்பு கலந்த என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அது நிறைய விஷயங்கள் பேசக்கூடியதாக இருக்குது. அதில் வந்து பர்டிகுலராக சிலர் சொல்லியிருந்தாங்க. இந்த ஒருவர் வந்து மெசேஜ் போட்டிருந்தாங்க, பாசிட்டிவாக நிறைய விஷயங்கள் இருந்து சில விஷயங்கள் நெகட்டிவாக ஒன்று சொல்லியிருந்தார். நெகட்டிவ் மீன்ஸ்னா, எடுத்த உடனே காலையில் நான் லாஸ்ட்டாக பேசும்போது டெத் இஷ்யூ பற்றி சொல்லியிருந்தீங்க, காலங்காத்தாலேயும் சில எப்படி பேசுவாங்க, அதுக்கு விளக்க வேற கொடுத்துட்டு இருக்கீங்களே அப்படின்னு மெசேஜ் போட்டிருந்தாங்க. 272 நாட்களுக்கு மேலாக நான் எந்த எந்த இடத்துலையுமே எதிர்மறையான வார்த்தைகளை பயன்படுத்துவதே கிடையாது. அப்போ அந்த விஷயத்தை பற்றி நான் ஏன் பேசினேன் அப்படின்னு சொன்னாக்க, அன்புக்குரிய சகோதரி கவிதா, அமெரிக்காவில் இருக்க கவிதா அவர்களுடைய தந்தை இறந்துட்டாங்க. அப்போ அழுதுகிட்டே அவங்க பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா, என்ன வர முடியாது, இதுக்கப்புறம் கடைசியாக கூட அவங்களுடைய தந்தையை பார்க்க முடியாது. அந்த சூழல் அழுதுகிட்டு அவங்க சொன்ன விஷயம் என்னன்னா,
எங்கள் அப்பாவை பார்க்க முடியல. ஆனால் அவருடைய ஆன்மா வந்து அடுத்த கட்டத்துக்கு போகணும், அவர் ஆன்மா அளவில் நல்லா இருக்கணும் அப்படின்னா நான் என்ன செய்யணும் அப்படிங்கிறத கேட்டாங்க. அதுமாதிரி உஷாராணி மேடம், ஆம்பூர் ஆம்பூர்னு நினைக்கிறேன், அவருடைய கணவர் இறந்து 90 நாட்கள் ஆன நிலையில் வந்து இங்கே வந்தாங்க. ஃபோன் பண்ணாமே வந்துட்டாங்க, அப்பாயின்மெண்ட்டும் இல்லை. அப்புறம் நான் கேட்டேன், இல்லை டாக்டரை பார்க்க முடியலன்னா, இல்லை அட்லீஸ்ட் உங்களையாவது பார்த்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டது ஃபஸ்ட்டு கேள்வி, என்னுடைய கணவர் இறந்துட்டார், தவறிட்டார். ஸோ அவர் வந்து அடுத்த நிலைக்கு போகிறதுக்கு நான் என்ன செய்யணும், அது தெரிஞ்சுட்டு போகலான்னு வந்துட்டு நிறைய பேர் அது மாதிரி தன்னுடைய அன்புக்குரியவர்கள் பிரிவால் இன்றைக்கும் வாடிக்கொண்டிருப்பவர்கள் இந்த கேள்வி கேட்டாங்க. அதே மாதிரி அதை அப்போ என்ன நினைக்குதுன்னா, வாழ்கின்ற காலத்தில் இருப்பவர்களையே சரியாக கவனிக்க முடியாத எத்தனையோ பேர் இருக்கின்ற இந்த காலகட்டத்திலும் கூட இறந்து போன ஒரு ஆன்மா, அன்பிற்குரிய ஆன்மா அடுத்த நிலைக்கு செல்ல வேண்டும் என்கின்ற புரிதல் உடையவர்கள் ரொம்ப சொற்பமாக இருக்காங்க. அவங்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு டெடிக்கேட்டடாக ஆர்வத்தோடு கேட்கக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. ஸோ ஒருவருடைய கேள்விக்கு சரியான பதில் அளிக்கிறதுங்கிறது வாழ்க்கையினுடைய அடுத்த கட்டத்திற்கு அவருடைய சாட்டிஸ்ஃபைடுங்கிறாங்க இல்லையா, அந்த திருப்தி அடைவதற்கு உண்மையான அந்த கல்வியையும் அந்த அறிவையும் இந்த ஆன்மாவை பற்றி சொல்கின்றது என்பது ஞானம் அப்படிங்கிறது. சரியான நேரத்தில் சரியான பாதையை தேர்வு செய்வதற்காக கொடுப்பது அறிவியும் மிஞ்சிய தானம் என்று சொல்லப்படுகிறது. குறைந்தபட்சம் எனக்கு இருக்கிற அந்த அறிவை பயன்படுத்தி அவர்களுக்கான அந்த ஒரு சின்ன ஆறுதலையும் ஒரு மாறுதலையும் கொடுக்க முடியும் அப்படிங்கிறதுனால அந்த டேட்டா சொல்லியிருந்தேன். அது வந்து மிக முக்கியமானது. வாழ்வில் ஒவ்வொருவரும் ஓடிக்கொண்டே இருக்கிற, எதை நோக்கி ஓடிக்கிட்டோன்னா வெற்றி நிறைய இருந்தாலும் கூட எண்ட் பாயிண்ட்டுங்கிறது அதுதான். அப்போது அதை கடந்து செல்வதுதான் பிறப்பு என்பதே, பிறப்பற்ற நிலையை அடைவதற்குத்தான் பிறப்பு என்பதே படைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த நிலையை அடைவதற்கு எப்படி செல்ல வேண்டும் என்பதை சொல்லக்கூடிய கருத்துங்கிறது அது தவறு இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். இதை வந்து ஒரு கொண்டாட்டமாக ஓஷோ சொல்லுவார், ஆர்ட் ஆஃப் செலிப்ரேஷன் அப்படிங்கிறத டெத்து வந்து சொல்லுவார். அந்த மகிழ்ச்சிகரமாக அதை எதிர்கொள்ளக்கூடிய கலையை கற்றுக்கொள்கிறது தான் ஞானக்கலை அப்படிங்கிறது. அது சொல்லப்பட்டது. அதை விடவும் அதுக்கு முன்னாடி வந்து பர்த் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி அது முன்னாடி சொல்லியிருந்தேன். பட் அதில் சயின்டிஃபிக்கான ரீசன் அப்படிங்கிறதும் நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்குது, சொல்லணும். அந்த இந்த தெளிவு அப்படிங்கிறதும் இந்த ஞானம் என்பதும் ஒரு புரிதலை ஏற்படுத்துகின்ற பொழுதுதான், அந்த அனைத்தையும் அறிகின்ற பொழுதுதான் அந்த ஆன்மாங்கிறது அடுத்த கட்டத்தை நோக்கி நகரும். உங்களை அறியாமலே உங்களுடைய விழிப்புணர்வு ஏற்படும். அதில் முக்கியமாக பெண்களுக்கு மாதவிடாய் 27 நாட்களில் ஒரு முறை வரும். மாதத்துக்கு ஒரு தடவை அப்படின்னாலும் 27 நாள். ஏன் 27 நாட்கள் அப்படிங்கிறது 27 நட்சத்திரத்தின் அடிப்படையாக கொண்டது. ஒருவர் வந்து கர்ப்பம் தரித்து குழந்தை பிறக்கிறது கரெக்டாக 27 நாள், 10 மாதம், 270 நாள் எக்ஸாக்டாக இருக்கும். அதுதான் சரியானது. அப்புறம் கூட 10 நாள் முன்பின், இந்த ஒன்றுமே நீங்கள் வந்து அஸ்ட்ராலஜி பேஸில் பார்த்தீங்கன்னா நட்சத்திரத்தின் அடிப்படையில் இருக்கும். அப்போது அந்த மாறுதல் எப்படி ஒவ்வொரு 27 நாட்களுக்கும் என்ன மாறுதல் அப்படிங்கிறதும் அடிப்படையாக அது சயின்டிஃபிக்காக மெடிக்கல் டேர்மாக எப்படி இருக்குங்கிறத ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். ஒரு உறுப்பு எந்த டயத்தில் எப்படி உருவாக்குறது அப்படிங்கிறது, என்ன அது உட்கொள்கிறதுங்கிறது, எதன் அடிப்படையில் 9 நவகிரகத்தின் அடிப்படையில் எப்படி அந்த கரு வளர்கிறதுங்கிறது மெடிக்கலாக வந்து வளருது, வளருது அப்படிங்கிறது தான். அது அந்த ஆன்ம அறிவு இருக்கு இல்லையா, ஆன்ம ஞானம், அந்த வைப்ரேஷன்ஸ் எப்படி அது பெறுகிறது அப்படிங்கிற அந்த நுணுக்கமும் அது படிப்படியாக சொல்லணும். இப்போ ஒரேடியாக சொல்லும்போது நான் சொன்னேன், இதுவே சொன்னேன் நீங்கள் சயின்ஸ் கிளாஸில் இருக்க மாதிரி இருக்குன்றாங்க சில பேர், இதில் புரிஞ்சிக்கவே முடியலையே அப்படின்னு. பட் அப்படி இல்லை, இதுவும் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போது பிறப்பிலிருந்து பிறப்பு என்பதும் அதை விட இன்னும் டீப்பாக சொல்லணும்னா ஒருவருடைய வாழ்நாள்ங்கிறது சொல்கிறாங்க இல்லையா, பிறக்கிறது உயிர் எப்போ வருது அப்படிங்கிற விஷயத்தையும், அப்போ ஒருவர் எத்தனை ஆண்டு காலம் வாழலாம், ஒருவர் எத்தனை வயசு வாழ முடியும் அப்படிங்கிறது நிறைய இங்கே கணிக்கிறாங்க. ஆனால் சித்தர்களுடைய கணிப்பு, சித்தர்களுடைய கால்குலேஷன்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த இதை எடுக்கும்பொழுது அவர்கள் சொன்ன ஒரு விந்தணு அந்த சைக்கோட்டில் பயணிக்கின்ற அந்த வேகத்தின் அடிப்படையில் ஒருவருடைய அந்த குழந்தை பிறக்கின்ற அந்த வாழ்நாளை கணிக்க முடியுங்கிற சித்தருடைய கால்குலேஷன்ஸ். அவருடைய டீப் சயின்ஸுங்கிறது எங்கேயோ போயிட்டு இருக்கும். இப்போ அந்த இதெல்லாம் நம்ம இன்னும் டீப்பாக சொல்லணும், அது பியூராக சயின்ஸாக தான் எடுத்துக்கணும். அவங்க ஒரு கால்குலேஷன்ஸ், அந்த கால்குலேஷன்ஸ் எப்படி அந்த பர்த்தில் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகுது, அதில் எப்படி வந்து பெரிய லெவலில் வராங்க அப்படிங்கிற விஷயத்தையும்
சொன்னோன்னா, பட் அது தேவை, அது புரிந்து கொள்ள வேண்டும். அப்போது ஒரு மனிதனுடைய பிறப்பிலிருந்து இறப்பு, பிறப்புக்கு பிறகும், பிறப்பிற்கு முன்பும் இறப்பிற்கு பிறகும் எப்படி எப்படி செல்லுகிறது வாழ்க்கை, எப்படி நகர்ந்து செல்கிறது அப்படிங்கிற இந்த புரிதலும், அதை பிறவியற்ற நிலைக்கு எப்படி போகிறது, எப்படி நம்ம வாழணும் அப்படிங்கிற கலையை வாழும் கலையை கற்றுக் கொடுப்பது அப்படிங்கிறதான் டாக்டர் இளங்கோ ஐஷஸ்பெட்டினுடைய மிக முக்கியமான கருத்து. அப்புறம் சிலர் சொல்லியிருந்தாங்க, நிறைய விஷயங்கள் சொல்கிறதுக்காங்க. ஸோ இந்த ஃபினான்ஷியல் விஷயம் பற்றி சிலர் பேசியிருந்தாங்க. பட் என்னுடையதுங்கிறது நான் பெரும்பாலும் அதை பற்றி சொல்லலை. இருந்தாலும் சிலர் சொன்னாங்க, அன்பிற்குரியவர்கள் சிலர் பேசுனதுனால சொல்கிறேன். பட் இதில் ஜெகதீசன் சார் தெரியும். நான் இந்த இடத்துட்ட நான் சேவை அடிப்படையில் அப்படின்னு டாக்டர் சொல்லியிருந்தாங்க. சேவை அடிப்படையிலங்கும் போது எதற்காக இங்கே வந்தேன், அப்போ வரலன்னா என்ன, வரலன்னா அப்படி சொல்லக்கூடாது. வந்தாச்சிலே வந்த வேலையை தான் பார்க்கணும். வராதுக்கு முன்னாடி என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறத சொல்லக்கூடாது. எண்ணி துணிக கருமம் துணிந்த பெண் எண்ணுவோம் என்பது இழக்கு. அப்போது வர்றதுக்கு இல்லைன்னா, பட் இருந்தாலும் சொல்லக்கூடியதில் இருக்கிற சூழலில் இருக்க. ஏன்னா அவர் ஜெகதீசனுக்கு சொல்கிறது காரணம்னா, என்னுடைய லாஸ்ட் பேமெண்ட் சேலரிங்கிறது 1.5 lakhs. அதுக்கு முன்னாடி எப்படின்னா, இப்போ சேனல்னா, இப்போது சேனலில் ஒருத்தர் ஹெட்டாக இருந்தாங்கன்னா 2 to 3 lakhs கிட்டத்தட்ட பேமெண்ட் இருக்கும் சேனல் ஹெட் அப்படின்னா. இது ஒரு புறம் இருந்தாலும் கூட இப்போ எலெக்ஷன் பேஸ்டில் இருக்கும். லாஸ்ட் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் ஜெகதீசன் சார் தான் அனுப்பினேன் நான். போயிட்டு ஒரு பெரிய மாநில கட்சிக்கு எலெக்ஷன் ப்ரொமோஷன்ஸ் எடுத்திருந்தோம். நான் டீட்டெயில்ஸ் சொல்லியிருந்தேன். 100% என்னால் அடிக்க முடியும். நான் சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு 1-to-1 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தையில் அனுப்பிட்டு சில டேட்டாஸ் கொடுத்துருந்தேன். இந்த டேட்டாஸ் அடிப்படையில் அடுத்தது அதோடைய மாநில தலைமை பேசணும். அப்போ அப்படி பேசி முடிச்சிட்டாக்க குறைந்தபட்சம் 100 கோடி ரூபாய் டிரான்சாக்ஷன், போன பார்லிமெண்ட் எலெக்ஷன் இந்த எலெக்ஷன் சேர்த்து அது பண்ணுவாங்க. இது மட்டும் இல்லை, எனக்கு தெரிஞ்சு என்னுடைய கணிப்பு 2026 வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் 4000 கோடியிலிருந்து 5000 கோடி ரூபாய் கிட்டத்தட்ட ப்ரொமோஷன்ஸுக்காக மட்டுமே ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் செலவு செய்யப்படும். எப்படின்னு கேட்டால், ஒரு எம்எல்ஏ அப்படிங்கிற குறைந்தபட்சம் 2 கோடியிலேருந்து 10 கோடி ரூபாய் கிட்டத்தட்ட செலவு பண்ணுவாங்க. அப்போது அந்த இதில் ஒரு ப்ரொமோஷன்ஸை கரெக்டாக எடுத்தோன்னா குறைந்தபட்சம் 100 கோடின்னா கூட ஒரு எலெக்ஷன் ஃபேஸ் பண்ணி டேக் ஆஃப் பண்ண அப்படின்னா 10 கோடியிலேருந்து 20 கோடி ரூபாய் கிட்டத்தட்ட சாலிடாக சம்பளமாக மட்டுமே வாங்க முடியும், ஃபினான்ஷியல் எடுக்க முடியும். எனக்கு அதில் வெரி கான்ஃபிடென்ட்டாக இருக்குது. ஏன்னா என்னுடைய ப்ளஸ் அப்படின்னு சொல்கிறதுல ஆன் த ஸ்பாட் யோசிச்சு ரூம் போட்டு யோசிச்சுலாம் கமெண்ட் கொடுக்கணும், டைட்டில் கேப்ஷன்ஸ் அப்படிலாம் எடுக்கணுங்கிறதுலாம் அவசியம் இல்லை. ஏன்னா ஒரு 12 வருஷம் கிட்டத்தட்ட லைவ், ஒரு சேனலோட லைவ் அப்படின்னா லைவ் போயிட்டு இருக்கும்பொழுதே அந்த கான்செப்ட் போயிட்டு இருக்கு, ஒரு லீடர் பேசுகிறாங்க அப்படின்னா வாட் எவர் இட் மேபி, யார் பேசுனா அந்த பேசுவதை ஒரு சாராம்சம் ஃபுல்லாக அடிக்க முடியாது, ஷார்ட்கட்டாக பேசணும். ஒரு 10 நிமிஷம் பேசுகிறாங்க, 10 நிமிஷம் பேசுகிறதோட டைட்டில் அந்த 10 வார்த்தை 5 வார்த்தைக்குள்ளே வந்துடணும். அப்படி போகும்போது பேசிக்கிட்டே இருக்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி கேப்ஷன் கரெக்டாக மிஸ் ஆகிடக்கூடாது, தப்பாகவும் புரிஞ்சுக்கூடாது. அவங்க பேசுகிற சாராம்சத்தை டைட்டில், ஒரு படம் அப்படின்னா டைட்டில் ஒரே வேர்டில் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி டைட்டில் மாதிரி பேசுகிற அத்தனையும் போட்டு பண்ணணும். அப்போ அந்த இதில் எனக்கு ஃபுல் ட்ரெயின் அப். பேசிக்கிட்டே இருந்தால் ஒருத்தர் 1 மணி நேரம் பேசினா அதை 2 நிமிஷத்தையும் சொல்ல முடியும், 5 நிமிஷத்தையும், 1 மணி நேரம் பேசுறத 1 வருஷத்தையும் சொல்ல முடியும். இப்படி உள்ட்டா பேச முடியும். அப்படி அந்த ட்ரெயின் அப் அப்படி இருக்கிறதுனால அந்த அந்த பணியில் அவர்கிட்ட தான் ஜெகதீசன் கொடுத்தேன். அப்புறம் ஜெகதீசன் என்னன்னா, அடிச்சாங்கன்னா யார் வாங்குறது, எலெக்ஷன் நான் ப்ரொமோஷன் பண்ணுறேன். ஏன்னா அவங்க கேட்ட கான்செப்ட் அதுதான். அடிச்சாங்கன்னா அதை வாங்குறது யாருன்னா, துட்டு மட்டும் நம்ம வாங்குறோம், அடிச்சாலும் அதையும் வாங்கணும். அப்புறம் அவர் சொன்னது ரொம்ப ரிஸ்கா இருக்கே அப்படின்னா, ஆமா நீங்க பெரிய லெவலில் வரும்போது ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும். அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னா அந்த ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும். பட் சேஃப்கார்டு இருக்குது, சேஃப்கார்டு இப்படி ப்ரொடெக்ஷன் பண்ணணும், இப்படி ப்ரொடெக்ஷன் பண்ணிட்டு தான் மூவ் பண்ணணும் அப்படின்னா அவர் கொஞ்சம் பயந்துட்டாரு. ஸோ அதனால் அது டிலே ஆச்சு. பட் டின்னவும் அந்த ப்ராசஸ் போயிட்டுருக்கு. அதில் நான் அந்த இடத்துக்கு போகலை. ஏன்னா சொல்ல மாதிரி எண்ணி துணிக கர்மம், இந்த பணி அப்படிங்கிறது அது எல்லாவற்றையும் விட மிகச்சிறந்த ஒரு ஆன்மாவினுடைய கடைத்தெற்றுதல் பணி அப்படிங்கிறது என்னுடைய வாழ்க்கையில் கிடைத்த மிகப்பெரிய பொக்கிஷமாக நான் கருதுகிறேன். இறையருள் எனக்கு கொடுத்த மிகப்பெரிய வாய்ப்பாக நான் கருதுகிறேன். அதுதான் டாக்டர் எனக்கு அது கொடுத்துருக்காங்க. இது அதை விடவும் பெரியது. இப்போ நான் எந்த இடத்துக்கு போகிறேன் அப்படிங்கிறத பற்றி நான் யோசிக்கல. இப்போது இந்த ஜென்மத்தை ஃபினிஷ் பண்ணிடுவோமா அப்படிங்கிற அதை பற்றி நான் யோசிக்கல. அது சின்ன மைண்ட் செட்டு கூட வைக்கல.
அப்படி ஒருவேளை அந்த மைண்ட் செட் இருந்தாக்க அந்த இடத்துக்கு வர முடியாது. நான் முதல்ல எப்படி போவோம், நான் எப்படி அடுத்த லெவலுக்கு போக முடியும்? நான் இல்லை, என்னுடைய பணி அப்படின்னு நான் ஃபிக்ஸ் பண்ண மைண்ட் செட்டுங்கிறது இந்த நிலையில் இருக்கக்கூடிய மனிதர்கள் அடுத்த நிலைக்கு போகணும். அப்படி போவர்களுக்கு அவர்களுக்கு எது தேவையோ அவர்கள் எப்படி சொன்னால் புரிந்து கொள்வார்களோ அதன்படி அவர்களை அடுத்த நிலைக்கு எடுத்து செல்ல வேண்டும் அப்படிங்கிறது மட்டும்தான் என்னுடைய கான்செப்டாக இருக்குது. அதில் நான் தெளிவாக இருக்குங்கிறதுனால என்னுடைய இதில் எப்பயுமே எனக்கு குழப்பம் இல்லை. நான் மிகவும் தெளிவாகவும் உறுதியாகவும் ஆன்ம பலத்தோடும் இருக்கிறேன். அதனால தான் சொன்னேன், நம்பிக்கைக்குள் நாளைய வெற்றி நமதென்றே செல். கண்டிப்பாக அந்த இடத்துக்கு கொண்டு போக முடியும். அதில் நோ டவுட் அபவுட். நான் அப்படிங்கிறது இந்த இடத்தில் ஆன்மாக்களை கடைத்தேற்றி அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வதற்காக எதை செய்ய வேண்டுமோ அதை மிகச்சிறப்பாக கட்டாயமாக உறுதியாக எடுத்து செல்வேன். அதில் ஒருபொழுதும் பின்வாங்க மாட்டேன். எண்ணி துணிக கருமம், துணிந்த பின் எண்ணுவோம். ஆரம்பித்ததுக்கு பிறகு இப்படி செய்யலாமோ இழுக்கு, அதை நான் பண்ணுறதில்ல. ஸோ எதற்காக சொல்கிறேன்னா, இந்த பணி அப்படிங்கிறதுல நான் தெளிவாக இருக்கிறேன், உறுதியாக இருக்கேன், எடுத்து செல்ல முடியும். 3 ஃபேக்ட் அவ்வளோதான். ஒருத்தருடைய இது ரொம்ப ரொம்ப ஈஸியானது. பொருள் உறவுகளுக்குள்ள சிக்கல் பிரச்சனைகளே அது சரி செய்ய முடியும். இது ரொம்ப ரொம்ப ஃபஸ்ட்டு ஈஸியானது. அடுத்தது 2வது கட்டம் அப்படிங்கிறது டிசீஸ் கூட பண்ண முடியும். ரொம்ப சிக்கலான விஷயங்கிறது 3ல தான் பொருளாதாரம் இருக்கும். அப்போ ஒன்றுக்குமான ஒரு பேஸுங்கிறது இந்த உலகம்ங்கிறது எப்படி இயங்குகிறது இல்லையா, ஆற்றல். ஐ ஹாவ் டேக் எனக்கு புரிதல் என்ன, நான் பேசிக்லேருந்து அப்படி ஃபாலோஅப்பில் வந்திருக்கேன். அறிவியல் சார்ந்து வந்திருக்கிறதுனால எந்த ஒரு செய்தியையும் சொல்வதாக இருந்தாலும் சரி, அல்லது நான் ஃபாலோ பண்ணுறதா இருந்தாலும் அதனுள் இருக்கின்ற அறிவியல் தன்மை என்ன அப்படிங்கிறத என்னை அறியாமலே நான் சின்ன வயசுலேருந்து அப்படி தான் வந்திருக்கேன். அதனால் அறிவியல் பூர்வமாக நான் உறுதியாக அறிந்து தெளிந்த ஒரு செய்தியைத்தான் எடுத்து செல்கின்றேன். அப்படிங்கும்பொழுது எனக்கு எந்த குழப்பமும் இல்லை, மிக தெளிவாக எடுத்து செல்கிறேன். கட்டாயமாக சிறப்பாக எடுத்து செல்ல முடியும். அதில் நோ டவுட் அபவுட் எனிதிங். 100% ஐ கேன் டூ த பெஸ்ட் ஆஃப் மை லைஃப். அது செய்ய முடியும். ஏன் திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா, சில பேர் சொல்கிறாங்க என்னங்க இதிலேருந்து வெளில வந்துட முடியுமா, இப்படி போகும், இவ்வளோ பிரச்சனை இருக்கு. என்னன்னா, இல்லை, எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் அப்படிங்கிறது ஒரு ஆற்றல்ங்கிறது இன்னொரு வகை ஆற்றலாக மாற்றப்படுகிறது. எந்த வகை ஆற்றல் எப்படி மாறுகிறது அப்படிங்கிற பேசிக் கான்செப்ட் ஒரே ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் இருந்தால் அது ஒன்று தான். ஒரு கடல்னா இவ்வளோ பெரிய கடல் இருக்கு, இவ்வளோ பெரிய கடலில் எப்படி பார்க்கறது, தேடுறது, அது புரிந்து கொள்கிறதுனா ஒன்றும் இல்லை. ஒரு கரையோரம் நின்னா போதும், அந்த கடலை புரிஞ்சுக்கலாம். ஒரு சொட்டு டிராப்ஸ் வாயில் எடுத்து வச்சாக்க தெரியும் அதனுடைய சுவை. அப்போது ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கடல் மாபெரும் கடல்னா கடல்ல இருக்க ஒரு துளி வச்சாக்க அதுதான் ஒட்டுமொத்த கடலினுடைய சுவையாக இருக்க முடியும். ஒரு ஆர்ப்பரிப்பு அப்படிங்கும்போது ஒரு கரையோரத்தில் எப்படி ஒரு அலை ஆர்ப்பரிக்கிறதோ அதுதான் ஒட்டுமொத்தமாக இருக்கின்ற உலகமெங்கும் இருக்கின்ற கரையோரத்தில் இருக்கின்ற அலைகளினுடைய ஆர்ப்பரிப்பாக இருக்க முடியும். நடுக்கடல்லே அப்படிதான் இருக்கும். கொஞ்சம் மேபி முன்ன பின்ன இருக்கலாம், அவ்வளோதான். அப்போ புரிந்து கொள்ளுதல் அப்படிங்கிறத அறிவியல் பூர்வமாக புரிந்து கொள்ளுதல் எப்படி அப்படிங்கிற விஷயத்தை துணை கொண்டு போவதனால் நிச்சயம் என்னால் உறுதியாக சொல்ல முடியும், இந்த நோய்களிலிருந்து முழுமையாக விடுதலை, குடும்ப உறவுகள் பிரச்சனைகளிலிருந்து முழுமையாக விடுதலை, பொருளாதாரத்தின் முழுமையாக விடுதலை அப்படிங்கிறத நிச்சயமாக அதற்கான ரூட் காஸ் இதுதான் என்பதும் அதை எப்படி சரியாக பின்பற்றினால் அதிலிருந்து வெளிவர முடியும் அப்படிங்கிறத மிக தெளிவாகவும் உறுதியாக சொல்ல முடியும். அதை பேஸ் பண்ணி தான் 18 இறைக்கட்டளைகள் அப்படிங்கிறது. அதை ஃபாலோ பண்ண, அது எப்படி ஃபாலோ பண்ணுறதுல தான் மிஸ்ஸிங் இருக்குது. அதை எப்படி சரியாக செயல்படுத்துவது அப்படிங்கிற விஷயத்த என்னால் சொல்ல முடியும். இதை இன்னும் ஃபைன் டியூன் பண்ணி ஆன்மா அப்படிங்கிற விஷயம் நான் இயல்பான ஒரு சராசரி மனிதர் ஒரு விஷயத்தை எப்படி டேக்கப் பண்ணுறதுங்கிறத பற்றி சொல்கிறேன். ஆன்ம ரீதியாகவும் ஜென்ம ரீதியாகவும் அப்படி எடுத்துக்கிட்டால் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஸோ 14 ஜென்ம, என்னுடைய 14வது ஜென்மத்தில் எனக்கு வளர்ப்பண்டையாக இருந்தவர் அன்பிற்குரிய இப்போ பேசலை, பட் இருந்தாலும் அவங்க தூத்துக்குடியில் இருக்காங்க. ஏற்கனவே நான் பல முறை சொல்லியிருக்கிறேன். அவங்க சொல்லும் பொழுது சொன்ன விஷயம் என்னென்னா, ஃபஸ்ட்டு 2018 வாக்கில் தூத்துக்குடியிலிருந்து ஜஸ்ட் அவங்க முழுக்க முழுக்க கரூர் சித்தனுடைய கரூர் சித்தனுடைய வழிகாட்டுதலின் பேரில் சந்தைக்கு வர்றாங்க. சந்திக்க வருகின்ற பொழுது என்னை பற்றி தெரியாது. அவங்க இன்னொரு ஃபங்க்ஷனுக்கு வராங்க. அந்த ஃபங்க்ஷனில் யாரையும் அவங்களுக்கு தெரியாது. கரூர் சித்தர் சொல்கிறாரு, இந்த மாதிரி ஒரு ஆன்மா இருக்குது, இந்த ஆன்மாவை சந்திக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்க சொல்லும்போது யார் என்பது என்னுடைய பேர் கரூர் சித்தர் அவர்கள் கரூர் சித்தர் சொல்லியிருக்காங்க. அந்த பேரை ஏற்று தான் அங்கே வர என்னை சந்திக்கிறாங்க. சந்திச்சுட்டு சில நாட்கள் அது நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. அதில் ஹைலைட்டாக சொல்லணும்னு நினைக்கிற விஷயங்கள் நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க. அதில் அவங்க சொன்ன விஷயம், அவர்கள் மன்னரை திருமணம் செய்ததுக்கு அடிப்படை காரணம் தமிழ் சமஸ்கிருத
அந்த சண்டை இருக்கு இல்லையா, அதில் வந்து சமஸ்கிருதத்தை முன்னிருப்பவர்கள் தமிழினுடைய பல்வேறு நூல்கள் ஓலைச்சுவடிகளை கொளுத்துகின்ற பொழுது அதிலிருந்து பாதுகாப்பதற்காக ஒருத்தர் வந்து முழுமையாக அதிலிருந்து அந்த அந்த நாட்டிலிருந்து வெளியேறி அந்த ஓலைச்சுவடிகள் முழுமையாக எடுத்துகிட்டு போய் பாதுகாத்து வச்சுருக்காங்க. அவருடைய வாழ்க்கையினுடைய முக்கிய நோக்கமே அந்த ஓலைச்சுவடை பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு எடுத்துகிட்டு போகணுங்கிறது தான். இதை அறிந்த மன்னர் அவரை போய் சேர்த்து அந்த ஓலைச்சுவடியை மீட்டு வராரு. ஸோ இதற்காகவே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்ததற்காக அந்த ஒரு நன்றி கடனுக்காக அவருடைய மகளை திருமணம் செய்கிறார். அந்த மகள் தான் இப்போ அந்த ஜென்மத்தில் இருக்கக்கூடிய செந்தாமரை. இதை அவங்க சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த கல்வெட்டில் இருக்கும்பொழுது அந்த காசு அவங்க சொன்னது உண்மையா, எந்த நேரத்தில் சொன்னாங்க, அது இதெல்லாம் உண்மையா இருக்குதா அப்படிங்கிற விஷயத்த அதுக்கப்புறம் அவங்க எங்கன்னா வரலாற்று ரீதியாக அவங்க சொன்ன விஷயங்கள் எல்லாமே டீகோட் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு நான் பல வருஷமா அவங்கள்ட்ட நான் சரியா பேசுறது இல்லை. ஒருவேளை இப்படியா இருக்குமோ, அந்த ஜென்மம் இந்த ஜென்மம் சொல்லி நமக்கு அது சுத்தமா அந்த மைண்ட் செட்டே இல்லையே. அதையும் நம்மளை வேற கோத்துக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. எப்போ சொன்னாலும் நீங்க நீங்க அப்படின்ட்டு வந்துட்டு இருக்காங்க. இதுக்கு நமக்கு சம்மந்தமே இல்லாம ஒரு விஷயமா இருக்குது அப்படிங்கிறதுனால பல ஆண்டுகள் வந்து அவர் எந்த ரெஸ்பான்ஸும் பண்ண மாட்டேன். அன்பு காரணமாக அவங்க சொல்றதை வந்து கேட்டுப்பேன். சரி, யாருமே தவிர்க்கிறது. அதுல பெரிய விஷயம் என்னன்னா டிபேட் நடக்கும். எனக்கு வந்து திமுகவில் இருந்து நல்ல நண்பர்கள், எம்எல்ஏக்கள் உட்பட உறவுகள் இருந்து, அதிமுகவில் உள்ளவர், இப்போ காங்கிரஸ், பாஜக, இந்து அமைப்பு, முஸ்லீம், கிறிஸ்டின் எல்லா அமைப்புகளை சார்ந்தவர்களுமே எல்லாருமே ரொம்ப அன்பா பேசுவாங்க. ஸோ ஒரு சார்ந்தவர்களை மட்டுமே நான் இல்லை, எல்லாவரையும் இருக்க முடியாது. ஒரு இதில் கூப்பிட்டாங்கன்னா 4 கூட்டத்துக்கும் போவேன். என்ன நீ அங்கேயும் போகிற இங்கேயும் போகிற, ஒரு இதில் இருக்க மாட்டேங்கிறேன், நடுவில் இருந்து வேலை பார்க்குறவங்க எல்லாம் அப்படிதான் இருக்கணும். நமக்கு வேலை அவங்க 2 பேரும் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, சும்மா இருந்தாங்கன்னா அடிச்சு விட்டணும், அடிச்சுட்டு இருந்தாங்கன்னா சும்மா இருக்க வைக்கணும். இப்படி இருந்தால் தான் நம்மளால நடுவரோட வேலைங்கிறது சிறப்பாக செய்ய முடியும். அவங்க 2 பேரும் கம்முன்னு இருந்தாலும் வேலை இருக்காது, அடிச்சுக்கிட்டே இருந்தாங்கன்னு வேலை இருக்காது. இப்படி இருந்தா நமக்கே எப்படின்னா ஆண்டவனுக்கு என்ன வேலைன்னா அப்படிதான். இது பிரச்சனை இல்லைன்னா அவனுக்கு அர்ச்சனை இல்லாமல் இல்லை, அது உண்மை. ஸோ அந்த மாதிரியான ஒரு டிராவலில் போகும்பொழுது தான் சரியா இருக்க முடியலையா. அப்போ அந்த ஆன்மீக ரீதியாக நிறைய சொல்லும் பொழுது அப்போ ஒரு ஒரு கட்டம் அதிகமாக போய் அது அது பாலிடிக்ஸில் வந்து தனி கட்சி அப்படிங்கிறது அதுக்கான பல கோடி ரூபாய்ங்கிறதும் தமிழ்நாடு முழுக்க ஏறத்தாழ 12 லட்சம் பேர் கிட்டத்தட்ட மாஸ் கிரவுட் யங்ஸ்டர்ஸ் மட்டும் அந்த ஃபார்முலாவில் ட்ராவல் பண்ணோம். பட் அப்போ தான் சொன்னாங்க. அதில் வீட்டில் நான் அதிகப்படியாக அவங்கள நம்பினதுக்கு நிறைய காரணங்களில் முதல் காரணம் வந்து அவங்களுடைய வீட்டுக்கார்ட்ட சொல்கிறாங்க. அவங்க வீட்டுக்காரருக்கு அவரும் பேசுவார். அப்புறம் அவங்க பசங்க எல்லாத்துக்கிட்டையுமே சொல்லியிருக்காங்க. இது மாதிரி அண்ணன் அவங்ககிட்ட சொல்லியிருக்காரு, இது மாதிரி சார் தான் கூப்பிடுவாங்க. சார் எப்போ என்னை அவருடைய பணிக்காக அழைக்கிறாரோ அப்பொழுது இந்த குடும்ப உறவுலேருந்து முழுக்க ஐ டெடிகேட்டட் டு தெம், அவருக்காகவே அங்கே அர்ப்பணிப்புக்காக நான் போய்டும். அதுக்கப்புறம் என்னை யாரும் தேடக்கூடாது அப்படின்னு. அப்புறம் அவர் ஃபோன் பண்ணி, தயவு செஞ்சு நீங்கள் எது செஞ்சுதான் ஒரு 4-5 வருஷம் கழிச்சு பண்ணுங்க, இன்னும் என் பொண்ணு கல்யாணம் நடக்கல, பையனுக்கு வேலைலாம் இருக்குது, திடீர்னு நீங்கள் பற்றி எதை அழைச்சா இவங்க கிளம்பி அங்கே போயிடுவாங்க அப்படின்னு நம்ம நல்லா அன்பாக பேசக்கூடியவர். அப்புறம் சொன்னேன், எனக்கே எங்கே போகிறதுன்னு தெரியல, நான் எங்கே போகிறது, அதனால இப்போதைக்கு அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொன்னேன். அப்போ பல முறை சொல்லியிருக்காங்க, இந்த இது ஆரம்பிக்கப்ப நீ ஒரு நிகழ்ச்சியை நீ எடுத்து நடத்துகின்ற பொழுது இதற்கான ஆன்மாக்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு அவங்க சில ஆன்மாக்கள் சொன்னாங்க. இந்த ஆன்மாக்கள் இந்த ஜென்மத்தில் எப்படி எப்படிலாம் இருந்தாங்க, அவருடைய பர்பஸ் என்ன பர்பஸ்க்காக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படிங்கிற இந்த ஆன்மாக்கள்லாம் இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருந்தாங்க. அப்போ அந்த ஆன்மாக்கள்லாம் உங்களுக்கு வருவாங்க. அப்போ நான் சொன்னேன், இது இப்படி ஆரம்பிக்கும்போது இந்த பிரச்சனைலாம் வரும், இதுக்கான அடிப்படை தேவை எனக்கு இருக்கு, இதெல்லாம் இல்லையே அப்படிங்கும்போது அதுக்கு அவங்க சொன்னாங்க, அப்போ நீங்கள் இதை பண்ணுங்கள், நீங்கள் மெடிடேஷனில் இருங்க அப்படின்னாங்க. மெடிடேஷனுங்கிறது நான் வந்து மைண்ட் செட்டுக்கான மெடிடேஷன் தான் இருக்கேன். ஆன்மீகம், கடவுள் அப்படிங்கிற பயணத்தை நோக்கி இல்லாமல் மைண்ட் செட், கான்சன்ட்ரேஷன், சக்ஸஸ் த லீட் ஆஃப் லைஃப், அப்படி தான் நான் மெடிடேஷன்ஸில் மூவ் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி மூவ் பண்ணணும் அப்படின்னா, அதன் பிறகு அதிகமாக போகும்போது தான் இவ்வளோ ஸ்டேட்டஸ் சொல்லிகிட்டு இருக்காங்களே அப்படிங்கும்போது அப்புறம் சிவாச்சாரியார்கள் சிலர்கிட்ட இருக்கேன், அவர்கள்ட்ட பேசும்பொழுதும் அவர்கள் அதை உறுதி செய்தாங்க, அவங்க சொல்கிறது கரெக்டு அப்படின்னு. அப்புறம் நிறைய அது இன்னும் நீட்டாக பெரிய லெவலில் போகும். அதாவது சிவபெருமானும் பார்வதியுமே காட்சி கொடுத்த அந்த இடத்துல இருக்க அந்த அந்த பேஸ் வேண்டாம் இப்போ. அதுக்கப்புறம் அதை சொல்கிறதுக்கு இன்னும் அந்த தகுதியில் எனக்கு வரல. அந்த இடத்து வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அது சிவாச்சாரியர்கள் கேட்கும்பொழுது அதுவும் உறுதி செஞ்சுருக்காங்க. அதுக்கப்புறமே எனக்கு நம்பிக்கை வராத மாதிரி தான் டாக்டர்கிட்ட கேட்கும்போது டாக்டரும் உறுதி செய்திருக்கிறார். எதற்காக இந்த விஷயத்தை இப்போதில் சொல்கிறேன் அப்படின்னா, இதை ஒரு ஆன்மா அடுத்த நிலைக்கு சென்று உயர்வடைவதற்கும் ஆன்ம நிலையில் மேன்மை பெறுவதற்குமான
இந்த வகுப்பு நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் உறுதியாக பயணிக்கும். ஒருவேளை ஒரு சில இடத்தில் தொய்வு ஏற்பட்டாலும், ஒரு டவுட் இருந்தாலும் அது நிச்சயமாக சரி செய்யப்படும். இந்த பயணம்ங்கிறது வெற்றிகரமாக அடைந்தே தீரும். அதற்கான முழு ஒத்துழைப்புடன் நிறைய பேர் இங்கே பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கான டெடிகேட்டடாக இருக்கிற பலர் இருக்கிறாங்க. பல ஆன்மாக்கள் இருக்கும். பல ஆன்மாக்களுடைய ஒருங்கிணைப்போடு தான் இது அடுத்த கட்டத்தை நோக்கி நகரும். அதே மாதிரி இதில் எனக்கு என்ன டவுட், ரொம்ப பேர் சொல்கிறாங்க அரசியலில் நம்ம இருந்திருக்கோம். அது நானே ஏற்றுக்கிட்டு போனதில்லை. அது என்ன தெரியாமலே ட்ராவல் பண்ணது. அரசியலுங்கிறது நான் எதிர்பார்க்குறது எல்லாரும் மாதிரி தான் படிச்சுட்டு இருந்தேன். பட் சூழல் அப்படி தான் மாறுச்சு. மீடியாங்கிறதும் பட் என்னுடைய பேசிக்லி நான் ஒருத்தொருத்தரும் வாழ்க்கையில் இப்படி ஒரு லட்சியம் இருக்கு. நீ இப்போ என்ன ஆக போகிற அப்படின்னு கேட்பாங்க இல்லையா. முத்துக்குமார் கூட ரொம்ப அருமையாக எழுதியிருப்பார். என்ன ஆக போகிறேன் யார்ட்டையும் கேட்காதீங்க. ஏன்னா எவன் எல்லாம் படிக்கும்போது என்ன ஆகிறேன்னு சொன்னானா ஒன்றுமே ஆகிறதில்ல. சில பேர்ட்ட 10வது படிக்கும்போது இப்படி ஆவேன் அப்படி ஆமாம், படித்து முடிச்சதுக்கப்புறம் என்னடா ஆக போகிறேன்னா நான் என்ன ஆகிறேன்னு எனக்கே தெரியல. படித்து முடிச்சுட்டேன், வேலையும் கிடைக்கல, அவங்க கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க, இதுக்கப்புறம் அதையும் சமாளிக்க முடியல, என்ன ஆக போகிறேன்னே தெரியலன்னு போயிடும். ஆனால் பள்ளிக்கூடத்து இந்த கேள்வி எல்லாருமே கேட்பாங்க, நீ படித்ததுக்கப்புறம் என்ன ஆக போகிற அப்படின்னு கேட்கும்போது அவன் ஆளாளுக்கு ஒன்று சொல்லுவாங்க இல்லையா. அப்புறம் தான் அந்த முத்துக்குமார் கவிதையில் கடைசியிலே சொல்லுவார், இப்பொழுதெல்லாம் என் நண்பன் ஆசிரியராக இருக்க எவன் சொன்னானோ அவன் மட்டுமே வாத்தியாராக இருக்கான், அவன் யாரிடமும் கேட்கவே இல்லை நீ என்னவாக போகிறாய் என்று அப்படின்னு அந்த கவிதை முடிப்பார். அது மாதிரி நான் சின்ன வயசில் இருக்கும்பொழுது +2 முடித்து 1 இயர் வரைக்கும் என்னுடைய ஆம்பிஷன் என்னன்னா டாக்டர் ஆகணும் அப்படிங்கிற அதுதான் வந்துகிட்டு இருந்தேன். +2 முடிச்சதுக்கப்புறம் தகராறு ஆயிடுச்சு மார்க்கில். திரும்ப ரிவ்யூ பண்ணும்போது சரி ஃபஸ்ட் இயர்லேருந்து படித்து டிகிரி முடிக்கிறதுக்குள்ளே டாக்டர் ஆகிடலாம் அப்படின்னா, அப்புறம் பார்த்தேன் இது கொஞ்சம் சிக்கலாக இருக்குது, அது இதுன்னு காலம் டாக்டர் ஆகிறத டாக்டரேட் ஆகிடும்ட்டு முடியை மாற்றிக்கிட்டு கெமிஸ்ட்ரி படிக்க ஆரம்பித்தேன். கெமிஸ்ட்ரி படிக்க ஆரம்பிச்சுட்டு அது ஒரு ட்ராவல். அதுக்கப்புறம் படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போகணுமா, அதுக்கான சரி வேலையில் டிசைட் பண்ணேன். அப்புறம் அந்த டாக்டரை கொஞ்சம் கழட்டி வச்சுட்டு இதில் கொஞ்சம் பெரிய ஆளாக மாறிடுவேன். அப்போது ஒரு முடிவு என்பது வெற்றி என்பதும் தீர்மானிக்கும் இதுதான் அப்படின்னு டிசைட் பண்ண முடியாது. அப்பப்போ கால சூழலுக்கு ஏற்ப மாறிக்கிட்டே இருக்கும். அப்போ ஒரு காலகட்டத்தில் எது ப்ரெசன்ட் லைஃபோ அதில் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் அதில் சிறப்பாகவும் செயல்படுங்கிற முடிவுக்கு வந்த பிறகு தான் அப்போ கல்லூரியில் பணியாற்றக்கூடிய என்ஜினியரிங் காலேஜ், அதுக்கப்புறம் என்ஜினியரிங் காலேஜ் சேனல்ஸ் இப்படி போகும்பொழுது பாலிடிக்ஸ் ஏன் தொட்டேன் அப்படிங்கும்போது திரும்ப நான் அடிக்கடி யோசிக்கிறது, என்ன ஊரில் இருக்கிற விளங்காதவன் உள்ள மாதிரி முடிச்சு பிரச்சனைகளை உண்டாக்குற அத்தனை பேருமே இருக்கிற இடம் அரசியல் தான். அது தப்பாக சொல்லக்கூடாது, மண்டிக்கான உண்மை அதுதான். ஏன்னா கண்ணதாசன் ரொம்ப கிளியராக சொல்லியிருப்பார், என்னன்னா அரசியல்வாதிகளை தயவு செய்து வீட்டுக்கு அனுப்பி விடாதீர்கள், அவர்கள் வேறு வேலைக்கு எந்த வேலைக்கும் போக முடியாது. காரணம் அவர் வேறு வேலை எதுவும் தெரியாததுனால தான் அவர்களே அரசியலுக்கு வந்திருக்கிறார்கள். அரசியலுக்கு வர்ற பார்ட்டிலாம் வேற எதுலையும் பண்ண முடியாது, ஏதாவது உருட்டி பரட்டி அல்ட்டா உல்ட்டா தான் விட்டுட்டு அப்படி பண்ணிட்டு இருந்து அதில் சக்ஸஸாக இருக்கவங்க தான் இங்கே வருவாங்க. இதை விட்டுட்டு வேற எங்கேயும் அவங்களால பண்ண முடியாது அப்படிம்பாங்க. நமக்கு அந்த மாதிரி இல்லை. ஆனாலும் கூட மீடியாவில் என்ட்ரி ஆகும்பொழுது மீடியாவில் சம்மந்தம் இல்லை, கேமராவை தாண்டி கேமராவுக்கு பேர் கூட தெரியாது. ஆனாலும் மரியாதைக்குரிய தெய்வ திரு கேப்டன் அவர்கள் அதில் எடுத்த உடனே ஹெட்டாக ஃபஸ்ட் எடுத்த உடனே கேப்டன். அதுதான் பல முறை நான் சொல்கிறது, +2 படிச்சுக்கிட்டு இருக்கிற ஒருத்தனை போய் காலேஜ் பிரின்சிபலாக போட்டால் எப்படி நடக்கும் அந்த மாதிரி போட்டு விட்ட கணக்கு அது. பட் அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக நான் பண்ண என்னுடைய அறிவுபூர்வமாக நான் பண்ண பெரிய விஷயம் 3 மாதம் கிட்டத்தட்ட நான் எதுவுமே செய்யலை. இது பலருக்கு முக்கியமாக தேவைப்படும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த குழுவை வழிநடத்துவதற்காகவும் ப்ளஸ் ஒருத்தர் இன்னொருத்தர் எப்படி கம்யூனிகேட் பண்ணுறது அப்படிங்கிறதும் அது என்னுடைய அனுபவங்கிறது இன்னொருக்கு மேபி ஒரு இடத்துல வாய்ப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். 3 மாதங்கள் கிட்டத்தட்ட பயணிக்கிறேன். அப்போது எனக்கு டீம் செட் பண்ணுறேன் இல்லையா, அந்த டீம் செட் பண்ணுறதுக்கு மட்டும் எனக்கு 3 மாதத்துக்கு மேலே ஆச்சு. நான் செட் பண்ண டீம்ங்கிறது என்கிட்ட வேலை பார்க்குற எல்லாருமே என்னை விட எக்ஸ்பீரியன்ஸாக தான் நான் செலக்ட் பண்ணேன். மற்ற 3 பேர் இருந்ததும் 3 பேரில் 2 பேர் எல்லாமே அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் எப்படி எல்லாமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஏன்னா எல்லாமே அவங்க விஷுவல் கம்யூனிகேஷன் படித்த பீப்புள். ஸோ அவங்க செலக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஷூட்டிங் எல்லாமே போயிட்டு இருந்தேன். ஷூட்டிங்கில் கேமராவில் பேரை எழுத தெரியாது. அவங்களே என்கிட்ட சொன்னாங்க, நீ உனக்கு எதுவுமே இதில் சார்ட்ட சொல்லிட்டு நீ விலகிக்க அப்படின்னாங்க. நானே போய் சொன்னேன், நான் இதுலேருந்து விளைக்கிறேன், எனக்கு தெரியல எதுவும் அப்படின்னு சொன்னேன். இல்லை நீ லீட் பண்ணு அப்படின்னாங்க. என்ன சப்போர்ட் வேணும் அப்படின்னாங்க. எனக்கு தெரியல, எதுவுமே தெரியாத நான் என்ன லீட் பண்ணுறதுன்னு. அப்போ எனக்கு சொன்னாங்க, நீ கேப்டனே சொன்னார், உனக்கு என்னது அவர் சொன்னது ரொம்ப முக்கியமான வாசகம், விசுவாசிகள் ரொம்ப முக்கியம் அப்படின்னு. இந்த வார்த்தைங்கிறது பைபிளில் முழுவதும் வரும். விசுவாசம் அப்படிங்கிறது ஒரு அமைப்பை, ஒரு குழுவை அல்லது ஒரு அரசியல் கட்சியை அல்லது மாநிலத்தை
குறைந்தபட்சம் வீட்டை அல்லது ஒரு தொழிற்சாலை எதுவாக இருந்தாலும் ஒரு அமைப்பை நீங்கள் வந்து வழி நடத்தணும் அல்லது ஒரு வீட்டையே வழி நடத்தணும்னா விசுவாசிக்கிறவர்களை நீங்கள் கண்டடைந்தால் வெற்றி பெற முடியும். ஏன்னா விசுவாசம்ங்கிறது ரொம்ப முக்கியம். அறிவாளி, வெற்றி, எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய பேர் இருக்கலாம். உனக்கான விசுவாசிகள் யாரு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறது மிகப்பெரிய கலை. அந்த விசுவாச கலையை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னாக்க அவங்க இது இல்லை, அது சின்ன ஒரு வீடு ஒரு தெரு அப்படிங்கிறதா இருக்கும். அதை சக்ஸஸாக பண்ணுறவங்க எந்த இடத்துலையுமே தோல்வி வெற்றி அது வந்து போயிட்டு இருக்கும். அது பாஸ் ஆன் த கிளவுட், இரவு பகல் மாதிரி வரும். பட் எது இருந்தாலும் நீங்கள் எந்த விஷயத்தை வந்து டேக் ஆஃப் எடுக்கிறீங்களோ அதை சிறப்பாக வழிநடத்த முடியதற்காக விசுவாசிக்கிறவர்களை கண்டடையுது. அதனால தான் பைபிள் ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கிற ஒரு வார்த்தைகள் எல்லாமே விசுவாசின்னு ஏன் சொல்லிட்டு இருக்காருன்னா அதுதான் அவர்களை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்போ நான் வந்து எடுக்கும்பொழுது எனக்கு செட் பண்ண அத்தனை பேருமே என்னை விட பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் தான். எனக்கு படம் ஃபில்ம்னா என்ன தெரியாது, கேமரானா என்ன தெரியாது. பட் நான் வந்து செலக்ட் பண்ண அத்தனை பேருமே ஃபில்ம் பண்ணவங்க. 8 படம் 10 படம் பண்ணது, சூப்பர் ஹிட் பண்ணவங்க, அப்புறம் டேரக்டர்ஸ் ஒர்க் பண்ணவங்க, அசால்ட்டாக டச் பண்ணிட்டு போகிறவங்க. ஆனால் அன்பிற்குரியவர், நம்ம சொல்கிறத கேட்கும், குறைந்தபட்சம் இப்படி செய்யுங்க அப்படின்னு அடுத்த செகண்டே பண்ணக்கூடியவர்கள். அந்த மாதிரி டீம் தான் செட் பண்ணேன். எனக்கு இது 3 மாதம் கிட்டத்தட்ட ஆயிடுச்சு. ஆனால் அந்த 3 மாதத்தில் அவங்க எவ்வளோ ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் 3 மாதத்துக்கு அப்புறம் கேட்டதுக்கப்புறம் என்னோட ஒர்க்குங்கிறது சிட்டிங் அந்த ஒர்க் தான். சொல்லிட்டு இப்படி பண்ணணும் என்னோட ஐடியா எனக்கு தெரியும். ஆனால் எப்படி அது வந்து எஸ் தேங்க்யூ விசுவாசின்னா வருது பார் குரல். அப்போ அந்த ப்ராடக்ட் எப்படி வரணுங்கிறத சிம்பிள்ஸ். அப்போ சீனியர் இது வந்து ஃபர்ஸ்ட் பேசிக்ஸ் ரவுண்டு, செகண்ட் 3ஆம் கட்டம். அதன் பிறகு அடித்த பிறகு சேனலில் பெருமை சொல்ல ஃபைனல் லாஸ்ட் வரைக்குமே கடைசி அந்த ட்ராவல் பண்ணதில் அந்த 2 பேருமே இல்லை, அந்த 2 பேருமே கடைசியில் எல்லா ப்ராஜெக்ட்டுமே என்கிட்ட கொடுத்துட்டு ஒட்டு மொத்தமே என்கிட்ட கொடுத்துட்டு அவங்க 1 2 3 அது மட்டும்தான் பார்த்தாங்க. ஸோ டோட்டலாக எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு காம்படிட்டுங்கிறது எனக்கு கிடையாது. அந்த இடத்துல எல்லாத்தையும் எடுக்க முடிஞ்சது காரணம் நான் பண்ண டீம் ஒர்க்கு தான். டீம் ஒர்க் செட் பண்ணும்பொழுது அப்போது சீனியர்ஸ் எல்லாமே செட் பண்ணும்போது அருமையாக போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் இன்னொன்று செலக்ட் பண்ணும்போது விசுவாசிங்கும்போது டீம் ஒர்க் செட் பண்ணிச்சு, லைஃப்பாக போயிட்டுருக்கு. பட்டு சப்போஸ் இப்போ சொல்கிறேன் இல்லையா, நான் இல்லை சப்போஸ் நான் இருக்கிறேன், நான் இருக்கின்ற இடத்துல நான் இல்லை சப்போஸ் இங்கே வெளில போகிறேன்னா அந்த இடத்துல பதில் சொல்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும் இல்லையா, அது யாராக இருக்க முடியும் அப்படிங்கிற பொசிஷனுக்கு வரும்பொழுது நான் யார் தேர்ந்தெடுத்தேன்னா ரொம்ப வருஷம் புதிதாக ஒரு வந்த ஒரு கேமராமேன் வந்து அப்போ வந்து ஒரு 6-7 மாதம் தான் கிட்டத்தட்ட ஆயிருக்கும். அப்போது நான் செலக்ட் பண்ணும்போது எல்லாரை விடம் அந்த கேமராமேன் தான் செலக்ட் பண்ணேன். சார் நான் சப்போஸ் இல்லைன்னா என் சார்பாக பேசக்கூடியது நீயா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசினேன். அப்புறம் சாரும் சொன்னார், இதுக்கு அவ்வளோ பேர் இருக்காங்க, அவ்வளோ பேர் விட்டுட்டு இதே எதுக்கு பண்ணுற, இவனை எதுக்கு போடுறீங்க அப்படின்னாரு. நான் சொன்னேன், இல்லை எனக்கு நம்பிக்கை இருக்குது அவ்வளோதான். ஏன் அப்படின்னா நான் யார்கிட்டையும் சொல்லலை, இது வரைக்கும் யாரும் சொல்லலை. ஏன் செலெக்ஷன் பண்ண என்னோடய செலெக்ஷன் மிக சரியாக இருந்தது. காரணம் ஏன் அப்படின்னு கேட்டாக்க, அப்போது என்னோடய ஷார்ட்ஸ் போயிட்டு இருந்து என்னோடய ப்ரோக்ராம் போயிட்டு இருந்து 1/2 hour ப்ரோக்ராம்னா கரெக்டாக 24 நிமிஷம் டெலிகாஸ்ட் ஆகும். 24 நிமிஷம் டெலினா 2 பிரேக்னா ஒரு பிரேக்லேயும் 2 நிமிஷம் அப்போ 4 நிமிஷம் அட்வர்டைஸ்மெண்ட் போகும். ஓப்பனிங் ஷார்ட்டில் 1 நிமிஷமும் எண்டு 1 நிமிஷமும் மொத்தம் 6 நிமிஷம் போகும். அப்போது அரை மணி நேரம் ப்ரோக்ராம் டெலிகாஸ்ட் ஆகுனா 24 நிமிஷம் வந்து பேசுறது போகும். ஒருவேளை அட்வர்டைஸ்மெண்ட் கம்மியாக இருந்ததுன்னா 24, அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் போகும். காமனாக ஆவரேஜாக சராசரியாக இதுதான் போகும். அப்போது ஒரு 1/2 hour ப்ரோக்ராம் போகும்போது அந்த கேமராமேன் வந்து என்கிட்ட சொன்னான், இந்த மாதிரி ஒரு ரசனை உள்ளவன் அப்படின்னா நான் முதல்ல அப்படி தான் பார்த்தேன். எவ்வளோ பேருக்கு எவ்வளோ ரசிகர்கள் இருப்பாங்க. அந்த ரசனை அப்படிங்கிற ரசிகன் இல்லை ரசனை. அப்போது ஒரு தடவை வந்துட்டு என்கிட்ட சொன்னான், இந்த ப்ரோக்ராம் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க 1/2 hour ப்ரோக்ராம். 1/2 hour ப்ரோக்ராமில் அவன் சொன்னான், எனக்கு பிடிச்சது நான் நோட் பண்ணது, நான் பேசும்போது எல்லோரும் பேசும்போது கண்ணு புருவம் இருக்கும், என்னோடய எமோஷனலிட்டிக் ஸ்பீச் வரும்போது என்னுடைய புருவம் வந்து தூக்கும், உயர்த்தும், அப்படி உயர்த்தி பேசுவோம் இருப்பேன். அதை நோட் பண்ணான். அதை நோட் பண்ணி ஒரு 1/2 hourல எத்தனை முறை என்னோட கண்ணை நான் வந்து உயர்த்தி பேசுகிறேன் அப்படிங்கிற நோட் பண்ணி வச்சிருந்தான். நோட் பண்ணி திரும்ப விட்டுறேன். அதே மாதிரி 1 நாள் 2 நாளில் அந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ண அது கேமராமேன் எடிட்டிங்கில் இருக்கும்பொழுது அந்த 1/2 hour எடிட் கட் ஷாட் பண்ணும்பொழுது நோட் பண்ணி கரெக்டாக வச்சு இத்தனை முறை பண்ணீங்க. அப்போது பேசும்பொழுது அப்போ நிறைய ஹிண்ட்ஸ் கொடுத்தா. நீங்கள் இருக்கும்போது நம்ம விஐபியில் பெரிய பெரிய ஆட்கள், நம்ம வந்து எதிர்பார்க்காத பெரிய ஆட்கள் எல்லாமே நான் சந்தித்ததில் வந்து பேட்டி எடுக்க முடியாமல் பேசியவர்கள் மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள், கலைஞர் அவர்கள், இப்போதைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள்,
நிறைய பேர் இவங்க. அதே மாதிரி அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் டாப் மோஸ்ட் அப்படின்னு சொன்னால் சினிமாவில் இருக்கக்கூடிய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், கமலஹாசன் உள்பட எல்லாருமே பேசக்கூடியதும் அவர்கள் எல்லாமே ஒன் டு ஒன் எடுக்கக்கூடிய, அதில் அட்லீஸ்ட் பைட்டாவது எடுக்கக்கூடியது அந்த சூழலில் இருக்கும்போது ரொம்ப பெரிய விஐபிகளாக இருப்பாங்க. எஸ்ஆர்எம்மோட ஓனர், ஒவ்வொரு இதுலேயும் டாப் மோஸ்ட் லீடர். அப்போ எல்லாத்துக்கிட்டையும் நான் பேசும்போது என்ன அறியாமலே சில டைமிங்கில் என்ன பண்ணுவேன், சேரில் வந்து கம்ஃபர்டபுளாக உட்கார மாட்டேன். முன்னாடி இப்படி இருக்கும், அந்த ஃபேஸ் ரியாக்ஷன் இருக்கும். அப்போ தான் ஃபஸ்ட்டு அவன் சொன்னான், நீங்கள் உட்காரும்போது எதிரில் இருக்கிறவங்க பெரிய ஆளாக இருக்கும்போது உங்களுடைய ஃபேஸ் ரியாக்ஷன் வந்து மாறுது, ஒன் டு ஒன் உட்காரும்போது மாறுது. அதுக்கப்புறம் உட்காரும்போது முன்னாடி என்னோடய ஷார்ட்ஸு பிக்சர் ஒரு 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 பேட்டியின் போது எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். நான் நிறைய விஷுவல் பார்த்துட்டு அந்த பேஸில் தான் நான் ஷார்ட்டுக்கே போகிறேன். பட் அவன் எனக்கு ஹிண்ட்ஸ் கொடுத்தான், இந்த மாதிரி இருக்கும்பொழுது இப்படி இருக்குது, இப்படி இருக்குது, நீங்கள் பேசும்போது ஓப்பனிங் ஷார்ட்ஸ் இருக்கும், அப்படி டேக் ஆஃப் ஆகும்போது இப்படி பண்ணணும், அந்த மாண்டேஜ் இருக்கும்போது அந்த ஹைலைட் ஷார்ட்ஸ் எல்லாத்தையும் ஒரு ஒரு ½ அன் ஹவர் ப்ரோக்ராம் எப்படி ஹைலைட்டாக இருக்கணும். அப்போது இதே மாதிரி மற்ற ப்ரோக்ராம் வரும்பொழுது அதை விட இது சிறப்பாக எப்படி இருக்கணும் அப்படின்னா நீங்கள் எப்படி பேசணும் அப்படிங்கிறதும், அந்த ஷார்ட்ஸுக்கு எப்படி இருக்கணும், கலர் இருக்கு இல்லையா, பேக்ரவுண்ட் கலர் ஃபிக்சேஷன் அட்டாசமாக கொடுத்துருந்தோம். நீங்கள் வந்து பகலில் எடுக்கிறத விட லைட்டிங் டார்க்காக போட்டுட்டு, பகலாக இருந்தாலும் அதை ராத்திரி ஆக்கிட்டு அங்கே லைட்டிங் செட் பண்ணிவிட்டு ஒரு கலர் செட் பண்ணிவிட்டு இந்த பேசிஸில் இருக்கும்போது ஒரு ஷார்ட் இருக்கு இல்லையா, ஒரு த்ரூ பிக்சர் அப்படி போகும்பொழுது அந்த பிக்சரைசேஷன்ஸ் எப்படி நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஹிண்ட்ஸ் கொடுத்தாப்புல. அது என்ன புகழ்ந்து பேசுகிறாரு அப்படின்னு தயவு செஞ்சு நினைக்கக்கூடாது. ஒரு ப்ரோக்ராம் எப்படி சிறப்பாக போகணும் அப்படின்னா எப்படி இருக்கணும், அதனுடைய நோக்கம், உள்ளார்ந்த நோக்கம், நாம் எந்த பணியை செய்கின்றோமோ அந்த பணி சிறப்பாக செய்வதற்கும் அது சிறப்பாக செயல்படுவதற்கும் அவனுடைய கான்சென்ட் இருந்து இல்லையா, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதன் பிறகு அதை போஸ் பண்ணி அதை ஃபோக்கஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி தான் அதுக்கப்புறம் தான் நான் எடிட்டிங் கற்றுட்டு அப்புறம் ஷார்ட்ஸு கேமராங்கிறத ஃபிக்ஸ் பண்ண முடியும். லைட்டிங் செட்டப் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். எந்த லைட்டிங்கில் அப்படின்னா இன்னும் அது கேமரா பாயிண்ட்டை ஒரு லைட்டிங்க்கு மட்டுமே தனி புக்ஸ் இருக்குது. அந்த லைட்டிங் செட் பண்ணுறதுக்கு இல்லையா, ஒரு சூரியன் காலையில் உதயமாகி இரவு வர்ற வரைக்கும் மாறும்பொழுது ஒரு ஃப்ளவர், ஒரு ஒரு லீஃப், இந்த மாதிரி சில பொழுது இருக்காங்க. அந்த ஒவ்வொரு டைம்லையும் எந்தெந்த 1 ஹவருக்கு ஒன்ஸ் அது மாறுற அந்த சேஞ்சஸ் இருக்கு இல்லையா, அது வந்து ஃபோட்டோகிராஃபில் எடுத்திருப்பாங்க. அது சூப்பராக இருக்கும். அதை பார்க்கும்போது தான் தெரியுது அப்போது லைட்டிங் எந்த அளவுக்கு எஃபெக்ட்ஃபுல்லாக ஒரு ஃபேஸ் இம்ப்ரெஷனை கொடுக்க முடியுது அப்படிங்கிறதுல. அதில் நல்லா வந்து நம்ம இதில் டேரக்டர்ஸில் நிறைய பேர் இருப்பாங்க. அதில் நான் படத்தை சொல்லக்கூடாது, அடிக்கடி டாக்டர் சொல்லுவேன், படத்தை பண்ணிட்டு இருக்காங்க, சீரியல்லாம் ஏமாற்றிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதில் இன்னொரு கொடுமைன்னா சன் டிவியோட சீரியல் இருக்கு இல்லையா, சன் டிவி சீரியலோட ஹெட்டு என்கிட்ட அசிஸ்டண்ட்டாக வேலை பார்த்தது தான் சீரியலோட ஹெட்டு. அசிஸ்டண்ட்டும் அவன் தான். அவன்கிட்டேருந்து குரூப்பாக போனவன் தான் மற்ற சீரியல்லாம் இருக்கான். இப்போ சார் டெய்லி திட்டிகிட்டு இருக்காருன்னா அதில் பிதா மகனில் நானும் ஒருத்தன் எல்லாம் திட்டிகிட்டு இருக்கேன்னா இந்த ஷார்ட்ஸ்லாம் பண்ணுறதுல அவங்களும் ஒரு ஆளாக இருக்காங்க. அதில் நம்மளும் ஒரு இடத்தையா இருக்கும். அதேமாதிரி அரசியலில் திட்டினாலும் அதுலேயும் நாம் இருக்கும். திட்டு வாங்குறதுல இன்டைரக்டாக முதல் இடத்துல நாமளும் இருக்கிறோம். பட் இருந்தாலும் எனக்கு அவர் சொல்லிக் கொடுத்த கேமராமேன் வந்து அந்த வியூ எல்லாத்தையுமே சொன்னாப்புல. பேசுறது அப்படிங்கிறது இது வந்து மிகப்பெரிய ப்ரொமோஷன்ஸ். அது வந்து ரொம்ப இயல்பாக சொன்ன பொழுது அதை நான் ஏற்றுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தான் பண்ணேன். ஒரு 2-3 வருஷம் அப்போ தான் நான் சொன்னேன், சார்கிட்டே சொன்னேன். ஸோ என்ன அவருக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத தாண்டி நான் என்ன பேசணுங்கிறதையும், என்ன பேசினா மக்கள்கிட்ட எப்படி போயிட்டு இருக்கும் அப்படிங்கிறதும், அதை பற்றியான வியூ, இந்த ப்ரோக்ராம் அடுத்த கட்டத்துக்கு ரீச் ஆகணும்னா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதும், அந்த செட்பேக் எல்லாமே சொன்னது ரொம்ப நல்லா இருந்தது. அந்த நிகழ்ச்சி சிறப்பாக இருக்கிறதுக்கு அவர் ஐடியா கொடுத்துருந்தாப்புல. அப்போது இந்த மாதிரியான ஒரு மனிதரை நீங்கள் தேர்ந்தெடுத்துட்டா நீங்கள் கண்ணை மூடிட்டு அப்படியே சொல்ல மூலமாக லீவ் போட்டாங்களே டேக் ஆஃப் ஆகும். பிகாஸ் ஆஃப் அவர் அந்த வேலையை நேசிக்கின்றார். அந்த நேசிக்கின்ற வேலை எப்படி சிறப்பாக செயல்பட வேண்டும் என்பதை அவர் நேசித்திருக்கிறார். அதுக்கு தகுந்த சில ஹோம்ஒர்க் பண்ணுறார். இல்லைன்னா எல்லாமே எவ்வளோ பேரை படம் பார்க்குறாங்க, ஷார்ட் பார்க்குறாங்க. அது வரைக்கும் இந்த ஷார்ட் சொன்னது இல்லை. அந்த அந்த பூர்வம் அப்படிங்கிறத நான் இன்னும் யோசிப்பேன். நானே எவ்வளோ பெரிய ரசிகராக இருந்திருக்கு, நிறைய பேர் படம் பார்க்கும், சில பாஷா படம் ரொம்ப பிடிக்கும், ஷார்ட் நிறைய தடவை பார்த்துருக்கேன். ஆனால் சில அந்த ஷார்ட்ஸ் வந்து நான் அப்படி பார்க்குறது. ஆனால் ஒரு ஒரு எந்த அளவுக்கு ஒரு ரசனை உள்ள மனிதனாக இருந்திருக்கிறார் அப்படின்னா, ரசனை உள்ள மனிதன் விசுவாசம். நான் அடிக்கடி ரசனை அப்படின்னு சொல்றது காரணம், நல்ல ரசிகன் நல்ல தலைவனாக இருக்கு. நான் ரசிகன் அப்படிங்கிறவன் விசுவாசி. ரசிகர் எல்லாமே விசுவாசி அப்படிங்கிறவன் அவர்களை தாண்டி அது எந்த செயலில் இன்வால்மெண்ட்டோட இருந்து அதை லீட் பண்ணக்கூடிய, தப்பு நடந்தாலும் அது சொல்லக்கூடிய
ஷார்ட்ஸ் இது தப்பு, நீங்கள் பண்ண தப்புன்னு நேரடியாக சொல்லுவாப்புல. அப்போ அந்த என்னுடைய இடத்த பொசிஷனில் அவருக்கு தான் வச்சுருந்தேன். அந்த விசுவாசிக்கு நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்க அவர்கள் எடுத்து சொல்லுவார். நீங்களே விட்டு போனாலும் அவங்க எடுத்துகிட்டு போவாங்க. அப்போ அந்த ப்ராசஸ் இருக்கு இல்லையா, எனக்கு தெரியும். இப்போது குறைந்தபட்சம் இந்த லைவில் இருக்கிறவர், லைவை தாண்டி 1300 பேர் கிட்டத்தட்ட பேசுகிறாங்கன்னா, முதல் ஸ்பீச்சுங்கிறது என்கிட்ட இருந்து தான் என்கிட்ட பேசுவாங்க. அவர்கள் என்ன சொல்கிறாங்களோ அடுத்தது அந்த அந்த குரல் கேட்டாலே அவங்க அடுத்த செகண்டே அந்த மைண்ட் அவங்கள பற்றி தெரியும், அவங்களுக்கு எதற்காக பேசுகிறாங்கன்னு தெரியும். மேபி டாக்டர் என்ன சொன்னாங்களோ அது பக்குவமாக அவர்கிட்ட சொல்லக்கூடிய இடத்துல, டாக்டர் சொன்னாங்களே இல்லை மருந்து இல்லைன்னா கூட அவர்களுக்கு அந்த நேரத்தில் எது தேவைப்படுகிறதோ அதை என்னால் ஃபில் பண்ண முடியும். இந்த நுணுக்கம் அப்படிங்கிறது நான் கற்றுக்கொண்டது அதில் தான். இப்போ அரசியல் அப்படிங்கும்போது எல்லாரையும் அரவணைத்து செல்லும். அவ்வளோ கோபமாக திட்டுவாங்க, நமக்கு பேச நீ ஒன் சைடாக பேசுகிறமாங்க. அப்படி பேசினா கூட அதை காம்பன்சேட் பண்ணி போகணும். அந்த பக்குவ கலையை கற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் இப்போ லீட்ஸ் யார் எடுத்துகிட்டு போகிறதுன்றாங்களே, யார் எடுத்துகிட்டு போகிறதா அதுக்கான தன்மை உடையவர்கள் இருக்காங்களே, அவங்க ரொம்ப இப்போ எல்லாருக்குமே நிறைய வேலை இருக்குது. அதையும் தாண்டி இதை எடுத்துகிட்டு போகணுங்கிறது அவங்க ஃபாலோ பண்ணலாம். ஃபாலோ பண்ண மற்றவர்கள் சொல்கிறாங்க இல்லையா, சொல்லுகின்றவர்களுடைய தன்மை அப்படிங்கிறது அது சில விஷயங்கள் அவங்க ப்ராக்டிக்கலாக ஃபாலோ பண்ணக்கூடியவர்களால் தான் செய்ய முடியும். அப்போது அந்த மற்றவர்கள் பேசுவதை கேட்கவும் அவர்களுக்கு குறைந்தபட்சம் ஆறுதலை கொடுத்து லீட் பண்ணக்கூடிய ஒரு ஆற்றல் உடையவர்கள் கண்டிப்பாக தேவை. அப்போது எல்லாத்தை விடவும் அரவணைக்கின்ற பக்குவம் மிக மிக முக்கியமாக இருக்கணும், முக்கியமாக இருந்தாகும். அதில் எப்படின்னா, எங்கள் இதில் நான் கல்லூரியில் படிக்கும்போது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இருக்கும்போது அங்கே கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் படிக்கும்போது திருச்சியில் படிக்கிறேன். அப்போது எலெக்ஷன் வைப்பாங்க. ஸ்டூடெண்ட்டு செக்ரட்டரி, பிரசிடென்ட் அப்படிலாம் எலெக்ஷன் வைப்பாங்க. அப்போ எலெக்ஷன் வைக்கும்போது நான் செகண்ட் இயர் படிக்கும்போது எங்கள் இதில் ஒருத்தர் பிரசிடென்ட், அதில் இளவரசன் அப்படிங்கிற ஒரு எம்பி, ஏடிஎம்கே எம்பி, என்னோட ஜூனியர். அவர் இளவரசன் என்னோட ஜூனியர். அவர் இப்போ ஏடிஎம்கேல எம்பி ஆனதுக்கப்புறம் நிறைய பேசியிருக்கேன். அதே மாதிரி பால்வளத்துறையில் இருக்கிறவங்க டிஎம்கே, ஏடிஎம்கே, மற்ற கட்சியில் அங்கேருந்து வந்தவங்க இருக்காங்க. திருச்சி சிவா அங்கே படித்தவர் நிறைய பேர் இருக்கிறாங்க, அரசியல் கட்சி சார்ந்து போனவங்க. அப்போ அங்கே எலெக்ஷன் நடக்கும். எலெக்ஷன் நடந்தும்போது 4 பேர் கிட்டத்தட்ட போட்டி போடுறாங்க. 4 பேருமே என்னோட ஃப்ரெண்டு. 4 பேருமே எலெக்ஷனுக்கு வரணுன்றான். என் ஃப்ரெண்டு ரூமில் இருக்கான். என்னடா மாப்பிள்ள 4 பேருக்கும் சொல்கிற, இவனுக்கும் பேசுகிறேங்கிற, அவன் அவன்கிட்டும் போகிறேங்கிற, ஓட்டு யாருக்கும் தெரியாது போட்டுடலாம். எலெக்ஷனுக்கு கம்பெயின் பண்ணணும், பேச போகும்போது அவன்கிட்டையும் பேச போகணும், இவனுக்கும் பேசணும். 4 பேருக்கும் எப்படி பேச போவேன்? இருறா பேச சொல்கிறோம், கடைசியில் கூப்பிட்றோம் பார்த்துக்கலாம்டா அப்படின்னு. சரின்னு பார்த்தா எலெக்ஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது 4 பேரும் கூட ஃபஸ்ட்டு நீ பேசு மாப்பிள்ளன்றான். 4 பேருமே முதல்ல பேச சொல்லலாம். அப்புறம் ரூம்மேட்டு கேட்டான், 4 பேருமே முதல்ல கூப்பிட்றானே, நீ யார்கிட்ட போய் உட்காந்து பேச? கரெக்டாக 4 மணிக்கு பேசுகிற, மார்னிங் 10 மணி எல்லாம் ஆரம்பிக்கிறான். நீ எப்படி 4 பேருக்கும் பேசு அப்படின்னா, இருறாப்பா அப்படின்னா 4 பேரும் பேசுனாங்க. அப்போ ஒருத்தன்ட்ட சொன்னால், ஃபஸ்ட்டு ஒருத்தன்ட்ட மட்டும் நான் உன்கிட்ட ஓப்பனிங் பேசுகிறேன் அப்படின்னு. அப்புறம் 3 பேர்கிட்ட என்ன சொன்னேன்னா, இல்லை மாப்பிள்ள ஃபஸ்ட்டு நாள் பேசுனா முடிஞ்சு போயிடும், கடைசி நாள் பேசுகிறது தான் ஹைலைட், அதனால் உனக்கு கடைசி நாள் பேசுகிறேன். அது கரெக்டு. 3 பேரும் ஒத்துக்கிட்டான். ரைட் கடைசி நாளில் பேசுகிறது தான் ரைட்டுன்னு. அப்போ ட்ராவல் ஆகிடுச்சு. அப்புறம் இடையில கொஞ்ச நாள் பேசினேன். கடைசி நாள் பேசும்பொழுது இடையில 2 பேருக்கு முக்கியமாக பேசிட்டேன். யார் வெற்றி பெற்றால் சரியாக இருக்கணுமோ அவங்ககிட்ட தான் கடைசி நாள் பேசினேன். ஆனால் 4 பேருமே ஃப்ரெண்டு. ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு என்ன ஜெயிக்கணுமோ அதை பற்றி சொல்லியிருக்கிறேன். அப்போது 4 பேர் 3 பேர் தோத்துட்டான். தோத்தவனும் எனக்கு ஃப்ரெண்டு தான், ஜெயித்தவனும் எனக்கு ஃப்ரெண்டு தான். அரவணைக்கக்கூடிய அந்த கலை இருக்கு இல்லையா, அது மிகச்சிறந்த மனிதர்களை கையாளக்கூடிய கலை தான் கலைகளிலே மிகச்சிறந்த கலையாக இருக்கும். ஏன்னா ரொம்ப கஷ்டம். அதுதான் வேலை வாங்குறதுல கஷ்டம். நீங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள பிரச்சனையே அதுதான். இவங்களை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கு. அதே மாதிரி ஆஃபீஸில் ஹச்ஆராக இருக்கிறவனால தான் பிரச்சனையே. ஆனால் ஹச்ஆராக இருக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. அப்போது இப்போ ஆடு மாடுனாக்கா ஒன்று சொன்னாக்கா அது அப்படியே தான் போயிட்டுருக்கும். மனுஷன் சொல்கிறது ஒன்று, செய்கிறது ஒன்று, கண்டே பிடிக்க முடியாது. சொல்கிறதையும் கேட்க மாட்டாங்க. கேட்கலன்னா கூட பிரச்சனை இல்லை, சொல்கிறதுக்கு ஆப்போசிட்டாக தான் செய்வாங்க. அப்போது அவங்கள லீட் பண்ணுறதும் அவர்களை வழிநடத்தும், அது நம்ம சொல்கிறத கேட்க வைக்குங்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். அந்த கலை என்பதை கற்றுக்கொள்வது ரொம்ப ரொம்ப கஷ்டமானது. அப்போது இதுவும் இந்த ஆன்மீகம் அப்படிங்கிற ஒரு விஷயம், இது கர்மா அப்படிங்கிற ஒரு ஆற்றலையும் மற்றவர்கள் எடுத்து செல்கிறோம் இல்லையா, அதில் மிகப்பெரிய இந்த தெளிவும் ரொம்ப ரொம்ப பொறுமையும் நிதானமும் உறுதியுமா இருக்கணும். அவங்களே டவுட்டான, ஆமாப்பா எனக்கே வரல ஒன்று, இவன் நம்மளோட மோசமாக இருப்பான் போல இருக்கே, பின்னாடி போயிடுவாங்க. அப்போது நம்ம எதை எடுத்து செல்கின்றோமோ அதில் மிக உறுதியாகவும் தெளிவாகவும் இருக்கிற பொழுது தான் அது சிறப்பாக வழிநடத்த முடியும்.
அப்போ அந்த கலைங்கிறதுல வந்து மிக முக்கியமாக சொல்லக்கூடியதில் வந்து நான் ஏற்கனவே தொட்டு சென்ற அரசியலும் தமிழும் அப்படிங்கிறதுல என்னுடைய 14வது ஜென்மத்தில் அவங்க செந்தாமரை அவர்கள் சொன்னதில் மிக முக்கியமான கருத்தில் நிறைய விஷயத்தில் இன்னும் ஒன்று அவங்க அந்த தமிழ் எழுந்த கொடுத்து அந்த ஓலைச்சுவடிகள்லாம் ஒழிச்சு வச்சுட்டு திரும்ப மன்னன்ட்ட கொடுக்குறாங்க இல்லையா. அப்போ மன்னன்ட்ட கொடுக்கும்போது அப்போ நான் இளவரசனாக இருக்கின்ற பொழுது அவங்க கொடுக்குறாங்க. அந்த இதில் படிச்சிருக்கேன். அப்போ தான் அவங்க சொன்னாங்க, ஃபஸ்ட்டு மீட்டிங் சொன்னாங்க, உனக்கு தமிழில் இருக்கின்ற மிக தொன்மையான பழமையான நூல்களை பற்றியும் அதற்கான அறிவுகளை பற்றி நீ எப்போவே படிச்சிருக்கிற அப்படின்னாங்க. நான் அப்போல்லாம் படிக்கலையே, நான் அப்பப்போ படிக்கிறது தானே சொல்ல முடியுது, அப்போல்லாம் ஒன்றும் படிக்கலையேன்னா உனக்கு அதற்கான தொடர்புகள் வரும். ஏன்னா அந்த ஓலைச்சுவடிகள் முழுமையாக படிச்சிருக்கான்னு சொன்னாங்க. படிச்சிருக்கேன், அதை நானே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அதே மாதிரி சான்ஸ்கிரிட் இருக்கு இல்லையா, சான்ஸ்கிரிட்டுங்கிறது அவங்க படிச்சிருக்காங்க, இப்போவும் அவங்க படிச்சிருக்காங்க. சான்ஸ்கிரிட்டில் அவங்க பாஸ் பண்ணிருக்காங்க. நிறைய விஷயங்கள் நான் கேட்கும்போது மொழி மாற்றம் செய்து எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போது அந்த ஓலைச்சுவடிகள் பழமையும் தமிழ் சார்ந்தவர்களும் நிறைய விஷயம் சொல்லியிருந்தாங்க. அது எல்லாமே நீ ஏற்கனவே படிச்சிருக்க அப்படிங்கும்போது இந்த படிப்பு கல்வி என்பதை பலமுறை நான் சொல்வதற்கு அடிப்படை காரணம், ஒரு வாழ்வில் அடுத்த கட்டத்துக்கு போறக்கும் கர்மான்றங்க இல்லையா, இது எல்லாமே முடிக்கிறதுக்கும் அவ்வை பாட்டி வந்து ரொம்ப அருமையாக சொன்னது விஷயம், ரொம்ப எளிமையாக ரொம்ப சிம்பிளாக சொன்னது. பட் பெரும்பாலும் அதை யாரும் டீகோட் பண்ணாமல் விடப்பட்ட ஒரு செய்தியில்னா பிச்சை புழுகினும் கற்கை நின்றேன். அது என்னன்னா, ஒரு மனிதனுடைய மிக மோசமான இழிந்த நிலை அப்படிங்கிறது, கடைசி கட்ட இழிந்த நிலைனா தன்னால் எதுவுமே முடியல, ஒருவேளை சாப்பாட்டு கூட அடுத்தவர்களோட கையேந்தணும் அப்படிங்கிறது தான் இழிந்த நிலை. இட்டார் பெரியார் இடாதார் ஏழ்களத்தார் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி கேட்கறவங்களும் கொடுக்கலன்னா இருக்கிறதுலே மோசமானவன். அப்படி கையேந்துகின்ற நிலை இருக்கு இல்லையா, ஒரு அது இருக்கிறதுலே மோசமான நிலை கையேந்துகின்ற நிலை, ஒரு மனிதனுடைய கடைசி இழிநிலை. அப்படின்னு இருந்தாலும் அப்படி எடுத்தாவது பிச்சை எடுத்தாவது நீ படித்துக்கொள், கற்றுக்கொள் என்று திரும்ப திரும்ப ஔவையார் பிச்சை எடுத்து கூட படி அப்படின்னு சொல்வதற்கு அடிப்படை காரணம் என்ன அப்படின்னா, எவ்ரிதிங் இஸ் டிசைடட் பை பர்த் பை டிவைன் பேஸ்ட் ஆன் த கர்மா. ஒரு மனிதன் பிறப்பிலிருந்து இறப்பு வரை அனைத்தும் தீர்மானிக்கப்பட்ட ஒன்று என்பதுதான் கர்மா. ஓகேவா, இதுதான் கர்மாவினுடைய விதி, கடவுளுடைய விதி முழுமையாக போயிட்டு இருக்கு. அப்போ அதுல வந்து ஹைலைட்டா சொல்லப்படுகின்ற ஔவையாருடைய பேஸ்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, மனிதனுடைய பிறப்பு இறப்பு என்பது மற்றும் மாற்ற முடியாது, இடைப்பட்டது அனைத்தும் மாறுதலுக்கு உட்பட்டது. அவங்களுடைய பேஸ்ல சாராம்சம் இதில் இருக்கிற பிறப்பு இருப்பு அது ஒன்றுமே பண்ண முடியாது. எங்கே பிறந்ததுக்கு அப்புறம் வந்து ஒன்றும் பண்ண முடியாது, முடிஞ்சிருச்சு, அவுட்டுன்னா அதோட முடிஞ்சிருச்சு. பட் இடைப்பட்டது இருக்கு இல்லையா, இடைப்பட்டதுங்கிறது அது கர்ம விதிப்படி அது மாறுதலுக்கு, ஆனால் மாறுதலுக்கு உட்பட்டது அப்படிங்கிற சோர்ஸில் இன்டைரக்டாக அவங்க அடிக்கிறது எப்படின்னா, அதை எப்படி மாற்றிக்கொள்ள முடியும்னா அங்கே தான் கொண்டு வந்து நிறுத்துறாங்க. பிச்சை புழிகினும் கற்கை நன்றே, பிச்சை எடுத்தாவது கடைசி கட்ட நிலைக்கு போயிட்டாவது நீ படித்து விடு. ஏன் படிக்க சொல்றாங்க, ஏன் படிக்க சொல்றாங்க அப்படின்னு திரும்பவும் யோசிச்சா, திரும்ப எல்லாருமே தமிழ் ஆய்ந்த மிக பழமையான நூல்கள் தொன்மையான நூல்கள் அனைத்திலுமே ஏதாவது ஒரு காலகட்டத்தில் படிப்பை பற்றி சொல்லிக்கொண்டே வந்திருக்கிறார்கள். ஏன் படிக்கணும், எல்லாருமே படிக்கிறான், ஆனாலும் கூட பிச்சை எடுக்கிற அளவுக்கு ஏன் படிக்கணும், அப்படி என்ன இருக்கு, சாப்பிடணும், ஓரளவு ஸ்டேட்டஸோட மெயின்டைன் பண்ணிக்கலாமேன்னா இந்த படிப்பினுடைய முக்கியத்துவம் சொல்றது என்ன, அதுதான் அடுத்து சொல்லுவேன். ஒருவர் தாம் கற்ற கல்வி 7 பிறப்பும் ஏமாப்படுத்தி, 7 பிறவிக்கணும், 7 ஜென்மம் அப்படிங்கிறது 1 2 3 இந்த 7 ஜென்மம் மேலே இருக்குன்னா 1 2 அப்படி கிடையாது. இந்த 7 ஜென்மங்கிறது இப்போ என்னுடைய அப்பா இருக்காங்கன்னா எனக்கு மேலே உள்ள ஜென்மனா என்னுடைய அம்மா வழி அம்மா அப்பா, எங்கள் அம்மா அப்பா, அப்பாவோட அம்மா அப்பா அவங்க, எங்கள் அம்மா இருக்காங்கன்னா எங்கள் அம்மாவோட அம்மா அப்பா, அடுத்தது அவர்கள் இருக்காங்க இல்லையா, 3வது அம்மா அப்பா, அவங்க அம்மா அப்பா, அவங்க அம்மா அப்பா, இப்படி போகும். இப்படி தான் 7 தலைமுறை போகும். அப்போ 1 2 3 எழும்போது அவங்க அம்மா அப்பா அப்படின்னா அப்படி நீங்கள் வச்சுட்டு 7 மேலே இருக்கிறத எடுத்தீங்கன்னா, 7 தலைமுறை எடுத்துக்கிட்டிங்கன்னா 254 பேர் வரும். 7 தலைமுறைங்கிறது 7 பேரில் இந்த பக்கம் பாஸ் பண்ணுறதுங்கிறதா 1 2 3. நீங்கள் மேலே எடுத்துக்கிட்டிங்கன்னா 254 பேர் வருவாங்க. இந்த 254 பேரோட ஜீனோட தொகுப்பு தான் நீங்கள் 7 7 14 அல்ல 254. இதனுடைய சாராம்சம் தான் ஒருத்தருக்கு வரும். அப்போ ஒருவருடைய லீட் அப்படிங்கிறது இந்த பேஸ் தான். இந்த 200 அப்போ ஒரு தலைமுறைக்கு கடத்தப்படுகிறது. அப்போ பேசிக் சயின்ஸு, மரபியல், ஜெனட்டிக்ஸ் யாராவது டீப்பாக படிக்கிறீங்க அப்படின்னா ஒரு ஜெனட்டிக்ஸில் ஒரு கேரக்டர் வந்து எத்தனை இதுக்கு மரபணு,
குரோம்சோம்ஸ் எப்படி பாஸ் ஆகும் அப்படின்னா 7 தலைமுறை. இப்போ இருக்கிறார் அப்படின்னா, ஒருத்தர் பிறக்கிறாருன்னா அவர் அவங்களுடைய மகன் அடுத்தவன் அப்படின்னு 7 ஜென்ரேஷனுக்கு அது பாஸ் ஆகும். 8வது ஜென்ரேஷனுக்கு இந்த கேரக்டரோட வந்து அந்த இடத்துக்கு வராது. அப்போ 7 ஜென்ரேஷன். அப்போதான் ஒருவர் தாம் கற்ற கல்வி 7 பிறப்பும் ஏமாப்படுத்து 7 ஜென்மத்திற்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த கல்விங்கிறத தான் சொல்றாங்க. கல்வி என்பது மற்ற விஷயங்களை தாண்டி உன்னுடைய கர்மாவாக இருந்தாலும், படிக்கிறதுங்கிறது ஒரு கர்மா வந்தாலும் கூட அதை பிரேக் பண்ணணும்னா உனக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு, ஏதாவது ஒரு சூழலில் ஏதாவது ஒரு சின்ன ஒரு வாய்ப்பு கிடைச்சா போதும், அதை ஃபாலோ பண்ணிக்க. அனைத்தும் தீர்மானிக்கப்பட்ட ஒன்று இருந்தாலும் கல்வியே ஏதாவது ஒன்று லூப் கிடைச்சா கற்றுக்கொள், கடைசி காலத்தை கற்று. ஏன்னா அந்த கல்வி என்பது, ஞானம் என்பதும் உனக்கு மேபி இப்போ வந்து அது பயன்படாமல் போனாலும் போகலாம். ஆனால் படிக்கிறது எந்த காலத்திலும் எக்காலத்திலும் வீண் போகவே போகாது. அந்த கல்வி என்பது ஞானமாக ஒரு உன்னுடைய வாழ்க்கையை திறமாக செயல்படுத்துவதற்கும் அல்லது பலருடைய வாழ்க்கையை மேம்படுத்துவதற்குமாக இருக்கக்கூடிய கல்வி என்றால் அந்த கல்வி என்பது ஞானமாக கருதப்படுகிறது. அந்த ஞானம் என்பது ஒரு தலைமுறையில் இப்போது படிச்சுக்கிட்டே இருக்கான், அது வேஸ்ட் ஆகிடாது. இந்த ஞானம் என்பதும் ஒருவேளை டைம் பீரியடு முடிஞ்சிருச்சு, அந்த அவங்களுடைய வாழ்க்கை முடிஞ்சிருச்சு அப்படின்னா அது அடுத்தடுத்த ஜென்மத்துக்கு கடத்தப்படும், ஜீன் மூலமாக கடத்தப்படும். அதனால தான் திரும்ப திரும்ப சொல்கிறது, ஒரு தாம் கற்ற கல்வி 7 பிறப்பும் ஏமாப்படுத்து என்று சொல்வதாக இருந்தாலும், அல்லது பிச்சை எடுத்தாவது படிச்சிருங்க அப்படின்னு சொல்வதற்கும் அடிப்படை காரணம், உன்னுடைய கர்மாவை நீங்கள் அடிப்படையில் அதை வேறறுத்து இறைவனோடு ஒன்றிணைவதும், இந்த ஆன்மாவை இறைவனோடு ஒன்று கலப்பதும், பிறவியற்ற நிலவிக்கு நீங்கள் செல்வதற்கும் அடிப்படை காரணம். நிறைய காரணங்கள், தர்மம், அதிலும் நிறைய காரணங்கள் சொல்லப்படுகிறது. அந்த தர்ம சிந்தனையையும் அதை வழிநடத்துகின்ற ஒரு சிந்தனையையும் இறை அந்த அனுபவம் இது எல்லாமே கிடக்கிறது அடிப்படையில் படிப்பறிவு, பட்டறிவு. அடிப்பட்டு திருந்திருக்கல படிப்பறிவு இருக்கு இல்லையா? இந்த அறிவு என்பதும் படித்தல் என்பதும் உன்னுடைய ஜென்மமாக அடுத்தடுத்து உயர்நிலைக்கு கொண்டு செல்லும் அப்படிங்கிறதுல மிக தெளிவாக அவையார் ரொம்ப கேஷுவலாக எளிமையாக சொல்லியிருப்பாங்க. ஒரு தாம் கற்ற கல்விங்கிறது இப்படி சொன்னதாகவும், பிச்சை பொழியும் கல்விங்கிறது எப்படி பிரேக் பண்ணுறது. அப்போது அடுத்த கட்டமாக ஒரு லீட் பண்ணுறது, அரசாட்சி அப்படிங்கிற விஷயத்துக்கு வருவாங்க. வள்ளுவர் மிக தெளிவாக அமைச்சரவை, அமைச்சு 10 நாடு என்ப தலைப்பில் அவர் வரும். அமைச்சர் எப்படி இருக்கணும், ஒரு நாடு எப்படி சிறப்பாக செயல்பட வேண்டும்னு, ஒரு மன்னர்களுக்கிடையே நடந்த போர்கள் ஏற்படாமல் வெறும் பேச்சுவார்த்தையின் மூலமாக அதை எப்படி சமாதானப்படுத்த முடியும் என்பது அவையும் சொல்றாங்க. இந்த 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 லீட் ஹோட் எல்லாமே அமைச்சரை என்பதையும் ஒரு நாட்டை வழிநடத்தல் என்பதையும் அவர்கள் முக்கிய பொருளாக வைக்கிறார்கள். ஏன் லீட் பண்றவங்களுக்கு அமைச்சர்களின் பற்றி, ஒரு வாழ்வியலை பற்றி சொல்லக்கூடியவர்கள் அரசை பற்றி ஏன் சொல்கிறார்கள் என்றால், அரசு என்பதை தவிர்க்க முடியாது என்பதாகும். எப்படி சொல்றதுன்னா, 2 இருக்கு. மதம், ஆன்மீகம் ஒன்று, அரசியல் ஒன்று இருக்குது. ஆன்மீகம் என்பது தனிப்பட்ட மனிதனுடைய விருப்பம். நான் வந்து எந்த கடவுளை வேணாலும் கும்பலாம், அது என்னுடைய விருப்பம், தனிப்பட. இன்னைக்கு வந்து ஜீசஸ் கும்பிடலாம், நாளைக்கு வந்து நபிகள் ஏற்றுக்கலாம், அல்லது வந்து சிவபெருமானை ஏற்றுக்கலாம், அல்லது யாருமே ஏற்றுக்கொள்ளாமல் கூட இருக்கலாம். இது மதம் சார்ந்த விஷயம், அது என்னுடைய மனம் சார்ந்த விஷயம். எனக்கு இவர்களை பிடிச்சிருக்கு, அவருடைய கொள்கை ஃபாலோ பண்ணால் என்னால் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் அப்படின்னு நான் நம்பினால் அதை நான் ஏற்றுக்கொள்ள முடியும், ஃபாலோ பண்ண முடியும். இந்த இது இருக்கு இல்லையா, இது வந்து தனிப்பட்ட ஒருவனுடைய தனி உரிமை. நல்லா நோட் பண்ணிக்கங்க, இது தனி உரிமை. மதம் என்பது தனி உரிமை. இது எனக்கு பிடிச்சிருக்கு, என் பையனுக்கு வேற ஒருத்தர் பிடிக்கலாம், வேற மதத்தை ஃபாலோ பண்ணலாம், எனக்கு கூட இருக்கிறவர்கள் யாருக்கு வேணாலும் நடக்கும். ஏன்னா அது அவர்களுடைய விருப்பம். நான் வந்து இந்த சாமி கும்பிட்றதுனால உங்களுக்கு எந்த பாதிப்பும் வரப்போறதில்ல, நீங்க ஒரு சாமி கும்பிட்றதுனால எனக்கு எந்த பாதிப்பும் வரப்போஇல்லை. இல்லை, நான் சாமியை கும்பிடாதுன்னு உனக்கு இல்லை, அது என்னுடைய விருப்பம், என்ன நான் ஃபாலோ பண்றேன், இது சரியா இருக்கும்னு என்னுடைய அறிவு கெட்டிய வரை நான் மூவ் பண்றேன். ஓகேவா? இது தனி உரிமை. மதம் என்பதும் கடவுள் வழிபாடும் என்பதும் தனி உரிமை. பட் தனி உரிமை, தனி உடைமை. அஸ் வெல் அஸ் நீங்க பாலிடிக்ஸ் எடுக்கிறீங்க, அரசியல் எடுக்கிறீங்க அப்படின்னா, அரசியல் என்பது அனைவரும் தெரிந்து கொண்டே ஆக வேண்டும். இது வந்து மாவோ வந்து வெரி கிளியரா சொல்லுவார். அரசியல் என்பது நீ யாரை தவிர்க்க விரும்புகிறாயோ, அரசியலை புரிந்து கொள்ளவில்லை என்றால் நீ யாரை தவிர்க்க விரும்புகிறாரோ அவரே உன்னை ஆட்சி செய்வார். அரசியல் நீ புரிந்து கொள்ளவில்லை என்றால் நீ யாரை தவிர இவரெல்லாம் வேண்டாம் அப்படி நீங்க நினைக்கிறீங்களோ அவங்க தான் உங்களை லீட் பண்ணுவாங்க. அப்போ அரசியலுங்கிறது என்னுடைய தனிப்பட்ட உரிமை இல்லை, அது பொது உடைமை. என்ன பொது உடைமை அப்படின்னா, இன்னைக்கு நான் போடுற சட்டையிலிருந்து, சாப்பிட்ற சாப்பாட்டிலிருந்து, படிக்கிற படிப்பிலிருந்து, நான் வாங்குகின்ற ஒவ்வொரு பொருளுக்கும் வரி கட்டி கொண்டிருக்கிறேன். எல்லாருமே சரி, ஒவ்வொரு பொருளுக்கும் வரி. அதெல்லாம் இப்பெல்லாம் அடி துவம்சம் பண்ணிட்டு இருக்காங்க.
இது கந்து வட்டியை விட மீட்டர் வட்டியை விட ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கு. அவனாவது காசு கொடுத்த காசுக்கு தான் வட்டி கேட்குறான், இவங்க காசே கொடுக்கறது இல்லை. ஆனாலும் வட்டி வரி வசூல் பண்ணி போட்டு பர்சன்டேஜாக தாளிச்சு எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. உலக அளவில் வரி வசூல் பண்ணுற இடத்துல எங்கேயோ போயிட்டு இருக்கு. அப்போது நாம் வரி கொடுக்குறோம். நாம் வரி கொடுக்கிறோம். நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நீங்கள் வரி கொடுக்கிறீர்கள். நான் என்ன படிக்க வேண்டும் என்பதை அரசு தீர்மானிக்கிறது. இந்த சிலபஸ் இப்படி இருக்கணும் என்பதை அரசு தீர்மானிக்கிறது. நீங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு பின்னாடி என்ன போடணும், முன்னாடி என்ன போடணும், எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு வரமுறையை ஒரு அரசு கொடுக்கிறது. அப்போது அரசை தீர்மானிக்கின்ற பொறுப்பில் இது பொது உடைமை. நான் விரும்பினாலும் விரும்பாட்டாலும் கேட்டாலும் கேட்காவிட்டாலும் நீங்கள் இதில் இருந்தே ஆகணும். அப்போது இதை நீங்கள் சரிவர புரிந்து கொள்ளவில்லை என்றால், உங்களுக்கு யார் விருப்பம் இல்லையோ, யார் பிடிக்கல, யார் தவறு செய்வார்கள் என்று நினைக்கிறீங்களோ அவங்க தான் இதை லீட் பண்ணுவாங்க. அப்போது தனி உடைமை என்பது வேறு, பொது உடைமை என்பது வேறு. அப்போ அரசியல் என்பது பொது உடைமை, மதம் என்பது தனி உடைமை. அப்போது தனி உடைமை பொது உடைமை இதை புரிந்து கொண்டு அனைத்தையும் புரிந்து, அதனால தான் சொல்கிறாங்க. அதில் எதுக்காக சொல்கிறேன்னா, திருவள்ளுவரும் ஔவையாரும் இதை கோட் பண்ணுறாங்க. ஒரு அமைச்சர் எப்படி இருக்க வேண்டும், அரசு எப்படி வழிநடத்த வேண்டும். இது திரும்ப இந்த இடத்துல நான் சொல்வதற்கு காரணம்னா, ஔவையார் ரொம்ப அட்டகாசமாக இந்த விஷயத்தில் கர்மா அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தாமல் கர்மாவை சிறப்பாக கையாண்டு அதிலிருந்து எப்படி வெளிவருவது என்பதும், தனி உடைமை பொது உடைமை என்பது எது என்பதும், ஒரு மனிதன் எதை தெரிந்து கொள்ள வேண்டும், எப்படி சிறப்பாக செயல்பட வேண்டும் ரொம்ப சிம்பிளாக அழகாக அவங்க சொல்லிக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. அதில் அவங்க சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு ஒரு வள்ளல் இருக்கார். இப்போ கொடுக்குறாங்கன்னா ஒரு 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 வள்ளல் இருந்தால் அவங்க சுற்றி யாராருக்கெல்லாம் தெரிஞ்சு அவங்களுக்கு பணம் கொடுக்குறாங்க, காசு என்ன வேணும் கொடுப்பார். ஒரு 1000 பேர் இருக்காங்க, ஒரு 10,000 பேர் வள்ளல் தமிழ்நாட்டில் ஒரு 10,000 பேர் வள்ளல் இருக்காங்கன்னு வச்சுங்க. எவ்வளோ பேர் கொடுக்க முடியும்? அவங்கள்ட்ட இருக்கிறத மட்டும்தான் வள்ளலுங்க கொடுக்க முடியும். ஒன்று. ரெண்டாவது, இன்னும் ஒரு ஞானி இருக்கிறாங்க, பேசுகிறாரு, மக்களுக்கெல்லாம் போய் சொற்பொழி வெட்டுறாரு. ஒரு 1000 ஞானிகள் இருக்கிறாங்க தமிழ்நாட்டில். இப்போ பல லட்சம் ஞானிகள். ஈஸியாக சம்பாதிக்கிற ரூட் என்ன? இதுதான். இங்கே நல்லாவே சொன்ன டாக்டர் அன்னைக்கு சொன்னார், முந்திலாம் ஏதாவது சம்பாதிக்கணும்னா காலேஜ் கட்டுவாங்க, அதுக்கு முன்னாடி கந்து கட்டுவேன். இப்போ சம்பாதிக்க என்னடான்னா அவவே வேப்ப மரத்தடியிலே பிள்ளையர் கடையிலே சாமின்னு போர்டு போட்டு உட்காந்தாலே கலெக்ஷன் ஏற்றிக்க மாட்டேன். ஏன்னா மக்கள் எங்கே போகணும், எது எத்தை தின்றா என்ன பித்தம் தெளிங்கிற மாதிரி என்ன பண்ண, இது ஈஸி ரூட்டாக இருக்குது, சம்பாதிக்க முடியலாம், பேரும் ஈஸி ஆகிடுது, அவனே பாப்புலர் ஆகிக்கிறான், அதுக்கு இல்லாமல் கடவுள்னு வேற கொண்டு போயிடுறான், ஈஸியாக ப்ரொமோட் போயிட்டே இருக்குங்கிறதுனால இப்போ நிறைய பேர் கடவுளாக மாறிக்கிட்டு இருக்காங்க. அப்போது இந்த விஷயம் இருக்கு இல்லையா, ஒரு ஞானி அப்படின்னா உண்மையான ஞானி ஞான தத்துவத்தை போதிக்கிறார் அப்படின்னாக்க ஒரு 10,000 பேர் இருந்தால் எவ்வளோ பேருக்கு அவங்க யார் பார்க்குறாங்களோ அவங்களுக்கு குரூப்பில் இருக்காங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். ஆனால் ஒரு அரசு என்பது மிக பிரம்மாண்ட எந்திரம். இதே ஒரு அரசாக இருக்குது அப்படின்னாக்க, இப்போ இத்தனை பேருக்கு சாப்பாடு போடணும் ஒரு டிசைட் பண்ணி பேக் பண்ணாங்கன்னா அத்தனை பேருக்கு சாப்பாடு கிடைக்கும். ஒரு டிசைட் பண்ணி அத்தனை பேருக்கும் படித்து முடிச்சவனுக்கும் கம்பல்சரி வேலைன்னு ஒரு உத்தரவு போட்டாங்க, ஒரு சைனிங் போட்டால் அத்தனை பேருக்கு வேலை கொடுத்தாகணும். அரசின் கீழே இருக்கக்கூடிய எந்திரங்கள் அனைத்தும் அதை செஞ்சாகணும். இப்போ ஞானம் சொல்கிறோம் இல்லையா, ஞானதானம் சொல்கிறோம். இப்படி கடவுள்னா இப்படி தான். கடவுள் மன விருப்பு வெறுப்பின்றி உங்களினுடைய சுய அறிவுக்கு உட்பட்டு இந்த ஆன்மீகத்தை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பொதுப்படையாக அனைவரும் கற்க வேண்டும். உண்மையான கல்வி ஆன்மீக கல்வினா ரெண்டையும் போதிக்கும். கல்வியில் கடவுள் என்பதையும் இல்லை என்பது ரெண்டையுமே போதிக்கும் போது தான் அவருக்கான புரிதலும் இருக்கும். அப்போ எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். உண்மையான ஞானம் அப்படின்னா, ஏன்னா யார் டிசைட் பண்ணுறான்னு அவனுக்கு எது பிடிச்சதோ அப்படி தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. அப்படி இல்லாமல் ரெண்டுமே இவன் கையில் கொடுத்துட்டா அவர்களுடைய ஞான அறிவிக்கு ஏற்பட்டு எது சிறந்த ஆன்மீகம், யார் உண்மையான கடவுள், எல்லா கடவுளை பற்றியும் சொல்லணும். எல்லா கடவுளை பற்றியும் சொல்லும்பொழுது அவனுக்கு எது சிறந்த கடவுள் அவன் எடுத்துப்பான். அப்போது ஒரு தனிப்பட்ட ஒரு ஞானியினுடைய போதனைகளை விடவும் 10,000 20,000 1 லட்சம் இருக்க ஞானிகளுடைய போதனை விடவும் 1 லட்சம் கிட்டத்தட்ட இருக்கக்கூடிய வள்ளல்கள் செய்கின்ற சேவையை விடவும் ஒரே ஒரு அரசு இருக்கு இல்லையா, ஒரு அரசன், அந்த அரசன் செய்கின்ற செயல் இருக்கு இல்லையா, இது அனைத்தும் ஒரு நொடியில் செஞ்சிடும். ஒரு சைனிங் போட்டால் போதும், அடுத்து இம்ப்ளிமெண்ட் ஆகும். அப்போது இவர்கள் எல்லாவற்றையும் சொல்வதை விட அரசன் என்பவன் மிக முக்கியமானவனாக இருக்கிறான். அவன் எளிதில் ஒரு விஷயத்தை எடுத்து செல்ல முடியும். அப்படிங்கிறதுனால தான் ஔவையாரும் சரி திருவள்ளுவரும் சரி நாடு என்பதை பற்றியும் அமைச்சர வேண்டும், அதை எப்படி எடுத்து செல்ல வேண்டும் ஒருவன் அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப எளிமையாகவும் மிகவும் முக்கியமாகவும் அந்த இடத்துல சொல்கிறாங்க. அரசு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிற விஷயத்தையும், அப்போ அரசன் எப்படி செயல்பட வேண்டும், அவர்களுடைய முடிவு என்பது நார்மலாக இருக்கிறத பல மடங்கு பாதிப்பு இருப்பேன். ஏன் சித்தர்கள் எவ்வளோ பெரிய அரசனாக இருந்தாலும் செல்வந்தர் எல்லாத்தையும் விட்டுட்டு டக்குன்னு கிளம்பிடுறாங்க அப்படின்னா, அரசு அப்படிங்கிற போது அந்த நாட்டு மக்கள் ஏதோ ஒரு உத்தரவு போடுறாங்க, அந்த நாட்டு மக்கள் இருக்காங்களே, அந்த நாட்டு மக்களுக்கு நன்மை இருக்குன்னா அந்த நன்மையில
அந்த நல்ல கர்மா அவங்களுக்கு வரும். சப்போஸ் பாதிக்கப்படுதுன்னா அந்த கெட்ட கர்மாவும் அவர் சாரும். அரசனுக்கு அது ரெண்டுமே சாரும். அதனுடைய பலனை அந்த மன்னன் அனுபவித்தே தீர வேண்டும். அரசனா இருக்கிற எல்லாருக்குமே கண்டிப்பா அடுத்த பிறவி இருக்கு. அரசனா இருந்த ஒருத்தனுக்கு அடுத்த பிறவிலாம் இல்லைன்னு சொல்லவே முடியாது. அது வாய்ப்பே இல்லை. ஏன்னா அவ்வளோ பாவம் பண்ணிட்டு இருப்பாங்க. நல்லதே பண்ணாலும் குட்கர்மா டோட்டலாக இருக்கும்பொழுது அதுக்கான பிராப்தத்தை அடைஞ்சவன. ஏன்னா அவ்வளோ பேர்களோட ஒட்டுமொத்தமும் அங்கே போகும். பாசிட்டிவ் நெகட்டிவ் ஆண்டு கொண்டிருக்கின்ற மக்களுடைய பாசிட்டிவ் நெகட்டிவை அவருக்கு காரணகர்த்தாவாக அவர் இருப்பார். இன்னொன்று இப்படி திருப்பி போட்டோம்னா, அதே திருப்பி போட்டோம்னா, ஒருத்தர் ஆட்சி பண்ணுறான், இதெல்லாம் சொல்லுவாங்க, பெரிய காவாலி பயலாக வந்திருக்கானே அப்படின்னா, இருக்கிற மக்களுடைய மனநிலையை பொறுத்து தான் ஒரு மன்னன் அமைவான். அரசு எப்படி அமையும் அப்படின்றால், மன்னர்களுடைய அரசன் இப்படி இருக்கான்னு நீங்கள் ஜட்ஜ் பண்ணினா அந்த மக்கள்லாம் அப்படி தான் இருக்கான்னு அர்த்தம். அந்த ஒட்டுமொத்த மக்களுடைய மனநிலையின் தொகுப்பாக தான் ஒரு அரசாட்சியே அமையும். அப்போ ரெண்டும் கோரலேட்டுங்கும் பொழுது அப்போது அரசர்கள் இப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிறத அவர் தெளிவுபடுத்துகிறாங்க. அதை விடவும் அரசன் தவறு செய்யக்கூடாது, போவான் ஐயோ என்று போவான்னு சொல்வதற்கு அடிப்படை காரணம் அரசு மிக சிறப்பாக செயல்பட வேண்டும். அப்போது ஒரு அரசாட்சியிலிருந்து தனி மனிதனிலிருந்து சித்தர்கள் எல்லாத்தையும் கொடுத்துட்டு துறவரம்னு அணைத்து போகும்போது அப்போ சொல்கிறார் இல்லையா, நீ 33% கொடுக்கணும், 10% கொடுங்க அப்படின்னு சொல்லும்பொழுது அவர்கள் இதெல்லாம் பர்சன்டேஜ் போட்டுக்கிட்டு எதுக்கு வம்பு, நானே டோட்டலாகவே கொடுத்துட்றேன், நமக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்ட்டு தான் டோட்டலாக அதுலேருந்து கழட்டு போயிடுறாங்க. ஸோ ஞான தத்துவம் போது இது இருந்தால் தானே கொடுக்கணும், வேண்டாம் நானே பைத்தியக்காரனாக மாறிடுறேன், நான் எடுத்துக்கிட்டு இறைவன் அடைவது தான் நோக்கம்னு சித்தர்கள் எல்லாமே அந்த இடத்துக்கு வந்துடுறது காரணம், எதுவும் தன்னிடம் வைத்துக் கொள்ளாமல் முற்றிலும் மற்றவர்களுக்கு கொடுத்து விட்டு ஞானத்தை மட்டுமே பெற்றுக்கொண்டு அதையும் கொடுத்து இறைநிலை அடையிறதுங்கிறது தான் அவங்களுடைய சித்தர்களுடைய வழியாக இருக்கும். அடிப்படையில் ஒரு சித்தர் பெருமக்கள் அப்படிங்கிற அவங்களுடைய வாழ்வியலில் கடைபிடிப்பது என்று அவர்களுக்கென்று எந்த ஒரு பொருளையும் சேர்த்து கொள்வதே இல்லை, வைத்துக் கொள்வதும் இல்லை. ஒருவேளை இருந்தாலும் அதை மற்றவர்களுக்கு அவர்கள் கொடுத்து விடுவார்கள். பணத்தை பற்றியோ பணத்தை ஆசை பற்றியோ அவர்கள் இருக்க மாட்டாங்க, அதற்கான வரவையும் வைத்துக் கொள்ள மாட்டாங்க. பட் இதை பிரேக் பண்றாரு ஓஷோ. ஓஷோ அவருடைய டோட்டலாக எப்படி மாறாருன்னா, ஒரு ஞானின்னா ஆண்டியா ஒன்றுமே இல்லாமல் கோமணம் மட்டும் கட்டி தான் இருக்கணுமா, கோமணம் கட்டிக்கிட்டே இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. பட் உன்னுடைய சிந்தனை மற்றும் தெளிவாக இருந்தால் போலும் சம்பாதிக்கலாம். ஆனால் சம்பாதிக்கின்ற பணம் உன்னுடைய சம்பாதிக்கிறது மூலமாக மக்களுக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறார். உன்னுடைய சேவைன்னா நீ ஒரு கார் வாங்குற அப்படின்னா, கார் வாங்கும்போது அதில் நான் மட்டும் போகணும்ல, கூட போகிறவங்களையும் சேர்த்து கூட்டிகிட்டு போகணும் அப்படிங்கிறத அவர் கொஞ்சம் டோட்டலாக மாற்றி, துறவரம் என்பது அப்படி தேவையில்லை, பணத்தை சம்பாதிக்கலாம், ஆனால் ஈட்டுகின்ற பொருளை மக்களுக்காக மட்டுமே செலவழிக்க வேண்டும், அது உன்னுடைய பணமாக இருக்கக்கூடாதுங்கிற அவர் போனார். இப்பயும் நிறைய பேர் அப்படி தான் பண்ணுறாங்க. போட்டுட்டு அவன் தனியாக அக்கௌண்ட்டு போட்டுட்டு தனித்தனியாக போட்டுக்கிட்டு தனித்தனியாக மாறிட்டு போகிறாங்க. இன்னும் டீப்பாக போனால் அது கார்பரேட் இஷ்யூ ஆகிடும். ஸோ பணம் சம்பாதிக்கிறாங்க. பட் ஆனால் துறவரம் என்பது, உண்மையான துறவரம் என்பது மக்களுக்காக இருக்க வேண்டும் என்கின்ற கொள்கையின் அடிப்படையில் மக்களை வழிநடத்தி செல்லக்கூடியதாக இருக்க வேண்டும் என்று சித்தர் பெருமக்கள் நமக்கு காட்டி கொண்டிருக்கிறார்கள். அப்போ எளிமையான வாழ்க்கை என்பது எப்படி இருக்க வேண்டும், அதனுடைய சிறப்பான வாழ்க்கை எப்படி அமைய வேண்டும் என்கின்ற நிறைய தரவுகள் இருக்குது. அந்த தரவுகளில் எனக்கு சின்ன அனுபவமாக ஒன்றுனா நான் கற்றுக்கொள்கின்ற விஷயம் அப்படின்னாக்க, இந்த தெளிவு அல்லது ஒரு சிந்தனை மக்களுக்கு எப்படி எடுத்துக்கிட்டு போகணும், குறைந்தபட்ச ஒரு அறிவு அப்படின்னா எப்படி வருதுன்னா, ஸோ டிபேட் எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னாக்க, எனக்கு ஏற்கனவே ஒரு இதில் கொடுத்துருந்தாங்க. டிபேட்டுனா ஒரு 4 கட்சி அரசியல் கட்சி இருக்கும் இல்லையா, ஒன்று திமுக, காங்கிரஸ், இந்த மாதிரி இவர்கள் பேசுகின்ற என்ன பேசுவாங்க அப்படிங்கிற விஷயத்த நான் முதல்ல படிக்கணும். அதில் ஒரு நிமிடம் என்னுடைய நான் அப்போ லைவ்ல நான் பேசுகிறேன்னாக்கா குறைந்தபட்சம் 10 லட்சம் பேர் கிட்டத்தட்ட 5 லட்சம் 10 லட்சம் பேர் ரிவ்யூனா வரும். அப்போது நான் ஏற்கனவே ஒருத்தட்ட பேசும்போது சொன்னேன், அவர் 10-15 நிமிஷம் கிட்டத்தட்ட பேசினார். கட் பண்ணபோது பிரேக் பண்ணும்போது பேசலங்கும்போது அவர் நிற்காம பேசிகிட்டு இருக்கார். ஆனால் அந்த பேசுறது அவ்வளவும் பொய்யாக இருக்குது, சரியான தரவுகள் இல்லை. பட் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. கட் பண்ணி எடுத்துட்டு ஒரு லேட்டரான கொஞ்ச நாள் கழித்து அவர் பேசுனதை ஏற்கனவே ரெக்கார்ட் பண்ணி வேற மாற்றி திரும்ப நான் அவர்கிட்ட உட்காந்து பேசுகிறேன். இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் பேசினோடனே ஐயோ தலைவலி இது ஏன் போட்டுட்டு இருக்க நிறுத்துன்றாரு. நான் சொன்னேன், திரும்பவும் பேசினேன். நான் வேணாம் தலைவரை வேற மாற்றுங்கினார். நான் சொன்னேன், இது 2 நிமிஷமே உன்னால் கேட்க முடியல, 10-15 நிமிஷம் நீ தான் ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி பேசியிருக்க அப்படின்னு போட்டு காட்டும் போது தான் தெரியுது இப்படியா பேசினேன் அப்படின்னாரு. ஆமாம் சார், ஏன்னா லட்சக்கணக்கான மக்கள் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார்கள், கேட்டுக்கிட்டு இருக்காங்க, நீங்கள் எந்த தரவுகளும் இல்லாமல் பேசவே கூடாது, தரவுகளின் அடிப்படையில் பேசுங்க அப்படின்னு போட்டு சொன்னேன். அவர் வேற கட்சியை சேர்ந்தவர். அவர் அதன் பிறகு பேசுகின்ற பொழுது நோட் எடுத்துகிட்டு வருவார், இல்லைன்னா நோட்ஸ் கேட்பார். என்னுடைய பழக்கம் எப்படின்னா, இப்போ டிபேட்டில் உட்காரேன்னா
4 பேர் உட்காந்துருக்காங்கன்னா 4 பேர் எந்த டாப்பிக்கில் பேசுகிறாங்களோ அந்த டாப்பிக்கில் பாசிட்டிவ் என்னங்கிறது 4 பேருக்குமான இஷ்யூஸையும் எழுதி வச்சுருப்பேன். அதுக்கு ஆப்போசிட் என்ன அப்படிங்கிறதும் எழுதியிருக்கும். அதுக்கு என்ன கொஸ்டின் கேட்கணுங்கிறது இருக்கும். எந்த கொஸ்டினுக்கு அவங்களுக்கு ஆன்சர் இல்லைங்கிறது எனக்கு தெரியும். எதை அவங்க பெஸ்ட்டாக சொல்லுவாங்கங்கிறது தெரியும். அது முழுமையாக எழுதிட்டு தான் அந்த சிட்டிங் பொசிஷன்லேயே உட்காருவேன். அதனால தான் அவங்கள என்னால் லீட் பண்ண முடியுது. பல பேருக்கு 4 பேருக்குமே நானே நோட்ஸ் கொடுப்பேன். திட்டுறவனுக்கும் திட்டு வாங்குறவனுக்குமே நோட்ஸ் கொடுத்து லீட் பண்ணுவேன். அப்படி பேசுகின்ற பொழுதுதான் அவர்கள் சரியான ஒரு முடிவு. ஏன்னா லட்சக்கணக்கான பேர்கள் அவர்களுடைய பொன்னான நேரத்தை செலவிட்டு ஒரு விஷயத்த பார்க்குறாங்க. அப்படிங்கும்போது அந்த ஒரு 10 நிமிஷம் பார்க்குறாங்க, 2 நிமிஷம் பார்க்குறாங்க, அல்லது 1 மணி நேரம் ஒரு விஷயம் பார்க்குறாங்கன்னா குறைந்தபட்சம் அவர்கள் எடுத்து செல்வதற்கு ஒரு செய்தியை கொடுத்தாக வேண்டும். அது தர்மம். அதை தான் நம்ம ஞான தர்மம் அப்படின்னு சொல்லுவோம். தானத்தில் சிறந்தது ஞான தானம் அப்படிங்கிறதும் இந்த அறிவு தானம் அப்படிங்கிற சொல்றதுக்கேனா அந்த ஒரு சின்ன செய்தி அவர்களை மாறுதல் ஏற்படுத்தும் அப்படிங்கிறது. ஸோ ஈவன் தோ இப்போ நான் வந்து தினமும் குறைந்தபட்சம் 10 நிமிஷம் 5 நிமிஷமோ இல்லை 1 மணி நேரமோ நான் பேசணும் அப்படின்னா இந்த பேசுகின்ற பேச்சு அப்படிங்கிறது நான் ஒரு நாள் எல்லா விஷயம் எல்லார்ட்டையும் பேசி முடித்த பிறகு 10-10:30 ஆனாலும் கூட அதன் பிறகு நிச்சயமாக நான் டைம் எடுத்து ரைட்டப்ஸில் எழுதி தான் ஆவேன். காரணம் 2 பேர் இருந்தாலும் 10 பேர் இருந்தாலும் இதை கவனித்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஆன்மாக்கள் இருக்கிறது. காலையில் எழுந்துச்சு ஒரு ஆன்மா இருக்குது. அப்போ அந்த ஆன்மாவுக்குங்கிறது வித்தவுட் ப்ரிப்பரேஷன்ஸ் ஐ கேன் ரெடி டு டாக், என்னால் பேச முடியும். ஆனாலும் கூட அந்த ஏதோ ஒரு ஆன்மாவுக்குங்கிறது என்னுடைய புரிதலுக்கு ஏற்ப அவர்களுக்கு ஒரு புது செய்தியை நான் கொடுத்தே ஆகணும். பேசுறது தானே, ஜஸ்ட் லைக் தட் பேசுறது. ஏதோ பேசிடக்கூடாது அப்படிங்கிறதுல நான் வந்து அப்போதுலேருந்து டிபேட் பீரியட்ல இருந்து எனக்குன்னு ஒரு ரூல் போட்டு வச்சிருக்கேன். அப்போ இவர்களுக்கு இந்த செய்தியை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறதுல நான் உறுதியாக இருப்பேன். இந்த மாதிரியான செய்திகள் எனக்கு கிளியராக தெரியும். இப்போ இந்த இடத்துட்ட 200 பேர் கேட்குறாங்க, 500 பேர் கேட்குறாங்கன்னா அந்த 500 பேரில் பர்டிகுலராக நான் யாருக்காக செய்தி சொல்லணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்து அவர்கள் நிச்சயமாக கொடுப்பேன். அதுமாதிரி இந்த போர்ஷன்ஸில் அதனால் நான் ஒரு ஸ்பீச்சுங்கும்போது 100% எல்லாருக்குமே எப்படின்னா 100% எப்பயுமே யாருமே சாட்டிஸ்ஃபைட் பண்ண முடியாது. அது இறைவனுக்கே கிடைக்காத பாக்கியம். ஏன்னா ஒரு கடவுள் இருக்குன்னா படைச்சது ஒருத்தர் இருந்தாருன்னா நான் குரூப்பை பார்த்தீங்கன்னா இவர் கிறிஸ்டின் முஸ்லீம் அதிலே குரூப் ஆகிடுது. அப்போ 100% ஓட்டு கடவுளுக்கே இல்லைங்கும்போது நமக்கு இருக்காது. அதில் நமக்கு தெளிவாக இருக்குது. அப்போது ஒரு செய்தி அப்படிங்கும்போது இதுக்காக நேரத்தை செலவிடுகிறார்கள் போது அந்த 1 நிமிடமாக இருந்தாலும் 10 நிமிடமாக இருந்தாலும் அந்த செய்திங்கிறது முற்றிலும் புதிதாக இருக்க வேண்டும் அப்படி என்பதில் டிபேட் பீரியடிலிருந்து நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அப்போ இந்த இடத்துட்டு என்னால் சொல்ல முடிகிற செய்திங்கிற போது ஈச் அண்ட் எவரி டே எனக்கு தெரிந்தாலும் பேச முடிந்தாலும் இரவு எவ்வளோ இருந்தாலும் உட்காந்து அது நோட் எடுத்து தான் கொடுப்பேன். அப்போ கொடுக்கின்ற பொழுது என்னுடைய வார்த்தைக்கு நான் முதல் ரசிகனாக இருந்தால் மட்டுமே அதை நான் சொல்லுவேன். எனக்கு தெரியும் இந்த விஷயத்த இவங்க கேட்டிருக்காங்க, இவங்களுக்கு சொல்லணுங்கும்போது அவங்க கேட்டவர்கள் யாரோ கேட்டவர்களுக்கு எந்த மாதிரி சொன்னால் புரியுமோ அந்த மாதிரியான விஷயத்தை நான் எடுத்து சொல்லுவேன். அப்போ அவர்கள் எந்த வடிவில் சொன்னால் அவர்களுக்கு பிடிக்குமோ அந்த வடிவில் நான் மாறுவேன். அப்படி மாதிரி தான் சொல்லுவேன். நான் சில இடத்துல பாட்டுங்கும்போது பாட்டுங்கிறது எனக்கு பாட தெரியுமா இல்லைங்கிறது முக்கியம். மக்களை எளிதில் சென்றடையக்கூடிய செய்திகளில் மிக முக்கியமானது இசை. அதுதான் இசை வந்து ஓஷோ ரொம்ப அருமையாக சொன்னார். இசை, நடனம், கச்சேரி, கொண்டாட்டம், கொண்டாட்டத்துக்கு அடுத்து தான் போதனைக்கே அவர் வராரு. அதுதான் ப்ரெசன்ட் லைஃப். பிகாஸ் ஆஃப் எவ்ரி ஒன் வாண்ட் டு பி என்ஜாய் ஆஃப் த லைஃப் அட் த ப்ரெசன்ட் சுச்சுவேஷன். ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொரு நேரமும் இந்த இடத்துல நான் ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்போது மகிழ்ச்சியாக இருக்கின்ற அவனுடைய முதல் தேவையை பூர்த்தி செய்துவிட்டு அடுத்த கட்டத்திற்கு ஞானத்தை பற்றியான போதனைக்கு வரணும் அப்படின்றார். அதன் பிறகு அடுத்த கட்டத்தை அப்படிதான் கேட்பாங்க அப்படிங்கிறத சொல்றாரு. அதுல வந்து முதன்மையில வேறொரு கட்டத்தில் அப்போ புத்தர் வந்து அப்படி அதை வலியுறுத்தல். அவர் சொல்றது வந்து உணவு அப்படிங்கிறது முக்கியத்துவம் கொடுக்குறாரு. எந்த மக்களுக்கு எதை நாம் சொல்கின்றோமோ அந்த மக்களாகவே நீங்கள் வாழ்ந்து அவர்களிடம் சென்று இந்த போதனை சொல்லுங்கன்றாரு. ஹைலைட்டாக வந்து வள்ளலார் பெருமான் வந்து உணவு கொடுத்து யாருக்கு அந்த பசித்த வயிறுக்கு உணவு கொடுத்த பிறகு தான் சொல்லணும். ஏன்னா வயிறு காலியாக இருந்தால் காது வந்து டம்மி ஆகிடும். அப்போ ஃபஸ்ட்டு சாப்பாடு போட்டுட்டு அதன் பிறகு சொல்லுங்க அப்படின்றார். ஏன்னா இந்த வயிறு என்பது பல லட்சம் அணுக்கள், அதாவது ஜீன் உயிர்களுக்கு கொடுக்கறது. ஒவ்வொரு செல்ஸ் குரோமோசோம்ஸ் இருக்கு இல்லையா, செல்ஸ் எல்லா செல்லுக்கும் போகும். அந்த உணவு கொடுத்த பிறகுதான் அது வந்து திருப்தி அடையும். அதனுடைய ஆசீர்வாதம் இருக்கின்ற பொழுது அப்போதான் காதுக்கு அலோவ் பண்ணும், கேட்டு ஓப்பன் பண்ண. ஸோ கேட்டுக்க அப்படிங்கிற விஷயத்த அந்த இடத்துல சொல்லுவாங்க. இந்த செய்தி அப்படிங்கிறது நான் என்னுடைய வார்த்தைகளுக்கு முதல் ரசனையாக இதை நான் பேசும்போது நானே முதல்ல பேசி பார்த்துருவேன்.
இப்பவும் சரி, நான் இப்போ இது பேச போறேன்னா ஒரு நாளுக்கு முன்னாடி இந்த வார்த்தையை நான் பேச போகிறேன் அப்படின்னா அந்த கண்ணோட்டத்தில் பேசிட்டு இந்த செய்தி எத்தனையோ பேர் இருக்காங்க இல்லையா, இது யாருக்கு போகணும் அப்படிங்கிற விஷயத்தையும் ஃபாலோ பண்ணி தான் அதன் பிறகு ஷார்ட்லேயே உட்காரோம். சில டைம் 5 நிமிஷம் 2 நிமிஷம் லேட்டாகுதுன்னா 5க்கு ஆரம்பிச்சிருவோம். பட் முன்னாடியே கொஞ்சம் லேட் ஆனாலும் கூட இது தரவுகள் எடுத்த அடிப்படையில் தான் உட்காருவேன். அப்படி இல்லாமல் உட்கார முடியாது, உட்கார மாட்டேன். அது இந்த பேஸில் சொல்லணுன்றதான் தமிழர்களுடைய பண்பாடு கடவுள் அப்படிங்கிற விஷயத்த நான் முற்றிலும் 100க்கு 100% அறிவியல் கொண்டு பார்ப்பது எதற்காக அப்படின்னா, எந்த ஒரு மத அடையாளமும் இல்லாமல் முழுமையாக இது பியூர்லி டிவைன் போர்ஷன்ஸ், டிவைனோட செய்தியாக போய் கொண்டிருக்கின்ற வேண்டும். இன்னும் பல லட்சம் ஆண்டுகளுக்கு போனா அப்போ அறிவியல் தன்மையோடு இருக்கின்ற பொழுது எந்த மதமும் அதை விலக்கி வைத்து விட முடியாது அப்படிங்கிறதுனால அதை கொண்டு போகிறேன். அப்போ அதுல போகும்பொழுது தான் இந்த கடவுள் வழிபாடு அப்படிங்கிறதையும் நான் ஈச் அண்ட் எவ்வரி ஸ்டெப்ஸையும் போகின்ற பொழுது அந்த கும்பிடுறது இருக்கு இல்லையா, சிலைகள் வைக்கப்படுகிறது, எதை நோக்கி வைக்கப்படுகிறது, எந்த திசையை நோக்கி வைக்கப்படுகிறது இருக்கு இல்லையா, அதுல போகும்பொழுது சிறுதெய்வ வழிபாடுல சப்போஸ் யாருக்காவது டைம் இருந்தா பார்க்கலாம். அவர் சிறுதெய்வ வழிபாடு எப்படி தமிழ்நாட்டில் வைக்கப்பட்டிருக்கிறது, அது ஒவ்வொரு சிறுதெய்வ வழிபாடு பெயர்களுக்கு பின்னால் இருக்கின்ற உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறத ரிசர்ச் பண்ணி வீடியோ எடுத்து ஆவணப்படுத்தி வச்சிருக்கக்கூடியவர் லயோலா கல்லூரியினுடைய ப்ரொஃபஸர் காளீஸ்வரன். அவர் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், காளீஸ்வரன் அப்போ சேனல் இருக்கும்போது இன்வைட் பண்ணியிருந்தாரு. அவரை டிபேட்டுக்கு நிறைய முறை கூப்பிட்டுருக்கேன். வழிபாட்டு முறைகள், தமிழர்களுடைய வழிபாட்டு முறைங்கிறது எனக்கு தெரிந்தவரை உலகளவில் இருக்கின்ற மனிதர்களுடைய மிகப்பெரிய சிந்தனையும் தாண்டி அளப்பரிய ஆற்றலும் அறிவியலும் சார்ந்த உண்மையான விஷயங்களை தமிழர்கள் கையாண்டு கொண்டிருந்தார்கள் அப்படிங்கிறதும் ஒவ்வொரு சிறுதை வழிபாட்டுக்கு பின்னால் இருக்கக்கூடிய உண்மை, அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், ஏன் மறைந்தார்கள், மறைகின்ற பொழுது மக்களுக்கு என்ன சேவை செய்தார்கள் அப்படிங்கிற விஷயம் இருக்கு இல்லையா, அது ஒரு பற்றி இருக்க நூற்றுக்கணக்கான சிறுதெய்வ வழிபாடுகளும் அவர்கள் அந்த மக்களுக்காக செய்த பணியும் மக்களுக்காக இறந்தது ஏன் இறந்தார்கள்ங்கிறத பின்னணி இருக்கு இல்லையா, அது ரொம்ப ஒரு ஷார்ட்ஸும் அது போய் அங்கே ஃபோட்டோ எடுத்து வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோ எடுத்து பண்ணியிருக்காரு. அது ஆவணமாக போடும்போது கல்லூரியில் இன்வைட் பண்ணி நிறைய பேரை வச்சு இன்வைட் பண்ணி அதை காட்சிப்படுத்தினார். அப்போ பார்த்தப்போ சரி அது சம்மந்தமாக டிபேட் எடுத்திருக்கேன். ஸோ அதனால் அப்போ தான் அவர் சொல்லியிருந்தார் தமிழர்களுடைய அந்த வழிபாட்டு முறை. இப்போ அதில் பர்டிகுலராக பார்த்தா ஒவ்வொரு கிராமங்கள்லேயும் கிராமத்துக்கு வெளியில் எல்லைச்சாமி அப்படின்னு இருக்கும், ஊர் காவல் தெய்வங்கள் அப்படின்னு இருக்கும். அந்த காவல் தெய்வங்களுடைய முகம் பார்க்கக்கூடிய விஷயம் எந்த பக்கம் பார்த்துருக்கும், அந்த கோயில் எந்த பக்கம் பார்த்துருக்குன்னா எல்லாமே வடக்கு பக்கம் பார்த்துருக்கும். காவல் தெய்வங்களுடைய இதெல்லாம் வடக்கு பக்கம் பார்த்து, என்ன கோயில்னா கிழக்கு தானே இருக்கும், ஏன் இது வடக்கு இருக்குன்னா, அப்போ அவர் சொல்றாரு ஏன் தமிழர்கள் எல்லையில் இருக்கக்கூடிய காவல் தெய்வங்களை வடக்கு நோக்கி வைத்திருக்கிறார்கள் என்றால், அவர் சொன்னாரு இந்தியா என்பது கிழக்கு மேற்கு தெற்கு 3 பக்கம் கடல்களால் சூழ்ந்திருக்கிறது. நல்லா கவனிச்சுங்க, 3 பக்கம் கடல்களால் சூழ்ந்திருக்கு. வடக்கு பக்கம் மட்டும்தான் போக போக மனிதர்கள் இருக்கிறார்கள், வாழக்கூடிய இடம்லாம் நிலப்பரப்பு வடக்கு பக்கம் தான் இருக்கும். அப்போ தமிழன் சொல்றான், இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படும் என்றால், அந்த ஊர் மக்கள் பாதிக்கப்படுவதாக இருந்தால் அவர்களுக்கு பாதிப்பு எங்கிருந்து வரும் என்றால், கடல் தாண்டி ஒருவன் இந்த மக்களை வேட்டையாடியோ அல்லது போர் தொடுத்தோ அவர்களை கைப்பற்றுவதோ ரொம்ப ரொம்ப ரேர் தான். ஆனால் ஒரு பிரச்சனை அல்லது போர் மக்களை வீழ்த்தக்கூடியது, இந்த மக்களுக்கு ஒரு பாதிப்பு வரும் என்றால் அது வடக்கிலிருந்து தான் வரும் என்று அப்போதே தமிழன் தீர்மானித்திருக்கிறான். அது ரொம்ப ரொம்ப ஹைலைட்டான விஷயம். பல ஆண்டுகளுக்கு முன்னா இருக்கான், தமிழ்நாட்டுக்கு ஒரு பிரச்சனை வரும்னா அது வடக்கிலிருந்து தான் வரும் அப்படிங்கிறத அவன் தீர்மானிச்சிருக்கேன். ஏன்னா வடக்கிலிருந்து தான் மக்கள் இருக்காங்க, இங்க இருந்தா வருவாங்க அப்படின்னு. இது பாலிட்டிக்ஸ் எடுத்துக்கூடாது, எப்போ எடுத்துக்கூடாதுன்னா அப்போ எடுத்துக்கணும்னு அர்த்தம். ஏன்னா இப்போ திட்டுறான்னு வச்சு இப்போ பேசும்போதே சொல்லுவாங்க, நான் சொல்றேன்னு நீ தப்பா எடுத்துக்காத அப்படின்னா கண்டிப்பாக தப்பாக தான் சொல்ல போறான்னு அர்த்தம். இல்லைன்னா அதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பட் வடக்கில் இருந்து பிரச்சனை வருவதாக அவர் சொல்றாங்க. தமிழன் என்ன அவர் ஈஸ்வரன் சொல்றார், காளீஸ்வரன் என்கிட்ட சொன்னார். சொன்னதில் பொதுவாக தமிழர்களுடைய ஒவ்வொரு வழிபாட்டு முறையை பற்றி சொன்னார். அப்போ வடக்கில் இருந்து பிரச்சனைனா அங்கிருந்து மனிதர்கள் இருக்கிறாங்க, அங்கிருந்து படையெடுப்பு வரும், அங்கிருந்து மன்னர்கள் போர் வரும் அப்படிங்கிற விஷயத்தை அவர் சொல்றார்.
அப்போ அதை காக்கக்கூடிய இடத்துல அரணாக இருக்கக்கூடியவர்கள் அந்த ஊர் மக்களை, அந்த கிராம மக்களை பாதுகாக்கக்கூடிய தெய்வங்கள் என்பது அதை நோக்கி அதற்கு எதிராக போராடக்கூடியவர்களாக அந்த சக்தியை உள்நிலைப்படுத்துகின்ற போது நமக்கு பாதுகாப்பு கிடைக்குங்கிறதுனால வடக்கு நோக்கி வைத்தார்கள் என்று. அதில் எல்லைச்சாமின்னு ஒரு கேரக்டர் வரும். அதில் வந்து நூற்றுக்கணக்கான சிறு தெய்வங்கள் இருக்கும். அந்த ஒரு தெய்வமும் அப்புறம் குயிலிங்கிறதா இப்போ ரீசெண்டாக அதை எடுத்திருக்காங்க கையில். ஒரு பெண் தெய்வம் நிறைய இருக்குது சிறுபட்ட. அது எல்லாமே பார்த்தா ஒரு ஸ்டோரி எடுத்தோன்னா பயங்கரமான அதை அழாமல் கண் கலங்காமல் அந்த கிராஸ் பண்ணவே முடியாது. அதற்காக அந்த மக்களுக்காக தன்னை விடவும் தன்னுடைய மக்கள் தான் உயர்ந்தவர்கள் என்று உயிரை கொடுத்துருப்பாங்க. அவர்களுக்காக வைக்கப்பட்ட சிலைகள் அவர்களுடைய பெயரில் அந்த நன்றி கடனுக்காக வழிபடுகிறதற்கு இல்லையா அந்த அது எல்லைச்சாமி அப்படிங்கிற ஒரு இது வரும். எல்லைச்சாமி அப்படின்னு ஒன்று. அவர் வந்து அந்த ஊரில் பயங்கரமான வாழ்வீச்சு கத்தி இதெல்லாம் பயங்கரம் பண்ணி அந்த ஊர் மக்கள் இருப்பாங்க. ஒரு தாட்டி வந்து ஒரு சண்டை நடக்கும்போது ஒரு குரூப் வந்து அவரை குத்தி கொண்டு இறங்கும்போது உயிர் போராடிட்டு இருப்பாரு. குத்திட்டு ஓடி போயிடுவாங்க. அடுத்து இங்கே ஆள வருவாங்க அப்படி வரும்போது அப்போ அவர்கிட்ட கத்தி இருக்காது. அப்போ அவர் சொல்லுவார் எல்லாமே வந்து மருந்து கொடுக்கணும்னு ஓடும்போது அவர் சொல்லுவார் இல்லை இல்லை மருந்துலாம் கொடுக்கணும் போயிட்டு ஆள் கூப்பிட்டு வருவான், என்கிட்ட கத்தி இல்லைங்கிறதுனால குத்திட்டு போயிட்டாங்க. அங்கே பீச் அருவா பெருசாக என்னது வேல்கம்பு அருவா பெரிய அருவா இருக்குது. அதை எடுத்துட்டு வந்து என் கையில் கொடுத்துட்டு அந்த ஊர் எல்லையில் இருக்கும். அந்த எல்லையில் அந்த 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 கிராஸ் பண்ணி தான் போகணும். ஒத்தையடி இப்படி தான் வரணும். அந்த இடத்துட்ட நான் நிற்கிறேன். என்னை வந்து ஒரு கட்டையை கட்டி வச்சுட்டு கட்டையில் வந்து என்னோட உயிர் போனாலும் என்னோட சுற்றி கட்டி என்னோட போத்தி வச்சுட்டு என் கையில் அந்த அம்பு வாள் வீச்செல்லாம் இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத சிறுதை வழிபாடு நன்றி. வழிபாடு இல்லை, நான் தப்பாக இடத்துக்கு போகிறீங்க. நாம் ஏற்கனவே சொல்கிறோம், வள்ளலார் சொல்லியிருக்காரு சிறுபதை வழிபாடு தேவையில்லைன்னு வள்ளலார் சொல்லியிருக்கிறாரு. எல்லாருமே சொல்லியிருக்காங்க. பட் ஒரு சில விஷயங்களில் அதனுடைய பின்னணி பற்றி சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்க வேண்டாம். சிறுதெய்வ வழிபாடு தேவையில்லை. அவர்கள் மனிதர்கள் என்பதை நான் சொல்ல வரேன். அவர்களும் மனிதர்கள் தான். அவர்கள் தெய்வங்கள் அல்ல. அவர்கள் மனிதர்கள். அந்த மனிதர்கள் மக்களுக்காக வாழ்ந்தார்கள், தன் உயிரை மக்களுக்காக தியாகம் செய்தவர்கள் அப்படிங்கிறதா என்னுடைய கோட். தவிர அவர்களை சாமியா கும்பிடுங்கன்னு நான் சொல்ல வரல. ப்ளீஸ் சாரி, பரவாயில்ல, கரெக்டாக மெசேஜ் போட்டிருக்கீங்க. சிறுதெய்வ வழிபாடுகள் அப்படிங்கிறத அவர்கள் இந்த மக்களுக்காக செய்த உயிர் தியாகம், அவர்களுக்கிட்ட நன்றி கடனாக நன்றி செலுத்துவதற்காக தான் வைக்கப்படுகிறது. அப்போ அது கொளுத்தும் போது அதே மாதிரி ஊர்லேருந்து வருவாங்க. இவருக்கு முன்னாடி வந்து வெளிச்சம்லாம் கொளுத்திருக்கும் போது அவரை பார்த்துட்டு அந்த ஊருக்கு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் எல்லாமே ஒன்றா சேர்ந்து ஃபைட் பண்ணுவாங்க. அது எல்லைச்சாமின்னு பேர். அந்த சாமிக்கான ஒரு கொடுத்துருப்பாரு. அவர்களை வழிபாடுங்கிறது இல்லை. அப்போ சிறுதெய்வ வழிபாடாக இருந்தால் அந்த மாதிரி ஒரு ஊர் மக்கள் இன்னொருத்தர் இருக்காங்க. அவங்க வந்து கணத்தில் குதிச்சிருப்பாங்க. நிறைய இருக்கும், நூற்றுக்கணக்கான செய்திகள் இருக்கு. அதில் சொல்லப்படுகின்றதுன்னா மக்களுக்காக உயர் தியாகம் செய்தவர்களை நன்றி உணர்வு நன்றி பாராட்டுது. இந்த இடத்துல கடவுள் அல்ல, நன்றி பாராட்டுவதற்காக வைக்கப்பட்ட அது. அதுக்கு பின்னணி இருக்குது. இப்போ இதை மறந்துட்டு நம்மளால ஒரு கடா வெட்டுறதும் பொங்க இப்படி போயிடுறாங்க. நம்ம அதை போயிட்டு இருக்கல. இறைவன் ஒரு வேளை தான் கும்பிடுறதுங்கிறது கரெக்ட். அப்போ ஒருவேளை இவர்களை நினைவு கூறுவதாக எப்படி இருக்கணும் அப்படின்னாக்க, எங்களுக்காகவும் எங்களுடைய பரம்பரை வளர்வதற்காகவும் உயிர் தியாகம் செய்தவங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம்னு சொல்லிட்டு உங்களுடைய ஆன்மா மேன்மை அடைவதற்கும் இறைவனிடையே சேர்வதற்கும் நாங்கள் பிரார்த்திக்கிறோம். பிரார்த்தனை என்பது இறைவன் ஒருவனை தான். இறைவனுக்காக ஒருவே இறைவன் தான். அதில் வந்து டீவியேஷன் கிடையாது. அப்படி உயிர் தியாகம் செய்தவர்களுக்கான நம்முடைய அவர்களை அவர் என்ன அதை விட்டுருவாங்க. பேர் மட்டும்தான் இருக்குமே தவிர அவன் என்ன பண்ணன்னு யாருக்குமே தெரியாது. கும்பிட்டுட்டு தான் இருப்பாங்க. போகும்போனா கோயிலுக்கு போகிறோம், குலதெய்வம் போகிறோம், கோயில் போகிறோம், எதுக்கு போகிறோம், என்ன பண்ண அது எதுவுமே தெரியாது. போனோடனே அங்கே போய் இவன் என்னென்ன செய்வாங்க அதெல்லாம் அதுக்கு வச்சுட்டு சாப்பிட்டு படிச்சுட்டு வர போகிறதே சாப்பிட்றதுக்கு தான் போகிறாங்க. அதுக்கப்புறம் தான் சார் சொன்ன மாதிரி அது எல்லாம் பண்ணுறது அங்கே ஊருக்கு நெகட்டிவ் ஆன்மாஸில் என்ன பண்ணணும், நமக்கு நிறைய சாப்பாடெல்லாம் கிடைக்குதுன்ட்டு அது வந்து எல்லாமே அங்கே இருட்டு குறி சொல்கிறேன் அது சொல்கிறேன் அந்த மாதிரி போயிட்டு இருக்கும். அப்போ குறி சொல்கிறதுங்கிற விஷயம் இருக்கு இல்லையா, அதில் நிறைய டீவியேஷன்ஸ் இருக்குது. அது வேண்டாம். அப்போ நான் இந்த இடத்துக்கிட்ட தெளிவாக சொல்கிறதுங்கிறது இது அவர் சொல்லியிருக்கிறாரு. அந்த வழிபாட்டு முறை என்பதும் எப்படி சொல்லப்படுகிறது, எப்படி எடுத்து செல்லப்படுகிறது அப்படின்றது இல்லையா. இதில் தமிழர்களுடைய அந்த மேலாண்மை பற்றியும் புரிதலை பற்றியும் சொல்கிறேன். அதே மாதிரி ஒவ்வொரு விஷயங்கள் இருக்குது. அப்போது வழிபாட்டு முறை என்பதை மிக தெளிவாகவும், ஆன்மீகம் என்பதை எந்த சலனமும் இல்லாமல் மக்களுடைய வாழ்வுக்காக மட்டுமே ஆன்மீகத்தை சிறப்பாக சொன்னவர்கள் தமிழர்கள் அப்படிங்கிற செய்தியோடு நிறைவு செய்கிறேன். சீஃப் டாக்டர் வந்துட்டாங்க. நன்றி, வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் அனைவருக்கும். வணக்கம் அனைவருக்கும். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம் ஐயா.
ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம் ஐயா. இன்னைக்கு மார்கழி மாத பிறப்பு. ஆம், இன்னைக்கு மார்கழி மாத பிறப்பு, மாதம் 1 மாதத்துல வந்து இன்னைக்கு தை மாசம் அடுத்து பிறக்க போகுது. தட்சிணாயனம் முடிய போகுது. தட்சிணாயனம் உத்தராயணம் 2ஆ பிரிப்பாங்க. 6 மாதங்கள் தட்சிணாயனம், 6 மாதங்கள் உத்தராயணம். அப்போ தை மாதம் 1ஆம் தேதி பொங்கல் கொண்டாடுறோம். உத்தராயணம் ஆரம்பிக்குது. தட்சிணாயனம் இந்த மாசத்தோட முடியுது. மாதங்களில் நான் மார்கழி அப்படின்னு சொல்லி கண்ண பரமாத்மா சொல்லுவார். பகவத்கீதை திருப்பி திருப்பி சொல்லுவார், மாதங்களில் நான் மார்கழி. மாதங்களில் நான் மார்கழினா எல்லா மாதங்களுமே கடவுள் தான். அதை ஸ்பெசிஃபிக்காக ஏன் அதை சொல்றாருன்னா, மாதங்களில் நான் மார்கழி அப்படின்னு சொல்லும்போது இந்த பூமியில இந்த டைமென்ஷன் வேற, இந்த உலகத்தை விட்டு வெளில போயிட்டா அந்த டைமென்ஷன் வேற, என்டையர் டிஃப்ரெண்ட் டைமென்ஷன். அது இப்போ நம்ம எப்படி 2D 3D 4D 5Dன்னு சொல்கிறோமோ அது மாதிரி மாற்றங்கள். தேவர்களுக்கு இந்த மாதம் வந்து விடிகாலம். இந்த பூமியை விட்டு அடுத்த லெவலுக்கு போயிட்டோம் அப்படின்னு சொன்னா எல்லாருக்கும் இந்த மாதம் வந்து விடிகாலம், ஏர்லி மார்னிங். அந்த ஏர்லி மார்னிங்கு தான் பகவான் வந்து எனக்கு ரொம்ப பிடித்த காலம்ன்ற மாதிரி சொல்லி மாதங்களில் நான் மார்கழி அப்படி சொல்லுவார். அப்போ ஏர்லி மார்னிங் அவ்வளோ ஸ்பெஷாலிட்டி இருக்கு. அது நிறைய பேருக்கு புரியல, நிறைய பேர் தெரியல. இந்த மாதம் வந்து எல்லா கோயில்களையும், இந்து கோயில்கள் எல்லா கோயில்களையுமே வந்து திருப்பாவை திருவம்பாவை பாடுவாங்க. சிவன் கோயில்களில் திருவம்பாவை, வைணவ கோயில்களில் வந்து திருப்பாவை பாடுவாங்க எல்லாரும். அந்த ஆண்டாள் பாசுரம், திருவம்பாவை இதெல்லாம் வந்து ரெகுலராக காலைல எழுந்து எல்லாம் ரெடி ஆகிட்டு எல்லாம் பாடுவாங்க. இஸ்லாத்துலேயும் அப்படித்தான் 5 முறை தொழுவாங்க. முதல் தொழுகை எப்போ ஆரம்பிக்கும்? நம்ம குரூப்பில் கூட முஸ்லீம் சகோதரர்லாம் இருக்காங்க. சொல்லுங்க சார், எத்தனை பேருக்கு தெரியும்? அது முதல் பாங்கு எத்தனை மணிக்கு? காலையில் விடிகாலம் 5 மணிக்கு முதல் பாங்கு, ஃபஸ்ட்டு தொழுகை. இரவு தொழுகை எப்போ? நைட்டு அரௌண்ட் ஒரு 8 o'clock மாதிரி அதோட முடிச்சிடுவாங்க. அப்போ அல்லாஹ் என்ன சொல்ல வர்றார்? காலையில் விடிகாலம் எழுங்கப்பா அப்படின்னு சொல்ல வர்றார். முதல் சகோதரருக்கு தெரியும், முதல் தொழுகை காலையில் ஏர்லி மார்னிங் 5 மணிக்கெல்லாம் ஆரம்பிப்பாங்க. இரவு தொழுகை கடைசியா முடிக்கிறது அரௌண்ட் 8 o'clock மாதிரி முடிச்சு அதோட முடிச்சிடும். அப்படின்னா என்ன அர்த்தம்? முடிச்சுட்டு தூங்குங்கன்னு அர்த்தம். முடிச்சுட்டு தூங்க, அந்த தொழுகையை முடிச்சுட்டு தூங்க போயிடணும், அவ்வளோதான். அப்போ இந்த காலம் எப்படி பண்ணுறோம்? நைட்டெல்லாம் விடிய முடிச்சுட்டு இருக்கிறோம். விடிய முடிச்சுட்டு காலைல 3-4 மணிக்கு தூங்குறோம். இன்னும் சொல்ல போனால் சாட்டர்டே சண்டேஸில் இப்போ நவநாகரிகம் டெவலப் ஆகிட்ட பிறகு எப்போ வந்து காலைல முழிக்கணுமோ, நைட்டெல்லாம் சுற்றிட்டு நைட்டெல்லாம் என்டர்டெயின் பண்ணிட்டு எப்போ வந்து காலையில் முழிக்கணுமோ அந்த டைம் தூங்க போகிறாங்க. ஒரு சகோதரர் சொன்னார், லாஸ்ட் இயர் ஒரு கன்சல்டேஷன் டைமில் சொன்னார், சார் எங்கள் கம்பெனியில் வேலை செய்கிறவங்க எல்லாமே வந்து ஃப்ரைடேஸ் முடிஞ்சிடுச்சுன்னா சாட்டர்டே சண்டேஸ்லாம் அப்படியே ஜாலியாக சுற்றிட்டு எப்போ வீட்டுக்கு போவாங்கன்னா காலைல விடிகாலம் 5 மணிக்கு தான் சார் வீட்டுக்கு போவாங்க. நைட்டெல்லாம் அங்கே பார்க்கு, பீச்சு, அப்புறம் நைட்லாம் ஹோட்டல், பிரியாணி, எந்த டைம் வேணாலும் சாப்பாடு எல்லாம் முடிச்சுட்டு காலைல விடிகாலம் 5 மணிக்கெல்லாம் போவாங்க சார். சாதாரணமாக ஒரு 20,000 25,000 சேலரி வாங்குற ஸ்டாஃப் கூட இப்போ இந்த கல்ச்சர் கொண்டு வந்துட்டாங்க சார். 25,000 20 to 25,000 இந்த 20 to 25,000 சாதாரண வருமானம் தான். அது வந்து வச்சு ரொம்ப ராயலாக ரிச்செல்லாம் வாழ முடியாது, ஒரு பேசிக்காக தான் வாழ முடியும். அந்த சம்பளம் வாங்குற மக்கள் கூட, அந்த சாதாரண தட்டு மக்கள் கூட நைட்டெல்லாம் சாட்டர்டே சண்டேஸ் நைட்டெல்லாம் மாலு அது இதெல்லாம் சுற்றிட்டு நிறைய பேர் சொல்லக்கூடாது பப்ளிக்கில் அந்த மாதிரி ஹோட்டலுக்கெல்லாம் போயிட்டு சாப்பிட்டுட்டு விடிகாலம் 5 மணிக்கு வீட்டுக்கு போய் தூங்குறாங்க சார் அப்படின்னாரு. உண்மையிலேயே ரொம்ப வருத்தம் தரக்கூடிய ஒரு விஷயம் அது. அப்படிதான் போயிட்டுருக்கு இன்னைக்கு. மாதங்களில் நான் மார்கழின்னு சொல்கிறாரு. தேவர்களுக்கு வந்து இது அது என்ன சொல்லுவோம், பிரம்ம முகூர்த்த காலம்னு சொல்லுவோம். ஏர்லி மார்னிங், அவங்களுக்கு ஏர்லி மார்னிங் இது. ஸோ அப்போ அதை தான் ஏர்லி மார்னிங்குடைய அந்த ஸ்பெஷாலிட்டியை சொல்கிறதுக்கு தான் அவர் மாதங்கள் நான் மார்கழின்னு சொல்கிறார். எத்தனை பேர் அவர் வணங்குறவங்க காலையில் எழுதுறாங்க? வைணவத்தில் நான் பெருமாளை வணங்குறேன், விஷ்ணு வணங்குறேன்றாங்க. அவர் சொல்கிறத கேட்குறாங்களா யாராவது? யாரும் கேட்கறது இல்லை. அப்படியே கஷ்டப்பட்டு அப்படியே எழுந்து மார்கழி மாதம் ஒரு நாள் ஓட்ட கூட அப்போ திருப்பி தையிலேருந்து அதுக்கு மாதிரி தூங்க ஆரம்பிச்சிடுவான். இஸ்லாத்தையும் அதே மாதிரி தான். முதல் தொழுகை 5 மணி, நைட் தொழுகை 8 மணி, தூங்க போயிடணும். எவ்வளோ அறிஞர் மதங்களை சொல்லி கொடுத்துருக்காங்க. யாரும் ஃபாலோ பண்ணுறது. நீங்கள் காலையில் எழுது வந்து சாதாரணமான விஷயம் கிடையாது. அந்த நீங்கள் பழக்கம் பண்ணி பாருங்க. குழந்தைகளுக்கு, சின்ன குழந்தைகளுந்தே பண்ணி பாருங்க. நீங்கள் முயற்சியே பண்ணாமல் உங்கள் பிரச்சனை கஷ்டங்கள்லாம் சால்வ் ஆகும். நீங்கள் முயற்சியே பண்ணாமல், ட்ரை பண்ணாமல் பிரச்சனை கஷ்டங்கள்லாம் இல்லாமல் இருப்பாங்க. அந்த
அந்த பிரம்ம முகூர்த்தம் டைம் நம்ம ஏற்கனவே நிறைய டைம் சொல்லியிருக்கோம், பல முறை சொல்லியிருக்கோம், பல வீடியோஸ் சொல்லி பல வகுப்புல சொல்லியிருக்கோம். அந்த டைம் நீங்கள் எழுந்தீங்கன்னா உங்களுக்கு வர்ற தாட் ஃபார்ம் எல்லாம் எப்படி வரும்னு சொன்னால் ஃபில்டர்டாக வரும். ஃபில்டர்டாக வரும், வடிகட்டப்பட்டதாக வரும். வடிகட்டப்பட்டதாக வருகிறதுனா என்ன அர்த்தம்? உங்கள் வாழ்க்கையில் எப்படி எப்படி நடக்கணும் நம்ம சொல்லுவோம் இல்லையா, அடிக்கடி சொல்லுவோம் இல்லையா, வாட் டு டூ, வாட் நாட் டு டூ, ஹவு டு டூ, எப்படி செய்யணும், எப்படி செய்யக்கூடாது, என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, எப்படி செய்யணும், இதை கரெக்டாக நம்ம தாட்டம் கரெக்டாக வரும். நம்ம லைஃப்பில் எல்லாரும் அவங்கவுங்க ஹாரோஸ்கோப்புக்கு தகுந்த மாதிரி, அவங்களுடைய ஜாதக பலனுக்கு தகுந்த மாதிரி அவங்க மைண்டை கரெக்டாக தரணும். கெட்ட எண்ணங்கள், தவறான எண்ணங்கள் வராது. வாழ்க்கையில் உங்கள் பிரச்சனை இருக்குன்னா தெளிவான வழிகள் உங்கள் தாட் ஃபார்மில் வரும். நம்ம நல்லதும் சரி, கெட்டதும் சரி, நல்ல விஷயமும் சரி, கெட்ட விஷயம் எல்லாமே தாட் ஃபார்ம் மூலமாக தானே வருது. தாட் ஃபார்ம் மூலமாக தான் என்ன வருது? எல்லாமே தாட் ஃபார்ம் மூலமாக தான் வருது. நம்ம சொல்லியிருக்கோம் உடல், மனம், ஆத்மா, இந்த 3 சேர்ந்து தான் மனிதன். அந்த உடலை பற்றி எல்லாருக்கும் தெரியும். இந்த உடலுக்கு யோகா பண்ணுறாங்க, தட் மீன்ஸ் ஹடயோகா, ஃபிசிக்கல் எக்ஸசைசஸ் பண்ணுறது, போகிறது வர்றது எல்லாமே ஹடயோகா. மானச யோகம், மனம் சம்மந்தப்பட்ட யோகம். எல்லாரும் உடலை பற்றி தான் பேசுவாங்க, உடல் சம்மந்தப்பட்ட யோகம் தான் எல்லாமே. பதஞ்சலி யோக சூத்திரத்தில் சொல்லி கொடுத்து ஹடயோகத்தை பற்றி சொல்லிக் கொடுக்குது. அட்ட லெவலில் வருது. பட் பதஞ்சலி யோக சூத்திரத்தை சொன்ன விஷயத்தை யார் எடுத்துக்கிறாங்கன்னா ஹடயோகம் தான் மெயினாக எடுத்துக்கிறாங்க. அதுக்கு மேலே வரல. பண்டிட்ஜி கண்ணயோகி தான் அதை மானச யோகம்னு அடுத்து கொண்டு வர்றார். உடலுக்கு அடுத்தது மானசம், மனம். உடலை பற்றி எல்லாரும் பேசுகிற காலத்தில் அவர் அடுத்த லெவலில் அகத்திய பெருமானின் அருளோடும் புலிப்பான் சித்தருடைய அருளோடும் அவர் மானச யோகத்தை மன யோகத்தை கொண்டு வர்றார். மன யோகம் தான் மானச யோகம். மனம் யோகம், மனதை கொண்டு செய்கின்ற யோகம், மனதை பிரயோகப்படுத்தி செய்கின்ற யோகத்தை மானச யோகம் என்று சொல்லுகின்றார். அப்போ உடல், மனம், அப்போ உடலுக்கு அடுத்தது மனசுக்கு அடுத்தது ஆத்மாவை பற்றி பேசணும். அந்த ஆத்ம யோகம் இப்போ நம்ம டீல் பண்ணுறது எல்லாமே, சொல்றது பண்ணுறது எல்லாமே ஆத்ம யோகம் தான். ஆத்ம யோகம் உடல், மனம், அடுத்தது ஆத்மா யோகத்தை தான் அவர் சொல்றாரு. அவர் இப்போ டாக்டர் இளங்கோ, நான் வச்சிருக்க நிறுவனத்துக்கு பேர் டாக்டர் இளங்கோ ஆயுஷ் ஹாஸ்பிட்டல். டாக்டர் இளங்கோ ஆயுஷ் ஹாஸ்பிட்டல், பிகாஸ் நான் டாக்டர் படிச்சிருக்கேன், என்னுடைய ப்ராக்டிஸ், அதனால டாக்டர் இளங்கோ ஆயுஷ் ஹாஸ்பிட்டல் பேர் வச்சிருக்கேன். கண்ணயோகி அவருடைய இதுக்கு என்ன பேர் வச்சிருந்தாரா, அவர் அந்த கல்வி நிறுவனத்துக்கு என்ன பேர் வச்சிருந்தாருன்னா ஆத்ம யோக ஞான சபா. அந்த ஆத்ம யோகத்தை தான் சொல்லிக் கொடுக்கணும்னு வராரு அவர். ஆனால் ஆத்ம யோகத்தை அவர் சொல்லிக் கொடுக்கல, மறைமுகமாக அப்படியே டச் பண்ணி விட்டாரு. மானச யோகத்தை வரைக்கும் சொன்னாரு, ஆத்ம யோகத்தை நீ சொல்லிக் கொடுன்னு சொல்லிட்டாரு. உடல் யோகம் எல்லாரும் சொல்லிக் கொடுக்குறாங்க, மானச யோகத்தை பற்றி நான் சொல்லிக் கொடுத்துருக்கேன். எல்லாத்தையும் மனசை பயன்படுத்தி எப்படிலாம் பண்ணணும், என்ன செய்யணும், மனதனுடைய செயல்பாடுகள் என்ன, மனம் எப்படி வேலை செய்யுது, மனத்தை எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணக்கூடாது, ஹவு டு ஹேண்டில் இட் அப்படின்னு தான் நான் சொல்லிக் கொடுக்குறேன். மானச யோகத்தை நான் சொல்லிக் கொடுக்குறேன், ஆத்ம யோகத்தை நீ சொல்லிக் கொடுப்பா. அவருடைய சேர்களே ரொம்ப யங்கஸ்ட் பாய் நான் தான், சின்ன பையன் நான் தான், +1 ஸ்டூடெண்ட், ரொம்ப சின்ன பையன். எல்லாரும் என்னை விட எல்லாம் வயசுல பெரியவங்க தான், எல்லாம் வயசுல பெரியவங்க, கல்யாணம் ஆனவங்க, பேரம்பேத்தி எடுத்தவங்க, அப்படி எல்லாம் பெரியவங்க. ரொம்ப சோட்டா பாய், சின்ன பையன் நான் தான், +1 ஸ்டூடெண்ட். ஆத்ம யோகத்தை நீ சொல்லிக் கொடுன்னார். ஏன்னா உட்காரச்சு எல்லாம் நிறைய விஷயம் சொல்லி கொடுத்தாரு. அப்போ பாருங்க, உடல் யோகம் எல்லாரும் சொல்றாங்க, மானச யோகத்தை ஆத்ம யோகம் நீ பார்த்துக்கோ, மனச யோகத்தை நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஆத்ம யோகம்னா என்ன? இப்போ நான் பேசுறது இல்லை, ஆத்ம யோகம், ஆத்ம ஞானம், அதை பற்றி பேசுறேன். இந்த ஆத்ம யோகத்தை நாம் பண்ண என்ன கிடைக்கும்? ஞானம் கிடைக்கும். ஆத்ம யோகத்தை பண்ணால் ஞானம் கிடைக்கும். ஞானம் வந்துட்டா அவன் எல்லாமே ஹாப்பியாக இருப்பான். எல்லா சூழ்நிலையும், எல்லா நிலைகளையும், எல்லா வாழ்க்கையினுடைய எல்லா நிலைகளையும் அவன் ஆனந்தமாக இருப்பான், சந்தோஷமாக இருப்பான், அடுத்த லெவலுக்கு போயிடுவான். ஸோ ஞானம் வேணும். அதனால தான் கரெக்டாக பேர் எப்படி வச்சிருக்காரு பாரு, ஆத்ம யோக ஞான சபா. ஆத்ம யோகத்தை பண்ணா என்ன கிடைக்கும்? ஞானம் கிடைக்கும். அந்த ஆத்ம யோகம் பண்ணா ஞானம் கிடைக்கும்ன்றத இந்த சபையில சொல்லி கொடுக்குறோம். அப்படின்றதுக்காக அந்த அமைப்புக்கு பேரு ஆத்ம யோக ஞான சபா அப்படின்னு வச்சிருந்தார். சென்னையில அவர் வீட்டில், அம்பத்தூர்ல அவர் வீட்டில் வச்சிருந்தாரு. அடிக்கடி சிலோன் போவார், இலங்கை போவார். அங்கே 2 பிரான்ச்சஸ் தான், இங்கே சென்னை ஒன்று, சிலோன்ல அந்த முருகேசு அவர் பேருன்னு நினைக்கிறேன், அவர் அங்கே போவார். அப்போ நான் ரொம்ப சின்ன பையன், இலங்கை போவார். 2 இடம் தான் பிரான்ச்சு, சென்னை பிரான்ச்சு அண்ட் அனதர் சிலோன் பிரான்ச்சு. அவருடைய வீட்டில், சென்னைனா இவருடைய வீட்டில். அப்போ அந்த ஆத்ம யோகம் தான் எல்லாத்துக்கும் உங்களுக்கு தெளிவையும் சந்தோஷத்தையும் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியது. அதனால தான் அந்த ஆத்ம யோகத்தை நீ சொல்லி கொடுப்பான்றாரு. அந்த ஆத்ம யோகத்தை நம்ம சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம்.
ஆத்மாவில் தான் கை வைக்கிறோம். இங்கே உடலில் கை வைக்கிறது இல்லை, மனசில் கை வைக்கிறது இல்லை, ஆத்மாவில் கை வைக்கிறோம். ஆத்மாவில் வச்சா எல்லாத்துக்கும் சொல்யூஷன். ஆத்மாவில் எல்லாத்துக்கும் சொல்யூஷன். ஆத்மாவை மட்டும் சரி பண்ணிட்டோம்னா, ஆத்மாவை சொல்கிற பேச்சு கேட்டோம்னா, ஆத்மா கூட டியூனப் ஆகிட்டோம்னா, ஆத்மா கூட லிங்க் ஆகிட்டோம், அதோட கனெக்ஷன் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னால், ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுட்டாலும் சரி, கனெக்ஷன் வச்சுட்டாலும் சரி, தொடர்பு வச்சுட்டாலும் சரி, அதை யூஸ் பண்ணிட்டாலும் சரி, ஆத்மாவோட லிங்க் ஆகிட்டோம், அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னு சொல்லி சொன்னால், வாழ்க்கையில் எல்லாமே இன்பம் இன்பம் இன்பமாக இருந்தால். நோய்களுக்கு தீர்வு, வாழ்க்கை பிரச்சனைகளுக்கு தீர்வு, பொருளாதார பிரச்சனைகளுக்கு தீர்வு, உறவுகள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு, செல்வ செழிப்புகளுக்கு, வாழ்க்கை பிரச்சனைகளுக்கெல்லாம், பணப்பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கொடுத்து செல்வ செழிப்புக்கு வந்துடும். ஸோ வாழ்க்கையோட எல்லா ஆங்கிளையுமே கிடைக்கும் அந்த ஆத்ம யோகா. அந்த ஆத்ம யோக சேனல் அதான் பேர் கரெக்டாக வச்சாரு. ஆத்ம யோகத்தை சொல்லிக் கொடுக்க வேற எனக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிட்டார். ஆத்ம யோக ஞான சபை பேர் எவ்வளோ கரெக்டாக பொருத்தமாக வச்சிருக்காரு பாருங்க. பின்னாடி நம்ம ஸ்டூடெண்ட் ஒருத்தன் வருவான், அவன் சொல்லி கொடுப்பான் ஆத்ம யோகத்தை அப்படின்னு சொல்லிட்டு, நான் பிறக்கிறதுக்கு எத்தனையோ வருடங்களுக்கு முன்னாடி அதை கரெக்டாக காயின் பண்ணி ஆத்ம யோக ஞான சபா அப்படின்னு சொல்லி அதை உருவாக்கி கொடுத்துட்டு போனார் கண்ணையர். அந்த ஆத்ம யோகத்தில் மெயினாக வர்றது வந்து காலைல எழணும். ஏன் காலைல எழணும்? எதுக்காக காலைல எழணும்? காலைல எழுந்தா அந்த டைம்ல இந்த பிரம்மன், இந்த தத்துவப்படி பேசினா பிரம்மன் வச்சுக்கோங்களேன், இந்த உலகத்தை படைத்த இறைவன் அந்த டைம்ல எல்லாருக்கும் சொல்யூஷன் கொடுக்குற நேரம், கவுன்சிலிங் கொடுக்குற நேரம். வாழ்க்கையில் யாராருக்கும் ஒரு பிரச்சனை. இப்போ எத்தனை பேர் இருக்கும்? 88 சகோதரர்கள். இப்போ இது வந்து மீடியாவில் வந்து ஒரு 1000 பேர் பார்க்குறாங்கன்னு வச்சுங்களேன். அத்தனை பேருக்கும் லைஃப்பில் ஏதாவது பிரச்சனை இருக்கும். 1 2 3 4 இருக்கும். எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கும். அவங்கவுங்க ஸ்டேட்டஸ் தகுந்த மாதிரி, அவங்களுக்கு கர்மாவுக்கு தகுந்த மாதிரி, அவங்களுடைய ஜாதக பலனுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருக்கும். பட் எல்லா பிரச்சனையும் சொல்யூஷன் எங்கே போய் கேட்குறது, எங்கே போய் தெரியும் யாருக்கும் தெரியாது. பட் நீங்கள் காலைல எழுந்து பாருங்க, காலைல எழுந்து பாருங்க, நல்லா பாருங்க. காலையில வந்து தொழுகை ஆரம்பிச்சுட்டா அது பிறகு தூங்கக்கூடாது. தொழுகை பண்ணிட்டு தூங்குறாங்க நிறைய பேர், தப்பு. அது அப்படி செய்யக்கூடாது. அது அந்த மசூதியில் இருக்கிற இமாம்கள்ட சொல்லணும், அந்த குருமார்கள்ட சொல்லணும். சொல்றாங்க, இவங்க கேட்கறது இல்லை, அவ்வளோதான். தொழுகை பண்ணிட்டு போய் தூங்க ஆரம்பிச்சிடுவாங்க. நான் தொழுகை பண்ணிட்டு அந்த டைமுக்கு தூங்கும், தப்பு. அது காலைல எழுந்தோம்னா அதோட முடிச்சிடணும். திருப்பி நைட் தொழுகை முடிச்சுட்டு தான் தூங்கணும், பகலில் தூங்கக்கூடாது. அதே மாதிரி நம்ம மற்ற இந்து மதத்தில் இருக்கிறவங்க கூட காலைல எழுந்து பாருங்க, மார்கழி மாதம் கோயிலுக்கு காலைல போவாங்க. காலைல போயிட்டெல்லாம் எல்லாம் பூஜை புரஸ்காரெல்லாம் முடிச்சுட்டு திரும்பாவெல்லாம் பாட்டு சில பேர் வந்து வீட்டுக்கு வந்து தூங்குவாங்க. அப்படி இல்லை, காலைல எழுந்தது தான், திருப்பி தூங்கக்கூடாது. கோயிலுக்கு போயிட்டு வந்து 6 மணிக்கு வந்து திருப்பி தூங்க ஆரம்பிச்சிடுவான். அப்புறம் 8 9 வரைக்கும் தூங்கிட்டு அப்புறம் போவோம். அப்படி தப்பு. காலைல எழுந்துட்டோம்னா எழுந்துட்டோம். மாதங்கள் 4 மார்கழி காலைல எழுணும். ஏன் திருப்பி சொல்கிறோன்னா, காலைல நீங்கள் எழுந்தீங்கன்னா உங்கள் பிரச்சனைக்காக சொல்யூஷன் நீங்கள் எங்கேயும் போக வேணாம், யார்ட்டையும் போய் கேட்க வேண்டாம், எந்த கவுன்சிலிங்கும் போக வேண்டாம், யார்ட்டையும் போய் கேட்க வேண்டாம். உங்களுக்கே தோணும் ஒரு பிரச்சனை, இதுக்கு என்ன பண்ணணும், இதை எப்படி டீல் பண்ணணும், யாரை அப்ரோச் பண்ணணும், எங்கே போகணும், என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது. இப்போ நான் சொன்னேன், வாட் டு டூ, வாட் நாட் டு டூ, ஹவு டு டூ, என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது, எப்படி செய்யணும், இது எல்லாமே உங்களுக்கே தோணும். அப்படியே அது டிவைன் அப்படியே கொடுப்பார். மைண்டை உங்களை அறியாமல் வரும். அதை அனுபவிச்சு பார்த்தா தான் தெரியும். காலை இப்போ 8 வரைக்கும் 10 வரைக்கும் தூங்கணும், எங்கே தெரியும்? தெரியாது. அது இன்னைக்கு இருக்கிற சொசைட்டி ரொம்ப கேவலமாக போகுது. சாட்டர்டே சண்டேனா 10 12 வரைக்கும் தூங்குறாங்க. இன்னொரு வீட்டுக்கு போகிற பிள்ளைகள் எங்கள் வீட்டில் சொல்லுவாங்க, எங்க பொண்ணுங்களை மட்டும் சொல்கிறீங்களா, பசங்களும் அப்படிதானே, பொண்ணுங்க பசங்க யாராக இருந்தாலும் சரி கண்டிப்பாக வந்து காலையில் எழுந்தணும். லேட் ஏன்னா 6 மணிக்கு மேலே பெட்டில் இருக்கக்கூடாது. லீவு இருந்தானா ஆச்சு, கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிறாங்க. அந்த பொண்ணு கூட வீட்டில் உட்காந்து காலையில் சொல்கிறாங்க, சார் காலேஜ் படிச்சிருக்கு சார், அரேஞ்ச்லாம் பண்ணுறோம், நிச்சயதார்த்தம் பண்ணிட்டு சார், பொண்ணு 12 வரைக்கும் தூங்குது சார், 12 வரைக்கும் தூங்குது. அப்புறம் 12 வரைக்கும் தூங்கினா போகிற வீட்டில் அவங்க எப்படி அலோவ் பண்ணுவாங்களோ அதை பண்ண மாட்டாங்க, எப்படி இருக்கும்? அப்புறம் அவங்கள குறை சொல்ல வேண்டியது, என் பொண்ணு இப்படி சொல்லிட்டாங்க அப்படி சொல்லிட்டாங்க. நீங்கள் வளர்த்துன விதம் சரியில்லை. அது பொண்ணுங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே சொல்கிறேன். நீங்கள் சரியில்லாமல் வார்த்தை கொடுத்துட்டு அப்புறம் என் பொண்ணு எப்படி சொல்கிறாங்க அப்படி சொல்கிறாங்க, நாயம் வச்சுட்டு இருக்குது, மனையும் பஞ்சாயத்து வச்சு நிற்க வேண்டும், அப்புறம் கொண்டு போய் டைவர்ஸ் நிற்க வேண்டும். தப்பாக வளர்த்தணும். தயவு செஞ்சு காலையில் 2 பழக்கத்தை கற்றுக் கொடுங்க, சின்ன வயசுலேருந்தே கற்றுக் கொடுங்க. அவங்க நல்லா வளருவாங்க. சாதாரணமான விஷயம் கிடையாது. என்ன தூங்கவே வேணாலும் யாரும் சொல்லலை. அந்த நைட்டில் சீக்கிரம் படுத்து காலைல சீக்கிரம் எடுங்கன்னு சொல்கிறோம். நைட்டில் சீக்கிரம் படுத்துட்டு காலைல சீக்கிரம் எடுங்கன்னு சொல்கிறோம். இதானே, வேற ஒன்றும் இல்லையே. தூக்கத்தை விட்டுடுங்கலாம் சொல்லலை. நைட்டில் சீக்கிரம் படுங்கப்பா, காலைல சீக்கிரம் எழுங்கப்பான்னு. காலைல எழுந்தால் நான் நல்லா இருக்கணும், நான் நல்லா படிக்கணும், நல்ல உத்தியோகத்துக்கு வரணும், நல்லா சம்பாதிக்கணும், IAS ஆகணும், IPS ஆகணும், அப்படி ஆகணும் இப்படி ஆகணும், நல்லா கனவு காண்றோம். ஓகே, அந்த கனவு காண்ட எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும்னு பார்க்குறோம். அந்த எக்ஸிக்யூட் பண்ணுற விதத்தில் வந்து நீங்கள் காலையில் எழுந்து பாருங்கள். அதனுடைய நன்மை அதை அனுபவிச்சா தான் தெரியும், சொன்னால் தெரியாது.
இப்போ இன்னைக்கு ஸ்டூடெண்ட் செக்மெண்ட்டில் வந்து நிறைய பேர் காலையில் விடிய விடிய படிக்கிறாங்க, 12 வரைக்கும், 1 மணிக்கு 2 வரைக்கும் படிச்சுட்டு அப்புறம் 3 மணிக்கு தூங்குறாங்க. நிறைய பேர் கேள்விப்படுறேன், சொல்கிறாங்க. தப்பு தப்பு தப்பு. நீங்கள் தயவு செஞ்சு அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. நைட்டில் சீக்கிரம் படுத்துட்டு காலைல 3 மணிக்கு மேலே எப்போனாலும் எழுட்டும். 3 மணிக்கு மேலே எப்போனாலும் எழுடாம், தப்பே கிடையாது. அந்த சிஸ்டர் கொஞ்சம் நாம தான் கற்றுக் கொடுக்கணும். யார் கற்றுக் கொடுப்பா? நம்ம தான் கற்றுக் கொடுக்கணும். கற்றுக் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் அது பழக்கம் வரும். அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை கேஜி ஸ்டூடெண்ட், சின்ன வயசாக கூட அந்த காலையில் எழுந்த பழக்கத்தை நீங்கள் கற்றுக் கொடுத்து பாருங்கள். அவங்களுடைய கேரக்டர் எப்படி வருது, அவங்களுடைய ஆட்டிடியூட் எப்படி மாறுது, எப்படி பாசமாக மாறுது பாருங்கள். அதுக்கு நீங்கள் என்ன அட்வைஸ் என்ன பண்ணாலும் உங்களால் அது கொண்டு வர முடியும். அந்த பழக்கம் தானாக வரும். இறைவன் அப்படி செட்டப் பண்ணி வச்சிருக்காரு. அந்த மெக்கானிசம் நீங்கள் யூஸ் பண்ணுங்க. காலையில் எழுந்த பழக்கத்தை கற்றுக் கொடுங்க. நைட்டில் 9க்கெல்லாம் படுக்க போயிடுங்க. எந்த காரணங்களும் படுக்க போயிடுங்க. நைட்டில் நாளைக்கு போயிடுவோம் எக்ஸாமா, பப்ளிக் எக்ஸாமே இருந்தால் கூட, எப்பேற்பட்ட எக்ஸாமாக இருந்தால் கூட நைட் தூங்கிடுங்க. காலைல எழுந்து 3-4 மணிக்கு எழுந்து அந்த பசங்களை படிக்க சொல்லி பாருங்க. எவ்வளோ பிரமாதமாக அந்த மைண்டில் உள்ளே போகுது, அது அப்படியே உள்ளே அப்சர்வ் ஆகுது. அந்த டைமில் எக்ஸாம் டைம்லையோ இன்டர்வியூ டைம்லையோ அதை பற்றி வந்ததுன்னா அப்படி கடன்னு அப்படியே வரும். ஏன்னா பிகாஸ் அந்த விடிகால டைமில் பிரம்மமுகூர்த்த டைமில் உள்ளே இறக்குறீங்க இல்லையா, அது அப்படியே நீங்கள் எந்த இன்டர்வியூ ஆகட்டும் இல்லை எந்த எக்ஸாம் ஆகட்டும் அப்படியே பாருங்கள். அது அப்படி அது என்ன சொல்லுவாங்களே, பசுமரத்தாணி போல நீங்கள் பசுமரத்தாணி போல அதை வந்து உள்ளே இறக்கி எந்த டைம்னாலும் வரும். நீங்கள் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி படிச்சுட்டுங்க, ஆனுவல் எக்ஸாமில் இருக்கும், இல்லை ஏதோ ஒரு செமஸ்டர் எக்ஸாமில் கேட்பான், அப்படியே எடுத்து வரும். அப்போல்லாம் டீச்சர்ஸ் சொல்லுவாங்க, உங்களுக்கு ஏதாவது பாடம் கஷ்டமான பாடமாக இருந்ததுன்னா என்னோடய டீச்சர் சொல்லுவாங்க, சயின்ஸ் டீச்சர் சொல்லுவாங்க, 9th சொல்லுவாங்க, சரோஜா டீச்சர்னு பேர், சரோஜா டீச்சர். அவங்க அடிக்கடி சொல்லுவாங்க, உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் கஷ்டமாக இருந்தாலும், அது மேத்தமெட்டிக்ஸோ சயின்ஸோ எந்த சப்ஜெக்ட் கஷ்டமாக இருந்தாலும் அந்த சப்ஜெக்டை காலைல எழுந்து படிங்கன்னு சொல்லுவாங்க. அவங்க சொல்லும்போது அது இது புரியல. ஆனால் நான் எங்கள் ஃபேமிலியில் எல்லாரும் காலைல 5 மணிக்கு எழுப்பி விட்டுடுவாங்க, அது வேறு சமாச்சாரம். ஆனால் நமக்கு அது பெருசாக தெரியல. எப்பவுமே வந்து 5 மணிக்கு காலைல அம்மா எழுப்பி விட்டுருவாங்க, காலைல 5 மணிக்கு எழுப்பி விட்டுருவாங்க. அதாவது காலைல எழுந்தால் அந்த மசூதி பக்கத்தில் ஒரு மசூதி, அந்த மசூதியில் அந்த தொழுகை கேட்கும். அலாரம் டைம் எல்லாம் தேவையில்லை, அந்த மசூதி அந்த தொழுகையை கேட்கணும். அம்மா சொல்லுவாங்க 5 மணிக்கு மசூதியில் வந்து தொழுகை பண்ணுவாங்க, அதை வந்து நீங்கள் கேட்கணும் அப்படி சொல்லுவாங்க. காலைல 5 மணிக்கு எழுப்பிட்டுருவாங்க. எக்ஸாம் டைமில் உனக்கு முன்னாடி எழுப்பிட்டுருவாங்க. 4 நாளைக்கெலாம் எழுப்பிடுவாங்க. 5 o'clock டெட் டைம். அதுக்கு மேலெலாம் அலோவ் பண்ண மாட்டேன். ஈவன் சாட்டர்டே சண்டே லீவெல்லாம் கூட அலோவ் பண்ண மாட்டேன். 5 மணி தான். அது லீவு நாள் தானே, ஆனுவல் லீவு, குவார்ட்டர் லீவு, ஆஃப் இயர் லீவு, அதெல்லாம் இல்லை. 5 மணிக்கு எழுந்துடணும். அந்த பக்கத்தில் மசூதி இருக்கும், அந்த மசூதியில் அந்த ஓதுவாங்க, துவா ஓதுவாங்க, அது கரெக்டாக கேட்கும். காலைல அந்த பாங்குன்னு சொல்லுவாங்க, அது கேட்கணும். 5 மணிக்கு எழுப்பிட்டுருவாங்க. அது எனக்கு தெரியும். ஆனால் டீச்சர் சொல்லுவாங்க, காலைல விடிகாலம் எல்லாரும் 7 மணிக்கு எழுங்க, உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் கஷ்டமாக இருக்கோ, அது எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் எழுந்து அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க, அதை படிங்க, அதை எழுதுங்க. மேத்தமெட்டிக்ஸாக கணக்கு போட்டு பாருங்கள், அந்த சம்மை போட்டு பாருங்கள், போட்டு பார்த்துட்டு அப்புறம் வந்து எனக்கு சொல்லுங்கள் அப்படின்வாங்க. அதே மாதிரி மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் டல் ஸ்டூடெண்ட்டு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் சொல்லுவாங்க டீச்சர், நீங்கள் இது மாதிரி கரெக்டாக பண்ணுங்கள். அதே மாதிரி அவங்க பண்ணிவிட்டு அவங்க வந்து சொன்னாங்க, ஆமாங்க டீச்சர், எனக்கு வந்து நல்லா புரிஞ்சுது டீச்சர், எனக்கு ஈஸியாக புரிஞ்சுது டீச்சர், எனக்கு நல்லா அப்சர்வ் ஆச்சு டீச்சர், எனக்கு மனசில் பதிஞ்சு டீச்சர். அதே மாதிரி படித்தது வந்து எக்ஸாம் டைமில் திருப்பி ரெவியூலாம் பண்ணல, எப்போ ஒரு காலத்தில் படிச்சது, ஆனால் இப்போ கரெக்டாக எக்ஸாம் டைமில் கரெக்டாக ஞாபகம் வருது டீச்சர். எல்லாரும் அந்த ஒப்பீனியன் சொன்னாங்க. ஒரு நாள் கிளாஸில் மார்கல் பீரியடு, அந்த மார்கல் பீரியட் அவங்க எடுத்தாங்க டீச்சர். மார்க் பீரியடில் நான் சொன்னனே, நீங்கள்லாம் கேட்டிங்களா, யாரெல்லாம் காலைல எழுதிங்க எல்லாம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் சொன்னாங்க, பாசிட்டிவாக சொன்னாங்க. 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது உண்மை. இன்னைக்கு இந்த காலத்தில் யாரும் அந்த மாதிரி டீச்சர் சொல்கிறது இல்லை, அவங்களுக்கே தெரியாது. ஏன்னா இப்போ இருக்கிற டீச்சர்ஸும் அந்த மாதிரி படித்து வந்தவங்க தான். எப்படி லேட்டாக எழுந்து படித்தவங்க தான். அந்த ஜென்ரேஷன்லாம் போயிடுச்சு இப்போ. ஏன்னா இவங்களே சரியாக படிக்கல, இவங்களும் அப்படி தான் சொல்லிக் கொடுக்குறாங்க, நைட் 12 வரைக்கும் படி, 1 மணி வரைக்கும் படி. தப்பு தப்பு தப்பு. காலையில் 7 மணிக்கு எழுந்து படிக்கிற பழக்கம் சின்ன வயசுலேருந்தே கொடுத்து பாருங்கள். நீங்கள் எப்படியெல்லாம் அந்த குழந்தைங்க வாழணும், எப்படியெல்லாம் அவங்க இருக்கணும், எப்படிலாம் நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி அவங்க வருவாங்க. அதில் அவ்வளோ விஷயம் இருக்குது. விடிகாலம் ஏன் 7 மணிக்கு பற்றி பேசினா அவ்வளோ விஷயம் இருக்குது. தயவு செஞ்சு இதை புரிஞ்சுக்கங்க. இதைத்தான் கண்ணபாரதி ஆத்மா நான் மாதங்களுக்கு மார்கடியாக இருக்கேன்னு சொல்கிறாரு. சும்மா கோயிலுக்கு போனோம், திருப்பாவை பாடணும், திருவம்பாய் பாடணுன்றது இல்லாமல் கர்மாயோகிகள் இருக்கிறவங்க அந்த மார்கழி மாதம் இல்லை, எல்லா நாட்களிலையும் முஸ்லீம் சகோதரர்களுக்கும் கூட சேர்த்து எல்லா சகோதரர்களுக்குமே சொல்கிறேன், அந்த கால விடிகால அதனுடைய தத்துவத்தை புரிஞ்சுக்கோங்க, அதை ஃபாலோ பண்ணுங்க.
உங்க மனசு எப்படி இருக்கு, உங்க உடம்பு எப்படி இருக்கு, உங்க ஆரோக்கியம் எப்படி இருக்கு, உங்களை சுற்றி இருக்கவங்க எப்படி இருக்காங்கன்னு பாருங்க. நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. இதை பத்தி பேசினாலே ஒரு 6 மாசம் கிளாஸ் எடுக்கலாம். விடிகால 70 நாள் என்ன நன்மைகள். அப்போ விடிகாலம் எழுந்து வந்து யோகா பண்ணணுமா, மெடிடேஷன் பண்ணணுமா, எனக்கு எதுவும் செய்ய வேலை இல்லையே, அப்படிலாம் இல்லை. நீங்க யோகா பண்ண வேண்டாம், மெடிடேஷன் பண்ண வேண்டாம், நீங்க வேற ஏதாவது ஏதோ ஒர்க் பண்ணிட்டு இருக்கணும். பட் அந்த டைம்ல முடிச்சுட்டு இருக்கணும். அந்த டைம்ல முடிச்சுட்டு இருக்கணும். நீங்க வந்து வேற எதுலையும் இருக்கக்கூடாது. அந்த டைம் முடிச்சுட்டு இருக்கணும், அவ்வளவுதான். நீங்க எந்த வேலை வேணாலும் பண்ணுங்க. சும்மா கூட உட்காந்து வேற ஏதாவது கூட பாருங்க. ஏதோ பாருங்க, செய்யுங்க, பண்ணுங்க, ஏதோ பட் அந்த டைம்ல லைவா 3 to 6 பிரம்ம முகூர்த்தம் சொல்லுவாங்க. அது சாதாரணமாக யோகிகள் 3 மணிக்கு எழுவாங்க, சாதாரண மக்கள் 4 மணிக்கு எழுவாங்க, 5 மணிக்குள்ளாவது எழுணும். நாட் மோர் தேன் 5. எந்த காரணம் கொண்டும் 6 மணிக்கு சூரிய உதயம் வச்சு படுக்கவே கூடாது, எழுந்து. யாருக்கு நீங்க இதை ஃபாலோ பண்ணி பாருங்க. உங்க துக்கங்கள் துயரங்கள்லாம் எப்படி போகுது பாருங்க. அதை விட்டுட்டு சும்மா 12 வரைக்கும் 1 மணிக்கு தூங்க வேண்டியது, எப்போனாலும் தூங்க வேண்டியது, நைட் 12 மணிக்கு தூங்க வேண்டியது, 1 மணிக்கு தூங்க வேண்டியது, பகல்லாம் தூங்க வேண்டியது, நைட்லாம் மூச்சுக்க வேண்டியது, எல்லாமே சிஸ்டமே கொலாப்ஸ் ஆகும். நாட் ஒன்லி ஹெல்த் வைஸில் பார்க்கல, எல்லாமே மாறும். உடல் மாறும், மனம் மாறும், ஆத்மா மாறும், எல்லாம் கொலாப்ஸ் ஆகும். அதனால இன்னைக்கு சமூகம் ரொம்ப கஷ்டப்பட்டு தெரிஞ்சுக்கோங்க. சரியா? அடுத்தது துலாபாரம். தான தர்மத்தை பற்றி பேசிட்டு இருக்கோம். அதை பற்றி ஒரு சப்ஜெக்டாக டச் பண்ணோம் இன்னைக்கு. துலாபாரம். இது இந்த மந்த்லி லிஸ்ட்டு போட்டிங்களே, யாரும் செக்அப் பண்ணியிருக்கீங்க பாருங்க. இப்போ இன்னைக்கு மார்கழி 1, ஏற்கனவே 2 மாதம் சொல்லியிருக்கோம். அதை அப்படியே பாருங்க, அப்படியே பாருங்க. என்ன பண்ணியிருக்கோம், எவ்வளோ நேரம் எழுந்திருக்கோம், எவ்வளோ நேரம் தூங்கியிருக்கோம், நைட்டில் எத்தனை டைம் எழுந்திருக்கோம், அதை ரிவ்யூ பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீக் அதை பற்றி கொஞ்சம் பேசுவோம். அதை பற்றி நெக்ஸ்ட் வீக்கில் தர்மத்தை பற்றி முடிச்ச பிறகு அதை பற்றி பேசுவோம். என்ன டைம் எழுறீங்க, என்ன டைமுக்கு தூங்குறீங்க, நைட்டில் எத்தனை டைம் எழுறீங்க மதியில், அதெல்லாம் நம்ம அசஸ் பண்ணலான்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? ஒரு கேஸ் டேக்கிங் மாதிரி ஒரு 2 கேஸ் எடுத்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வீக்கில் பண்ணுவோம். தர்மத்தை பற்றி முடிச்ச பிறகு நெக்ஸ்ட் வீக்கில் பண்ணுவோம். அதை லிஸ்ட் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ அதில் நல்லா நோட் பண்ணி பாருங்க. தேவையில்லாத செலவுகள் எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. இந்த மாதத்தில் தேவையில்லாத செலவுகள் என்ன இருக்குன்னு பாருங்க. அந்த தேவையில்லாத செலவுகள் டோட்டல் வரவே கூடாது. ₹1 கூட வரக்கூடாது. ஹாஸ்பிட்டலுக்கு போகிறது, ஸ்கேன் சென்டருக்கு போகிறது, இந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்குறது, திருடு போனது, மிஸ் ஆனது, லாஸ் ஆனது, இதெல்லாம் நெகட்டிவ் எக்ஸ்பென்ஸில் வரும். தீய கர்மா செலவில் வரும். அது பாருங்கள், லிஸ்ட்டு பாருங்கள். மெடிக்கல் ஸ்டோரில் போயிட்டு மருந்து வாங்குறோன்னா கூட அது நெகட்டிவ் தான். ஸோ அந்த பணம் பாருங்கள். நம்ம எல்லாரோட லிஸ்ட்லையும் கர்மா எனர்ஜி ஹீலிங் ஃபாலோவர்ஸ் எல்லாரோட லிஸ்ட்டும் செக்அப் பண்ணும்பொழுது செல்ஃப் எவாலுவேஷன் தான். நமக்கு நாமளே செல்ஃபாக எவாலுவேட் பண்ணிக்க வேண்டியதான். அதுக்குன்னு யாரும் உட்காந்து பார்த்து மெய்யனூர் மையத்தில் மலேசியாவில் இருக்காரு, சொல்லியிருக்கேன் இல்லையா? அவர் வந்து அனுப்புங்க, நான் பார்த்து பண்ணுறேன்னு சொல்லுவார். எல்லாருக்கும் அனுப்பார், பார்ப்பார். பட் அப்படியெல்லாம் பார்க்குறதுக்கு நமக்கு நேரம் இல்லை. பட் நீங்களே கொஞ்சம் செல்ஃப் எவாலுவேஷன் பண்ணிக்க, நம்ம கொஞ்சம் கைட் பண்ணுவோம். நான் அன்றைக்கி கூட சொன்னோம் பார்த்தீங்கன்னா, அவர் நல்ல விஷயம். அவர் சொல்லிக் கொடுக்குறது எல்லாமே நல்ல விஷயம். மையுணர்வு மையம் சூப்பர், எல்லாம் சூப்பர் சூப்பர் சூப்பர். ஒரே ஒரு தப்பு பண்ணிடுவார் அவர். அது மலேசியா சிஸ்டம். மலேசிய வாழ் தமிழர் அவர். இங்கேருந்து முன்னோர்கள் வந்து மலேசியாவுக்கு போய் அங்கே செட்டிலான அந்த பரம்பரையில் வந்தவர் அவர். ஒரே ஒரு தப்பு, நைட்டில் கிளாஸ் நடத்துவார். அது மட்டும்தான் அவர் சேர்த்து. மற்றபடி எல்லாம் தங்கம். அவர் சொல்கிற பாயிண்ட் தான் ரொம்ப நல்ல பாயிண்ட், நல்ல விஷயமா, நல்ல கருத்து, எல்லாமே எதுவுமே கூட சொல்ல முடியும். ஆனால் அது மட்டும் சொதப்பிட்டு பாரு. நைட்டு 7-8 மணிக்கு கிளாஸ் ஆரம்பிப்பார். விடிய 3-4 மணிக்கு கிளாஸ் நடத்து, அப்புறம் தான் விடுவார். நைட்டு 7-8 மணிக்கு கிளாஸ் ஆரம்பிக்கும். 6-7 மணிக்கு கிளாஸ் ஆரம்பிக்கும். நைட் சாப்பாடு 9-10 மணிக்கு கொடுப்பாங்க. 9-10-11 கூட ஆகிடும் நைட் சாப்பாடு. நைட் சாப்பிட்டு அதுக்கு மேலே கிளாஸ் நடக்கும். காலைல 3-4 மணிக்கு விடுவார். அதுதான் எப்படி அந்த கான்செப்டை பிடிச்சாருன்னு தெரியல. அது தப்பான கான்செப்ட், 100% தப்பான கான்செப்ட். அதை ஒன்றை தவிர எதையும் குறை சொல்ல முடியாது. அதான் ஃபீட்பேக் எடுப்பார். எல்லாம் ஃபார்ம் கொடுத்து நீங்கள் என்ன டைமுக்கு எழுதுறீங்க, பண்ணுறீங்க, என்ன அந்த ஆக்டிவிட்டிலாம் போட்டு எடுப்பார். பட் அது மாதிரி பார்க்க நமக்கு நேரம் இல்லை. கொஞ்சம் நீங்களே செல்ஃப் எவாலுவேஷன் பண்ணிக்கணும். நீங்களே அது பார்த்து. நான் ஒரு 2 கேஸ் டேக் வேணால் ஒரு 2 கேஸ் 3 கேஸ் எடுத்து ரெஃபர் பண்ணி நான் சொல்லிக் கொடுக்குறேன். பட் அதில் பார்க்கும் பொழுது நமக்கு தேவையில்லாத செலவுகள் வரக்கூடாது. அகத்தியர் சொல்கிறாரு, சுப செலவுகள் அசுப செலவுகள். இது கொஞ்சம் ஒரு 2-3 மாதம் பழகிட்டிங்கன்னா உங்களுக்கு இது சுப செலவு அசுப செலவு உங்களுக்கே ஒரு தெளிவு வந்துடும். இது சுப செலவா, இது அசுப செலவா, இது எந்த செலவில் வரும் சார் உங்களுக்கு வரும். ஆரம்பத்தில் கொஞ்சம் டவுட் தான், நான் கிளியர் பண்ணி கொடுத்தேன். அப்போ நீங்களே அட்மிட் பண்ணிக்கலாம். இது சுப செலவு அசுப செலவு. நம்ம டெய்லி செலவாகும் இல்லையா? டெய்லி செலவாகும். அது நீங்கள் வந்து டெய்லியும் பார்க்கலாம், வீக்லியும் பார்க்கலாம், மந்த்லியும் பார்க்கலாம், இயர்லியும் பார்க்கலாம், இல்லை ஆஃப் இயர்லியும் பார்க்கலாம், குவார்ட்டர்லியும் பார்க்கலாம், எப்படினாலும் பார்க்கலாம். பட் அந்த செலவுகள் வந்து பார்க்கும்பொழுது சுப செலவுகள் தான் இருக்கணும் ஒழிய அசுப செலவுகள் இருக்கக்கூடாது. அது நெகட்டிவ் கர்மான்னு அகத்தியர் சொல்லுவார். அந்த அசுப செலவுகளில் மருத்துவ செலவு, ஹாஸ்பிட்டலுக்கு போனது வந்தது, திருடு போனது, மிஸ் ஆனது, தொலைஞ்சு போனது, இதெல்லாமே அசுப செலவுகள் வரும். நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்கன்னா, ஹாஸ்பிட்டலுக்கு போகிறீங்க, இங்கே வீட்டில் கிளம்புறது ஆட்டோவோ காரோ பஸ்ஸோ, அந்த செலவு போயிட்டு திருப்பி வீட்டுக்கு வந்து டயக்னோஸ் சென்டர் போய் டெஸ்ட் பண்ணுறது எல்லாமே அசுப செலவு தான் கணக்கு. அப்போ இந்த மாதம் நமக்கு எவ்வளோ அசுப செலவு வருது,
பெரும்பாலுமே இப்போ இருக்கிற இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் மருத்துவ செலவு ஒரு பட்ஜெட் எல்லா ஃபேமிலியும் வருது. எல்லா ஃபேமிலியும் மருத்துவ செலவு மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. இப்போ அட்லீஸ்ட் ஒரு 500 ரூபாயாவது இருக்கும். மினிமம் ஒரு 500 ரூபாய், அதுக்கு மேலே நிறைய இருக்கும். 1000 லட்சத்தில் கூட போகுது, நிறைய ஃபேமிலியில் போகுது. 1000 லட்சம் அப்படியெல்லாம் போகுது. ஹாஸ்பிட்டல் போனோம், செலவு பண்ணேன் அப்படி. அதெல்லாம் வந்து அசுப செலவு தான். அந்த அசுப செலவை எழுதுங்க, நோட் பண்ணி எழுதுங்க. காருக்கு பெட்ரோல் போகிறது முதல் கொண்டு நீங்கள் வந்து ஓலா ஊபர் இந்த மாதிரி ப்ரைவேட்டாக ஒரு டாக்ஸிலையோ ஆட்டோலையோ போகிறீங்க, அது செலவு முதல் கொண்டு எல்லாமே எழுதுங்க. அது எல்லாமே அசுப செலவு. அசுப செலவுகள் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் பிளான் பண்ணணும். அசுப செலவுகள் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணணும். அப்படி நீங்கள் அப்படியே குறைச்சி வந்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட நெகட்டிவ் கர்மா அப்படியே குறைச்சி பாசிட்டிவ் கர்மாவுக்கு வந்துடுவீங்க. எல்லாருடைய கர்மா இன்ஜினியரிங் ஃபாலோவர்ஸ், மற்றவங்களை விட்டுடுங்க, கர்மா இன்ஜினியரிங் ஃபாலோவர்ஸனுடைய அந்த மந்த்லி லிஸ்ட்டில் வந்து அசுப செலவுகள் யாருக்கும் ₹1 கூட செலவு வரக்கூடாது. அதை எய்ம் வைங்க. சுப செலவுகள் தான் வரணும், அசுப செலவு வரக்கூடாது. சில இன்னெவிட்டபிள் இருக்குது, அது நான் பின்னாடி விளக்கமாக சொல்கிறேன். பட் சாதாரணமாக மருத்துவ செலவுன்னு ₹1 கூட வரக்கூடாது. திருடு போச்சு சார், மிஸ் ஆகி போச்சு சார், ஒரு பொருள் ரிப்பேர் ஆகி போச்சு சார், ரிப்பேர் பண்ண, அது கூட நெகட்டிவ் தான். ஒரு பொருள் ரிப்பேர் ஆகி போச்சு, அதுக்கு நான் சர்வீஸ் பண்ணுறேன், அது கூட நெகட்டிவ் தான். ஏன் அந்த பொருள் ஒழுங்காக இருக்கலாம்ல, ஒழுங்காக கரெக்டாக இருக்கலாம்ல, அது ஏன் ரிப்பேர் ஆகுது? அது நீங்கள் பாசிட்டிவாக நான் சொல்லி கொடுக்குறேன். பின்னாடி அந்த கிறிஸ்டல் டப்பில் எனர்ஜி கரெக்டாக கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அந்த நெகட்டிவ் எனர்ஜி வராது, பாசிட்டிவாக இருக்கும், ரிப்பேர் ஆகாது. அப்போ ஒரு வண்டி வாங்குறீங்க, ஒரு விஷயம் வாங்குறீங்க, அடிக்கடி செலவு வைக்கணும், என்ன அர்த்தம்? அது நெகட்டிவ் செலவு, நிறைய செலவு வைக்குதுன்னு அர்த்தம். அந்த நெகட்டிவ் ரிமூவ் பண்ணி வெளியே அனுப்பிச்சிடும். அதுக்காக வெட்டி செலவு பண்ணிட்டு இருக்கக்கூடாது. சைக்கிள் வச்சுருக்கோம், இல்லை 2 வீலர் வச்சுருக்கோம், ஒரு 4 வீலர் வச்சுருக்கோம், வண்டி பஞ்சர் ஆகிடுது. பஞ்சர் ஏன் ஆகுது? எதுக்காக ஆகுது? ஏதோ ஒரு தப்பு நடக்குது, ஆணியோ முள்ளோ ஏதோ குத்திடுது, நடக்குது. அது நம்ம பஞ்சர் போடுறோம். பஞ்சர் போடாமல் வண்டி ஓடினா பாசிட்டிவ். பஞ்சர் ஆகுதுன்னா அது நெகட்டிவ் செலவு தான். சார் இன்னைக்கு பஞ்சர் போட்டேன் சார், எனக்கு ₹200 செலவாச்சு சார், 2 வீலர் பஞ்சர் சார், இன்னைக்கு ₹200 அது அசுப செலவு. பஞ்சர் ஆகக்கூடாது. அப்போ எங்கேயோ நம்ம யாருக்கோ எங்கேயோ கொடுக்க வேண்டிய காசு இருக்குது, அதை கொடுக்கல, இறைவன் நம்ம வண்டி பஞ்சர் பண்ண வச்சு அது மூலமாக அந்த ₹200 எடுக்கிறார். நம்ம அப்படியே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஏன் வண்டி எப்பவுமே போகலாம், கரெக்டாக போகலாம், அது ஏன் ஆணி வந்து குத்துது, அது ஏன் ஏதோ ஒன்று குத்துது, குத்தி ஏன் செலவு வைக்குது? அப்போ ஒரு ₹200 செலவு பண்ண வேண்டியது. அப்போ அந்த ₹200 நம்ம யாருக்கோ எங்கேயோ இந்த இடத்துல எங்கேயோ பார்கிங் பண்ணி யாருக்கும் கொடுக்காத விட்டுட்டோம். அதை சனி பகவான் கரெக்டாக வச்சு ஒரு செலவு வச்சு ஒரு பஞ்சரை வச்சு ₹200 செலவு நம்ம வந்து காசு சேர்த்து யார் கொடுக்கணும் சேர்த்துக்கணும். நம்ம காசு கொடுக்குறோம், மெக்கானிக் கொடுக்குறோம், மெக்கானிக் வாங்குற மாதிரி இருக்கும். ஆனால் மெக்கானிக் வாங்கல, அவர் மூலமாக இறைவன் எடுத்து யாருக்கிட்ட போய் சேர்த்து அந்த ₹200 அசுப செலவு. ஸோ அந்த அசுப செலவை கணக்கு வச்சுக்கோம். ஸோ இதெல்லாம் அப்படியே கணக்கு போட்டு அசுப செலவை குறைக்கணும். அசுப செலவு நில் வரணும், 0க்கு வரணும். ட்ரை பண்ணால் வர வைக்கலாம், அது ஒன்றும் தப்பு இல்லை, கொண்டு வரணும், பண்ணிக்கோம். ஸோ கோயில்களில் வந்து துலாபாரம் வச்சுருப்பாங்க. இந்த கோயில்களை பார்த்துக்கிட்டு எடைக்கு எடை இதாக வைப்பாங்க. இந்த பக்கம் இவர் உட்காந்துக்குவார், அல்லது யார் சம்மந்தப்பட்டவங்களோ யாராவது அந்த கோயிலில் உட்காருவாங்க, குழந்தையே உட்காருவாங்க. அதுக்கு பதிலாக இந்த பக்கம் ஏதாவது ஒன்று கொடுப்பாங்க. எடைக்கெடை பொற்காசு கொடுத்தாங்கன்னு அந்த காலத்தில் படிச்சிருப்போம். அந்த காலத்தில் எடைக்கெடை மன்னன் வந்து அவருக்கு ஒரு பிரச்சனை சால்வ் ஆகணும், சொல்யூஷன் தீரணும், அதுக்காக எடைக்கெடை வந்து பொற்காசுகள் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி வரும். எடைக்கெடை தேங்காய் கொடுக்குறாங்க, எடைக்கெடை மாங்காய் கொடுக்குறாங்க, எடைக்கெடை இந்த தானியத்தை கொடுக்குறாங்க, எடைக்கு எடை வந்து இதை கொடுக்குறாங்க. குருவாயூரில் கூட அந்த துலாபாரத்துக்கு எல்லாரும் போனாங்க அப்படின்னு சொல்லி. இப்போ ஜெயலலிதா அம்மா கூட அங்கே போனாங்க, துலாபாரத்தை உட்காந்தாங்க, எடைக்கெடை கொடுத்தாங்கன்னு சொல்லி தகவல் வந்தது. தப்பு இல்லை, எல்லாரும் ஒரு கோயிலுக்கு போகிறாங்க, ஏதோ ஒரு வேண்டுதல், ஏதோ ஒரு பிரார்த்தனைக்காக போகிறாங்க. ஜெயலலிதா அம்மா கூட அந்த மாதிரி கோயில் போய் துலாபாரத்தில் உட்காந்து எடைக்கெடை ஏதோ சம்திங் கொடுத்தாங்கன்னு சொல்லி ஒரு தகவல் வந்தது. தப்பு கிடையாது, அது கரெக்ட் தான். எல்லாரும் ஒரு ஆன்மீக நம்பிக்கை தானே, எல்லாரும் ஒரு தானே. ஏன் போய் எடைக்கெடை வந்து துலாபாரம் கொடுக்குற சிஸ்டம் இருக்கு தெரியுமா யாருக்காது? ஏன் போய் துலாபாரத்தில் உட்காந்து எடைக்கெடை என்ன கொடுக்கணும்? அது நம்ம புராண இதிகாசங்கள் வரும். ஒரு முறை வந்து கிருஷ்ணர் உட்காந்துடுறாரு, எல்லாரும் பொன் பொருள் எல்லாமே வைக்கிறாங்க. அது பேலன்ஸே ஆகலை. அவர் கண்ணு பக்கம் உட்காந்துக்கிறாரு, பேலன்ஸே ஆகலை. தங்கம் வைக்கிறாங்கன்னா வைரம் வைக்கிறாங்க, மற்ற நவரத்னங்கள் வைக்கிறாங்க, என்னென்ன வைக்கிறாங்க, எல்லாமே பேலன்ஸே ஆகலை, கீழே தான் இருக்குது. கிருஷ்ணன் உட்காந்து கீழே இருக்குது, அது மேலே தூக்கிட்டு தான் இருக்குது. அப்புறம் வந்து துளசி இலையை கொண்டு வச்சாங்க, பேலன்ஸ் ஆயிடுச்சு. அது புராணக்கதை, அது புராணக்கதை. என்னென்னமா எல்லாம் வச்சோம், பேலன்ஸ் ஆகலை. கிருஷ்ணர் உட்காந்து இருக்கிறாரு, இது தூக்கிட்டே இருக்குது, அவரு அப்படி உட்காந்து பேலன்ஸே ஆகலை, தராசு பேலன்ஸே ஆகலை. கடைசியில் ஒரு பக்தர் வந்து துளசியை வச்சாரு, துளசி வச்சதுன்னு பேலன்ஸ் ஆயிடுச்சு, கரெக்ட், ஈவன் ஆயிடுச்சு. அங்கே கிருஷ்ண பரமாத்மா, இந்த பக்கம் துளசி,
அப்ப இது என்ன கருத்து சொல்ல வராங்க? பக்தி, அந்த உண்மையான பக்தி இருந்தா அந்த பக்திக்கு இறைவன் வந்து கட்டுப்படுவாரு, பக்திக்கு இறைவன் கட்டுப்படுவாரு. அதனால அந்த துளசி அவர் அந்த பக்தர் வச்சு, அவர்கிட்ட எதுவும் கிடையாது, அவர்கிட்ட மற்றவங்க மாதிரி வச்ச மாதிரி பொன் பொருள் அந்த மாதிரி எல்லாம் எதுவும் கிடையாது. அவர்கிட்ட பக்தி கிருஷ்ண பக்தி தான். பக்தி அப்படின்னு சொல்லி பக்தியோட துளசி வச்சாரு, பேலன்ஸ் ஆயிடுச்சு. அப்போ இறைவன் வந்து பக்தி கட்டுப்படுவான், மற்ற மற்ற விஷயங்களாம் கட்டுப்படாதவன், பக்திக்கு அவர் எப்பயும் கட்டுப்படுறவன். இதுல இருந்து தெரிஞ்சுக்கோங்கன்னு ஒரு ஒரு புராண கதை. அது உண்மை, அது தப்பு இல்லை. ஏன் இந்த சிஸ்டம் இருக்கு? ஏதோ ஒரு பிரச்சனைக்காக, ஏதோ ஒரு தீர்வுக்காக அவங்களுக்கு வழி தெரியாது. ஏதோ ஒரு பிரச்சனைக்காக, ஏதோ ஒரு சொல்யூஷனுக்காக என்ன பண்றது தெரியல. அப்ப இறைவன் கிட்ட போறாங்க. இறைவன் கிட்ட வந்து நான் துலாபாரத்தை நான் கொடுக்குறேன், என் பிரச்சனை சால்வ் பண்ணுங்கன்னு ஒரு சேர்தான். டைப் ஆஃப் பார்கெனிங் தான். எப்பவுமே கடவுள்கிட்ட வந்து நீங்க யாரும் பார்கெயின் பண்ணாதீங்க. எனக்கு வேணும்னு கேளுங்க. எனக்கு என் பையனுக்கு நல்ல ஜாப் கிடைச்சா நான் வந்து இதை பண்றேன், என் பொண்ணுக்கு நல்ல மாப்பிள்ளை கிடைச்சா நான் இது வந்து பண்றேன், சரியா? என் மகளுக்கு இந்த குழந்தை நல்லபடியா சுகப்பிரசமாய் நல்லபடியா குழந்தை எல்லாம் பிறந்ததுன்னா நான் வந்து ஒன்று கோயிலுக்கு இதை பண்றேன், சரியா? எனக்கு இது பிசினஸ்ல வந்து நல்ல சக்சஸ் ஆகி லாபம் வந்துச்சுன்னா நான் இதை பண்றேன். இந்த மாதிரி கடவுள்கிட்ட வந்து பார்கெயின் பண்ணுவாங்க, இதை பார்கெயின் பண்ணுவாங்க. அப்படி பார்கெயின் எனக்கு வேணும்னு சொல்லி கேளுங்க. இது கொடுத்தா இது செய்வேன், இது கொடுத்தா இது செய்வேன். தட் இஸ் பிஸ்னஸ். அது வந்து பிஸ்னஸ். நான் இத்தனை டன் வந்து சோப் லிக்விட் மிலிட்ரிக்கு சப்ளை பண்றேன், இத்தனை டன் எனக்கு சோப் லிக்விட் இவ்வளோ சப்ளை பண்றேன், எனக்கு இவ்வளோ அமௌண்ட் வரணும். நான் சப்ளை பண்றேன், மிலிட்ரிக்கு சப்ளை பண்றேன், அவங்க எனக்கு பேமெண்ட் கொடுக்குறாங்க. நான் இத்தனை டன் ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ், ஹெர்பல் மெடிசின்ஸ் நான் இத்தனை டன் அனுப்புறேன், நான் எக்ஸ்போர்ட் பண்றேன், அவங்க எனக்கு எல்சி மூலமா இத்தனை குரோர் பணம் கொடுக்குறாங்க. எனக்கு நான் இத்தனை டன் கொடுக்குறேன், அத்தனை டன் நான் மெடிசன்ஸ் அனுப்புறதுனால அவங்க அத்தனை டன்னுக்கு ஒரு வேல்யூ போட்டு அவங்க இவ்வளோ US$, எனக்கு US$ இவ்வளோ கொடுக்குறேன் சார், இல்லை ஈரோவில் இவ்வளோ கொடுக்குறேன் சார், எனக்கு பணம் கொடுக்குறாங்க. தட் இஸ் பிஸ்னஸ். நான் ஒரு ப்ராடக்ட் கொடுக்குறேன், நான் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன், அவங்க இம்போர்ட் பண்ணுறவங்க எனக்கு பணம் கொடுக்குறாங்க. இங்கே நான் மிலிட்ரிக்கு சப்ளை பண்ணுறேன், மிலிட்ரியில் கவர்மெண்ட்டு டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட்டு எனக்கு பணம் கொடுக்குது. இது பிஸ்னஸ், நான் கொடுக்குறேன். பட் கடவுள்கிட்ட அது பிஸ்னஸ் கிடையாது. எனக்கு இது வேணும்னு கேளுங்க. பிகாஸ் ஹி ஹாஸ் கிரியேட்டட் யூ. அவர் உங்களை படைச்சிருக்கிறாரு. உங்களுக்கு என்ன வேணுமோ கேட்கறதுக்கு உரிமை இருக்கு. உங்களுக்கு ரைட் இல்லை அவர் சொல்லவே முடியாது, சொல்ல மாட்டார். எனக்கு இது வேணும்னு கேளுங்க. ஆனா எனக்கு இது கொடுத்தா நான் இது கொடுப்பேன்னு சொல்லி அவரை வந்து ஒரு சாதாரண பிசினஸ் மேன் பண்ணாதீங்க. அது பிசினஸ், இஸ் நாட் ஏ பிசினஸ் மேன். கடவுள் பிசினஸ் மேன் கிடையாது. அது உங்களுக்கு கொடுக்கணுமா கொடுக்க வேணாவா, எவ்வளவு கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும் அப்படின்னு அவர் டிசைட் பண்ணிடு. பட் நீங்க கேளுங்க, எனக்கு இது வேணும், எனக்கு இது பண்ணு, எனக்கு செய்யுங்க, அப்படி கேளுங்க, தப்பு இல்லை. உங்க டிமாண்ட் எது வேணாலும் கேட்கலாம், எது வேணாலும் கேட்கலாம், இது கேளு கேட்க வேணும். பட் கடவுள் எனக்கு வேணும்னு கேளுங்க. ஆனா இது பண்ணினா நான் இதை பண்றேன், எனக்கு இது வந்துச்சுன்னா நான் உங்க கோயிலுக்கு வந்து மொட்டை அடிச்சுக்கிறேன், எனக்கு இது நடந்ததுன்னா உங்க கோயிலுக்கு வந்து நான் மொட்டை கேட்டு வேண்டுது சார், நான் இது வேண்டுது வச்சுங்க சார், வேடு நிறைய சார் மொட்டை அடிச்சு வந்தேன் சார். அப்ப அந்த வேடு நிறைவேறலாம் மொட்டை அடிக்க மாட்டார். அந்த வேடு நிறைவேறலாம் உண்டியில போய் காசு போட மாட்டார். எனக்கு இது நிறைவேறுச்சுன்னா உண்டியில வந்து இவ்வளவு ரூபாய் போடுறேன். பிசினஸ் பண்ணக்கூடாது. கடவுள்கிட்ட பிசினஸே பண்ணாது, பிசினஸ் பண்ணாது. நீங்க கேளுங்க, ஒரு உரிமை இருக்கு. பிகாஸ் அவர் படைச்சிருக்காரு, நீங்க படைக்கல், அவர் படைப்பாளன், நீங்க படைக்கப்பட்ட ஒரு ஆன்மா. உங்களுக்கு இது எனக்கு வேணும், எனக்கு பண்ணுங்கன்னு செய்தி கொடுங்க. வெதர் யூ ஆர் எலிஜிபிள் ஆர் நாட், அது வேற சமாச்சாரம். டு ஆஸ்க், நீங்க கேட்கறதுக்கு உங்களுக்கு தகுதி இருக்கா இல்லையா, உங்களுக்கு தகுதி இருக்கா இல்லையா கேட்கறதுக்கு, அது வேற மேட்டர். அது உங்களுக்கும் அவருக்கும் உண்டான விஷயம். ஆனா நீங்க கேட்கறது எனக்கு வேணும்னு கேளுங்க. பார்கெயின் பண்ணாதீங்க, பிசினஸ் பண்ணாதீங்க. இதை செஞ்சா எனக்கு பண்றேன், இதை செஞ்சா எனக்கு பண்றேன், இதை செஞ்சா இதை பண்றேன், தப்பு. என்னுடைய மாமனார் வந்து உடம்பு சரியில்லாம இருந்த போது அவங்க சொன்னாங்க, அதுக்கு பிறகு சொன்னாங்க. ஏன்னா முன்னாடி சொன்னா நான் வேண்டான்னு சொல்லுவேன்னு எனக்கு சொல்லவே செஞ்சிட்டாங்க. ரைட், முன்னாடி சொன்னா அப்ஜெக்ஷன் பண்ணி அதெல்லாம் வேண்டாம் செய்ய வேணாம்னு சொல்லிட்டேன். அவர்கிட்ட சொன்னா அது வேணான்னு சொல்லுவாருன்ட்டு என்கிட்ட சொல்லாம 5 சவர நகை கொண்டு போயிட்டு சமயபுரம் உண்டியலில் போய் போட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தாங்களாம். அவர் நல்லாயிட்டா நான் வந்து நல்லா இருக்கிறேன், நல்லா பண்ணணும் அப்படின்னு சொல்லி ப்ரே பண்ணிக்கிறாங்க. இவங்க கொஞ்சம் அட்வான்ஸாகவே போட்டாங்க. முன்னாடி அட்வான்ஸாக போயிட்டு எங்கள் வீட்டுக்காரர் நல்லாயிட்டா நான் வந்து சமயபுரம் கோயிலில் 5 பவுன் நகை போடுறேன்னு சொல்லிட்டு இவங்க நிஜமாகவே இருக்கும்போதே போய் போட்டு வந்தாங்க. அவருக்கு அது ஒரு ரெக்கவர் ஆகலைன்னு வச்சுக்கோங்க. அவர் ரெக்கவர் ஆகலை, அது பிறகு அப்படியே இருந்து அப்படியே மறைஞ்சிட்டாரு. பட் அப்படி பண்ணக்கூடாது, அப்படி செய்யக்கூடாது. என் வீட்டுக்காரரு எனக்கு நல்லா வரணும், எங்கள் வீட்டுக்காரர் நல்லா ஆரோக்கியமாகி நல்லபடியாக வீட்டுக்கு வரணும், அப்படி ப்ரே பண்ணலாம், அவ்வளோதான். இல்லை நான் ப்ரே பண்ணால் நான் கொடுக்குறேன், இது சாமி கிட்ட லஞ்சம் கொடுக்குற மாதிரி. சாமி லஞ்சம்லாம் எதிர்பார்க்க மாட்டேன், அதெல்லாம் இல்லை, அது மாதிரி கொடுக்கக்கூடாது, தேவையில்லை. அது இங்கே கேளுங்க.
நீங்கள் திருப்தியாக செய்கிறது வேற, அது சக்ஸஸ் ஆனாலும் ஃபெயிலியர் ஆனாலும் நீங்கள் திருப்தியாக செய்கிறது வேற. அந்த பார்கெனிங் பிஸ்னஸ் மென்டாலிட்டி விட்டுடுங்க. இப்போ துலாபாரம் எதுக்கு வைக்கிறாங்க? ஏன் துலாபாரம் வைக்கிறாங்க? எதுக்கு? ஏன் எடைக்கு எடை கொடுக்கணும்? ஏதோ ஒரு கொடுக்கலாம்ல, இதை இவ்வளோ கொடுக்குறேன் இவ்வளோ கொடுக்குறேன் எதை கொடுக்குன்னு சொல்லலாம்ல. நம்மளுடைய எடைக்கும் நம்முடைய பிரச்சனைகளுக்கும் நம்முடைய பிரச்சனைகளுக்கான தீர்வுகளுக்கும் சம்மந்தம் இருக்குது. நம்முடைய எடைக்கும் நம்முடைய பிரச்சனைகளுக்கான தீர்வுகளுக்கும் சம்மந்தம் இருக்குது. வாழ்க்கை பிரச்சனைகளுக்கும் சம்மந்தம் இருக்குது. அதனால தான் நீங்கள் ஒபிசிட்டி ஆகுங்க, உடம்பெல்லாம் தேஞ்சு மெலிஞ்சு போச்சுன்னு இருங்க. இந்த டைமில் இவ்வளோ வெயிட் போடுதுன்னுங்க, இந்த டைமில் வெயிட் குறைஞ்சி வச்சுங்க. இந்த எடை கூடுதலுக்கும் எடை குறைப்புக்கும் நம்முடைய பிரச்சனைகளுக்கும் நம்முடைய கர்மாவுக்கும் அதுலேருந்து வெளிவருக்கான வழிகளுக்கும் சம்மந்தம் இருக்கின்றது. அதனால தான் துலாபாரம் ஒரு சிஸ்டர் இந்துஸில் ஃபாலோ பண்ணுவாங்க. அது காரணத்தோடு தான் பண்ணுவாங்க. துலாபாரம் ஏன், அதை பற்றி நம்ம விளக்கமாக அடுத்த வகுப்புகளில் பேசுவோம். டைம் ஆச்சு, நம்ம இன்னைக்கு இதோட முடிச்சுக்கோ. நாளைக்கு நான் மீண்டும் சந்திப்போம். துலாபாரத்தை பற்றி நம்ம அடுத்து கண்டினியூ பண்ணுவோம். இன்னும் வேறு சில விஷயங்கள் நம்ம பேசுவோம். சரி, துலாபாரம்ன்றது நம்முடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக ஏதேனும் ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும். அந்த சொல்யூஷன் கொடுக்க சும்மா போய் கேட்கல, என்னுடைய எடைக்கு எடை கொடுக்குறேன்னா ஏன் இந்த எடைக்கும் நம்முடைய பிரச்சனைகளுக்கும் நல்லா பார்த்துங்க. நம்முடைய எடைக்கும் ப்ரெசன்ட் வெயிட் நம்முடைய எடைக்கும் நாம் அதுக்கு சமமாக இறைவனுக்கு நாம் ஏதாவது ஒன்று கொடுக்குறோம் இல்லையா, அது கொடுக்கறதுக்கும் நமக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வெளியே வந்து அந்த தீர்வுக்கும் சம்பந்தம் இருக்கின்றது. அதனால தான் அந்த இந்து மதத்தில் சொன்னாங்க. இந்த மேட்டரை பாருங்க, யார் வேணா கேட்பாங்க. இந்த துலாபாரம் வைத்திருக்கின்ற கோயில்களில் இருக்கிற தலைமை அர்ச்சகர்கிட்ட போய் கேட்பாங்க, அவருக்கும் தெரியாது. குருவாயூர் எடுத்துக்கோங்க, குருவாயூரில் துலாபாரம் இருக்குது. அந்த கோயில் தலைமை அர்ச்சகர்கிட்ட போயிட்டு இது ஏன் துலாபாரம் இருக்குது, இது ஏன் உட்காடுறாங்க, எதுக்காக அது எடைக்கு எடை கொடுக்குறாங்க, ஏன் இது எடைக்கு எடை கொடுத்தா என்ன, எடைக்கு எடை கொடுக்கலன்னா என்ன, ஏன் அப்படியே தான் கொடுத்தாங்க, ஏன் கூட கொடுத்தா என்ன, கம்மியாக கொடுத்தா என்ன, எடைக்கடை கூட கொடுத்தா என்ன, ஏதோ ஒன்று இல்லை குறைச்சி கொடுத்தா என்ன, ஏன் அந்த எடைக்கடை கொடுக்கணும் கேட்பாங்க, தெரியாது. அது அப்படி தான் வருவாங்க, செய்வாங்க, கும்பிடுவாங்க, தெரியாது. அதை விளக்கம் நாம் சொல்லிக் கொடுப்போம், கர்மாந்திகளுக்கு சொல்லிக் கொடுப்போம். நான் சரியா தெரிஞ்சு எல்லாமே வாழ்க்கையில் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க. அது ஏன் எதுக்குன்னு யாருக்குமே தெரியல. அதை டீகோட் பண்ணி தான் நாம் இங்கே கர்மாந்தி ஹீலிங்கில் சொல்லிக் கொடுக்குறோம். ஓகேவா? நாளை நாம் மீண்டும் சந்திப்போம். இன்னைக்கு நாம் இதோட முடிச்சுக்கலாம். ஓகே, நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா. எப்போது நீ அறி